எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் டு ஃபிசிக்ஸ் வாலா. இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்னது? ஓகே, சூப்பர் ரிவிஷன் சீரீஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னிப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் முடிச்சுட்டாங்க இல்லையா? ஃபிசிக்ஸ் முடிஞ்சது, கெமிஸ்ட்ரி முடிஞ்சது, பாட்டனி முடிஞ்சதான்னு தெரியல. பட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஜுவாலஜியோட சூப்பர் ரிவிஷன் சீரீஸ் இல்லையா? ஜுவாலஜியோட சூப்பர் ரிவிஷன் சீரீஸ். இதில் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் நம்ம இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். ஓகே, எவ்வளோ சாப்டர்ஸ் படிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த 4 சாப்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அது நம்ம முடிக்க போகிறோம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், இந்த 4 சாப்டர் நம்ம படிக்க போகிறோம். இப்போ இதில் என்னென்னா சூப்பர் ரிவிஷன் சீரீஸ் அப்படின்னா இதில் மறுபடியும் அதே மாதிரி 1 மார்க், அதே மாதிரி 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் மறுபடியும் நம்ம படிக்க போகிறோமா? இல்லை. நம்ம இந்த தாட்டி ஸோ மற்ற சப்ஜெக்ட் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, தட்ஸ் ஓகே. பட் நம்ம ஜுவாலஜியில் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஜுவாலஜியில் நம்ம புக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட், உள்ளுக்குள்ள புக்குக்கு இன்சைட் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 1 மார்க் அதே தான், 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் தான். ஆனால் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் நம்ம எத்தனையோ தாட்டி அரைச்சமாகவே அரைக்க வேண்டாம். அப்படிங்கிறதுனால புக்குக்குள்ளே இருக்கிற எந்த பேஜில், எந்த பேராகிராஃபில், எந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டினாக வரும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நான் சொல்கிறது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போவே வேணாலும் படித்து முடிச்சு அதுவே அப்படியே படிச்சிருங்க. அண்ட் இதோட ஸோ இந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் இந்த லெக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட 4 சாப்டர் தரோவா. இதுக்கப்புறம் இங்கே இதை விட வெளியிலேருந்து கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே படிக்கிறது தான் உங்கள் எக்ஸாம்லேயும் வரப்போகுது. அதனால் நீங்கள் இப்போ படிக்கும்போது எப்படி படிக்கணும்? புக்கு ஓப்பன் பண்ணி உங்கள் கூட உங்களோட ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கும் இருக்கணும். அது கூட உங்களோட பென், பென்சில் எது இருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதை எழுதிக்கிட்டே போங்க. நான் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே மார்க் பண்ணிகிட்டே போங்க. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம இன்னைக்கு படிக்க போகிறது என்னது? 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க். இது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி படிக்க போகிறோம்? புக்குக்குள்ள. ஸோ புக் இன்சைடில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம படிக்க போகிறோம். அதுவும் எப்படி படிக்க போகிறோம்? பேஜ் வைஸ். ஓகே, ஒவ்வொரு பேஜ்லேயும் என்னென்ன இருக்குது, ஸோ பேஜ் வைஸ் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ பேஜ் ஓப்பன் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி பேஜை ஓப்பன் பண்ணி இந்த பேஜில், இந்த பேராகிராஃபில், இந்த லைன்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இது ஒரு புது டெக்னிக். நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்கான ஒரு புது டெக்னிக். ஸோ எங்கூட கடைசி வரைக்கும் இருங்க. நைட்டு 10 மணி ஆனாலும் 10 மணி ஆகும் கன்ஃபார்ம். ஏன்னா 4 சாப்டர் நம்ம படிக்கணும், எல்லாமே படிக்கணும், பேஜ் வைஸ் படிக்கணும். ஸோ 10 மணி ஆகும். ஆனால் 10 மணி வரைக்கும், அட்லீஸ்ட் 10 மணி வரைக்கும் என் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், 4 சாப்டரை முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் பிஃபோர் வி ஸ்டார்ட், நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நம்மக்கிட்ட PW ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட ஆப் நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டை நான் இங்கே அட்டாச் பண்ணது மிஸ் ஆயிடுச்சு. பட் எஸ், நம்மக்கிட்ட என்ன இருக்குது? PW ஆப் இருக்குது இல்லையா? PW ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? PW ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, புது பேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். PW ஆப், இந்த PW ஆப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் சைன் அப் ஆர் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, சைன் அப் ஆர் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன் அப் ஆர் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு OTP வரும். ஓகே, ஸோ மொபைல் நம்பர் போட்ட உடனே OTP வரும். அந்த OTP போட்டு நீங்கள் சைன் அப் அண்ட் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் நீங்கள் பேட்ச் நேம் போட்டுட்டு, எந்த பேட்ச் வேணுமோ அந்த பேட்ச் நேம் போட்டுட்டு, இந்த பேட்ச்சில் யூஸ் பண்ணுற PDF, உங்களோட PDF நோட்ஸ், உங்களோட DPP, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, PDF நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், உங்களோட DPP உங்களுக்கு கிடைக்கும். ஸோ PDF நோட்ஸ் அண்ட் DPP உங்களுக்கு இதில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது எல்லாமே எப்படி கிடைக்கும்? இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைக்கும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ எந்த ஒரு ஃபீஸும் நீங்கள் பே பண்ண வேண்டாம், எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், ப்ளே ஸ்டோர் போயிட்டு PW ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அது கூட
நம்மகிட்ட என்ன இருக்கு? வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. நம்மகிட்ட என்ன இருக்கு? வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் in the description. லிங்க் in the description. டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் போட்டிருப்பாங்க. அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் என்ன பண்ணியிருக்காங்க? டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்காங்க. பிடபிள்யூ லைவ் அதையும் போட்டிருக்காங்க. ஸோ சூப்பர் ரிவிஷன் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணணும். இந்த பேட்ச்சில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருப்பீங்க எங்கே சேனலில். பட் இது வந்து ஆப்லேயும் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும்? நம்ம இந்த பேட்ச் நேம் போட்டுட்டு பேட்சை என்ரோல் பண்ணணும். அதுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டிங்களா? புக்கை திறந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். என்னது நம்ம இப்போ படிக்க போகிறோம்? சாப்டர் வைஸ். பட் அதுக்கு முன்னாடி சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். புக் இன்சைடில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன நம்ம படிக்க போகிற அந்த சாப்டர் என்ன பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்? நம்ம படிக்க போகிற இந்த சாப்டர்ஸில் என்னென்ன இருக்குது? சாப்டர்ஸில் சாப்டர் 1, 2, 3, 4 இல்லை 4 கிடையாது. சாப்டர் நம்பர் 10 இதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் சேர்த்து நம்ம படிக்க போகிறோம். சாப்டர் நம்பர் 1, சாப்டர் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 3 அண்ட் சாப்டர் நம்பர் 10. இந்த 4 சாப்டர் நம்ம படிக்க போகிறோம். இந்த 4 சாப்டரில் வெயிட்டேஜ் என்ன? இந்த 4 சாப்டரில் என்னென்ன வரும்? இந்த 4 சாப்டர்லேயும் 1 மார்க் வருமா? சரி. 2 மார்க் வருமா? சரி. 3 மார்க் வருமா? சரி. 5 மார்க் வருமா? எஸ் வரும். அப்போது சாப்டர் நம்பர் 1ல் எவ்வளோ 1 மார்க் வரும்? சாப்டர் நம்பர் 2ல் எவ்வளோ வரும்? சாப்டர் நம்பர் 3ல் எவ்வளோ வரும்? அண்ட் சாப்டர் நம்பர் 10ல் எவ்வளோ 1 மார்க் வரும்? வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் லைக் எக்ஸாக்டாக இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இல்லையா? வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்து இவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? எஸ், வணக்கம் முகேஷ். வெரி குட் ஈவினிங் கண்ணா. ஸோ இது நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் எவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஓகே. ஏன்னா இந்த 4 சாப்டர்லையும் இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டரில் இதில் ஒரு சில விஷயங்கள் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதில் போகலாம். டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் இதில் எக்கச்சக்கமாக வரும். இதில் நம்மளோட செகண்ட் சாப்டர்ல இருந்து டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் எக்கச்சக்கமாக வரும். ஸோ டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் செகண்ட் சாப்டர் படிச்சே ஆகணும். நீங்கள் என்ன பண்ணணும்? செகண்ட் சாப்டர் படிக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீங்கள் இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் 1 மார்க் அண்ட் 2 மார்க் அப்படின்னு சொன்னால் ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம சாப்டர் நம்பர் இதில் இருக்க சாப்டர் நம்பர் 1 and 3க்கு நீங்கள் கொடுக்கணும். 1 and 3க்கு கொடுக்கணும். அது போக உங்களோட 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் நம்பர் 2க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சாப்டர் நம்பர் 10க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? இதில் கிராஃப் பேஸ்ட் கொஸ்டினும் உங்களுக்கு வரும். கிராஃப் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கிராஃப் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் இந்த 4 சாப்டர்லேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நான் ஆல்ரெடி கேட்டிருக்கறனால உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கிராஃப் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் இந்த 4 சாப்டரில் கேட்கறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ டைம் டேபிள் ஆர் வி கேன் சே ப்ளூ பிரிண்ட் உங்களோட ப்ளூ பிரிண்ட். ஸோ இதை இந்த மார்க்கிங் ஸ்கீம் இதை என்னன்னு சொல்வீங்க? நீங்கள் ப்ளூ பிரிண்ட்னு சொல்வீங்களா? ஸோ இதுதான் உங்களோட ப்ளூ பிரிண்ட். ஓகே, இதுதான் உங்களோட ப்ளூ பிரிண்ட். ஸோ நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி தான் இல்லையா? ஹியூமன் ஃபிசியாலஜி நம்ம சாப்டர் 1, 2, 3 ஹியூமன் ஃபிசியாலஜியில் வரும். சாப்டர் 10 ஈகாலஜியில் வரும். ஸோ இந்த சாப்டர் 10 நம்ம என்ன பண்ணுவோம்? ஈகாலஜியில் வரும். இந்த சாப்டர் 1, 2, 3 இது ஹியூமன் ஃபிசியாலஜியில் வரும். ஃபிசியாலஜி சாப்டர்ஸ் இல்லைங்களா? சரி, அப்போது நம்ம 11 MCQ இந்த 3 சாப்டர் சேர்த்தி ஒரு கிட்டத்தட்ட 11 MCQ வரும். 11 MCQ இதிலிருந்து வரும். 11 MCQ. ஐ எம் ஃபைன் டாக்கண்ணா, எப்படி இருக்க?
எப்படி இருக்க? எய்ம்ஸ் டெல்லி, எய்ம்ஸ் டெல்லி, நான் நீங்கள் நீட் கிளாஸில் எப்போவுமே வருவீங்க கரெக்டாக? ஸோ உங்கள் பேர் மறுபடியும் மறந்து போச்சு. பட் ஒரு தாட்டி உங்கள் பேர் மட்டும் சொல்லிடுங்க சரியா? நான் நல்லா இருக்கேன் அண்ட் ஐ ஹோப் யூஆர் ஆல்சோ டூயிங் குட். எஸ், சரி. ஸோ இந்த 3 சாப்டர் சேர்த்து ஒரு 11 எம்சிக்யூ வரும். 2 மார்க் கொஷின் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட கம்பல்சரி சேர்த்தி கம்பல்சரி இல்லாமல் நம்ம பார்க்கும்போது, ஸோ இது வரைக்கும் மீன்ஸ் இது வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்கலாம். நான் பார்த்த கொஷின் பேப்பர் வரைக்கும் நான் லாஸ்ட் 5 இயர்ஸ்லேருந்து 7-8 இயர்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அதில் ஹேமங், எஸ் ஹேமங், ரைட் ஹேமங், எஸ் ரைட். ஐ எம் ஃபைன் ஹேமங், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்படி போயிட்டுருக்கு நீட் ப்ரிப்பரேஷன்ஸில் எப்படி போயிட்டுருக்கு? நீட் கிளாஸ் நாளைக்கு உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இல்லை, நாளான்னைக்கு உங்களுக்கு நீட் கிளாஸ் இருக்குது. ஸோ நீட் கிளாஸை ஜாயின் பண்ணிடுங்க. நீட் கிளாஸ் இன் த சென்ஸ் நீட் ரிவிஷன் சீரீஸ். ஓகே, நீட் ரிவிஷன் சீரீஸ் உங்களுக்கு இருக்குது நாளான்னைக்கு ஈவினிங் 6 o'clock. 6 o'clock நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாப்டர் வைஸ். ஸோ எவ்வளோ சாப்டர்? ஒரு சாப்டர், ஐ மீன் ஒரு சாப்டராக தான் போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ சாப்டர் வைஸ் ஒவ்வொரு சாப்டரில் இருக்கிற ஒவ்வொரு என்சிஆர்டி பேஜில் இருக்கிற பேராகிராஃப் வைஸ் கொஸ்டின்ஸ் என்ன. ஸோ ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அந்த பேராகிராஃபில் எவ்வளோ மேக்ஸிமம் எம்சிக்யூ உங்களால் அதெல்லாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சாப்டர்லையும் சாப்டரில் சீக்வன்ஸ் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நாளான்னைக்கு சாயந்தரம், தட் இஸ் டே ஆஃப்டர் டுமாரோ ஈவினிங் 6 o'clock நீங்கள் நீட் சேனலில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஜுவாலஜி கிளாஸ் இருக்குது. ஓகே, என்ன queries? ஓகே தட்ஸ் pretty good man. ரொம்ப நல்ல விஷயமாச்சே. சரி, உங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாவது query இந்த சாப்டர் ரிலேட்டட் ஏதாவது query ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் நான் போட்டிருக்கிற சாப்டர் ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் உங்களுக்கு தேவையில்லை. பட் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், ஆர்கானிசம் பாப்புலேஷனில் ஏதாவது query இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அதையும் நான் இங்கே சால்வ் பண்ணுறேன். ஸோ இவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? மற்றபடி நம்ம லெக்சர்ஸ் வரும், லெக்சர்லையும் டேரெக்டாக நீ கேட்டுக்கலாம் queries. ஆல்ரைட், சலோ, ரொம்ப நல்ல விஷயம்டா கண்ணா, வெரி குட். ஆமாண்டா, எஸ் ரைட், இட்ஸ் பின் 3 months. நவம்பர் வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்தேன். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயும் கிளாஸ் எடுத்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் வீக்கில் இல்லை, அதுக்கப்புறம் நான் கிளாஸ் எடுக்கல. ஸோ 3 months கிடையாது, 3 months இல்லை, அவ்வளோ நாளாச்சா? மேபி நீட்டாக இருக்கலாம், நீட்டில் இருக்கலாம் மேபி. எஸ், ஸோ த வெயிட் இஸ் ஓவர். ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ ஜாயின் பண்ணிக்கோ. சரியா? நம்மளோட வெயிட் முடிஞ்சு போச்சு. ஓகே, 6:15 ஃபிசிக்ஸ் லெக்சர் இருக்கா? சரி, எஸ் இன்னைக்கு. ஸோ ரீஷெடியூல் பண்ணிட்டாங்களா இதுவுமா? ஓகே, ஸோ 6 o'clock நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருண்டாக்கன்னா ஜுவாலஜி கிளாஸ் 6 o'clock எப்பவும் போல் ஸ்டார்ட் ஆயிரும். நாளானிக்கு என்ன நாள்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. எஸ், Thursday. ஸோ கமிங் Thursday மீன்ஸ் நாளானிக்கு நம்ம கிளாஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிருங்க. See you there in the class. Bye. எஸ், ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு 11 questions உங்களுக்கு இதில் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் இந்த 3 சாப்டர். அதே நம்ம 10th சாப்டர் அப்படின்னு பார்த்தா, ஓகே, 10th சாப்டரில் இது வரைக்கும் ஒரு எம்சிக்யூ நான் பார்த்துருக்கேன். ஒரு எம்சிக்யூன்னு சொல்ல வேண்டாம், ஒரு 2 எம்சிக்யூ நான் பார்த்துருக்கேன். 1 இல்லை, சாரி 2. ஏன்னா ஆர்கானிசம் பாப்புலேஷன் 2 சேர்த்தி இது வரைக்கும் 2. எஸ், தேங்க்யூ ஸோ மச்டா. நீயும் பத்திரமா பார்த்துக்கோ, நல்லா படி. ஓகே, see you there in the class. Bye. 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் நான் 2 மார்க் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 21, இந்த 3 சாப்டர் சேர்த்தி கிட்டத்தட்ட ஒரு 21 2 மார்க் கொஸ்டின் நான் பார்த்துட்டேன். ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த ஹியூமன் ஃபிசியாலஜியில் ரைட். ஸோ இது வரைக்கும் யாரும் நான் பயங்கரமாக என்ன ஐதர் திட்டுறாங்க, ஆர் புகழ்கிறாங்க, ஆர் ரொம்ப என்னை வந்து நினச்சி பார்க்குறாங்க போல இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. எனிவேஸ்,
ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இது வரைக்கும் என்னது 21 கொஸ்டின். ஸோ யோசிச்சு பாருங்க எவ்வளோ அதிகமான 2 மார்க் கொஸ்டின் இதுலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக டபுளாக இருக்குது இதில் இல்லையா. ஸோ 2 மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதுலேயும் நீங்கள் பாருங்கள் சாப்டர் 1 and 2ல் தான் ரொம்ப 1 and 3ல் தான் ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தா 1 and 3ல் சரிங்களா. சரி, அப்போது ஈகாலஜி சாப்டர்ஸ்லேருந்து 2 மார்க் கொஸ்டின் கேட்டது இல்லையா. ஒரே ஒரு தாட்டி நான் இது வரைக்கும் பார்த்ததில் ஒரே ஒரு தாட்டி 2 மார்க்லேருந்து வந்திருக்கு பாப்புலேஷன். மற்றபடி 3 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் 3 சேர்த்து ஒரு 10 கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன். ஒரு 10 கொஸ்டின்ஸ் இதிலிருந்து ஒரு 1 கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன். 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு நம்ம பார்த்தா 5 மார்க் கொஸ்டின் எஸ் 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின் நான் இது வரைக்கும் பார்த்ததில் இந்த சாப்டர்லேருந்து 7 கொஸ்டின் 7 கொஸ்டின் நான் பார்த்ததில் 7 நான் பார்த்ததே ஒரு 7-8 பேப்பராக தான் இருக்கும். ஐம் நாட் ஷுர் 7 பேப்பரா 8 பேப்பரா 9 பேப்பரானு 9 கொஸ்டின் பேப்பரானு. பட் நான் பார்த்ததுலேயே 5 மார்க் கொஸ்டின் இந்த செகண்ட் சாப்டர் இருந்து கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளோ அதிகமான கொஸ்டின்ஸ் இதுலேருந்து கேட்குறாங்க. 3 கொஸ்டின் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு 10 கொஸ்டின் இதுலேருந்து வந்திருக்கு. 3 அந்த இதுலேருந்து தேர்ட் சாப்டர்லேருந்து 5 மார்க் நான் இது வரைக்கும் பார்க்கல. ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 5 மார்க் நான் இது வரைக்கும் பார்க்கல. இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மெஜாரிட்டி நான் சொல்கிறது இதுதான். ஓகே, ஸோ லாஸ்ட் 8-9 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எனக்கு கிடைச்ச கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் பார்க்கும்போது இதுதான் ஓவரால் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வெயிட்டேஜ் ஆஃப் த சாப்டர்ஸ். சரி, சாப்டரோட இதுதான் வெயிட்டேஜ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது தனியாக கவர்மெண்ட் புக்கில் கொடுக்க கிடையாது. இந்த சாப்டர் இவ்வளோ கொஸ்டின் தான் வரும் அப்படிங்கிறது. ஆனால் இம்பார்ட்டன்ஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதுதான் நம்மளுக்கு தெரியுது. இதுலேயோ நான் சொன்ன இந்த க்ரைட்டீரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் சரிங்களா. இந்த டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பாக செகண்ட் சாப்டர் இருந்து தான் கேட்பாங்க. டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் 5 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கேட்டா 2 மார்க்கில் டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினச்சா இந்த சாப்டர்ல இருந்து கேட்கலாம். அதுவும் அந்த ஒரு சில டயக்ராம்ஸ் தான். அது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், சாப்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சாப்டர் நம்பர் 1 இது என்னது? ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். சாப்டர் நம்பர் 1 ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். ஓகே, reproduction in organism. சரி, இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இதுல மூணே மூணு சப் டாபிக் தான் இருக்கு இல்லையா. 3 சப் டாபிக் தான் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சப் டாபிக் உங்களுக்கு மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ரெண்டாவது சப் டாபிக் ஏசெக்சுவல் அண்ட் தேர்ட் சப் டாபிக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இந்த என்டையர் சாப்டர்ல நம்ம பிரிச்சு பார்த்தா மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அந்த டாபிக் இத்தனூண்டு தான். சரிங்களா, இது இவ்வளோதான். ஸோ இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் என்னென்ன கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ லிவிங் ஆர்கானிசம் ஷோ அ லைஃப் சைக்கிள் இன்வால்விங் பர்த், க்ரோத், டெவலப்மெண்ட், மெச்சுரேஷன், ரிப்ரொடக்ஷன் அண்ட் டெத். இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஒரு 1 மார்க் ஒரு MCQ இங்கே இருக்கு. ஓகே, ஒரு 1 மார்க் கொஸ்டின். நான் எவ்வளோ 1 மார்க் கொஸ்டின் சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வைங்க, கவுண்ட் வச்சுக்கோங்க. நான் கவுண்ட் பண்ணிகிட்டே போகிறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் நான் இங்கே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் என்ன கேட்பாங்க? கொஸ்டின் லிவிங் ஆர்கானிசம் ஷோ அ லைஃப் சைக்கிள் இன்வால்விங் பர்த் கொடுத்துருப்பாங்க, க்ரோத் கொடுத்துருப்பாங்க, டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, மெச்சுரேஷன் கொடுத்துருப்பாங்க, டேஷ் அண்ட் டேஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். இதோட முடிஞ்சிடும் இந்த கொஸ்டின் சரிங்களா. இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிடும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? ரீப்ரொடக்ஷன் அண்ட் டெத். இப்படியும் கேட்கலாம். ரீப்ரொடக்ஷன் டெத் கொடுத்து இதில் ஏதாச்சும் ஒன்று அண்டர்லைன் பண்ணி கேட்கலாம். அதனால இந்த பர்த், க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பிறந்த உடனே ஃபஸ்ட்டு என்னது? பிறவி இல்லையா, பிறவி. அதுக்கப்புறம் பிறந்த உடனே என்ன ஆகும்? க்ரோத், வளர்ந்துருவாங்க. வளர்ந்தோன்னே அது பாடி எல்லா ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி க்ரோ ஆவாங்க. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி கிடைக்கும், செக்ஷுவல் மெச்சூரிட்டி கிடைக்கும் இல்லையா. உங்களோட செக்ஷுவல் ஆர்கன்ஸ் எல்லாமே மெச்சூர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் செத்து போயிடும். அவ்வளோதான் வாழ்க்கை. ஸோ இது வந்து சீக்வென்ஸில் இருக்கும். பட் ரொம்ப முக்கியம் 1 மார்க் கொஸ்டின். சரி, அடுத்தது இது
ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது என்னது ஒரு 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின் என்னது டிஃபைன் ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் இங்கிருந்து இஸ் த ஃபண்டமெண்டல் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது ஒரு பாயிண்ட், ஒரு மார்க். இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன். இது செகண்ட் பாயிண்ட். ஸோ இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க வரைக்கும் முடியணும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது என்னது ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரியா? இது என்னது ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரி, நல்லது, நல்ல விஷயம்தான். அடுத்தது என்னது? The young ones grow and mature to repeat the process. இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இது 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் ரொம்ப சான்ஸ் கம்மி, ரொம்ப கம்மி. Thus, reproduction result in the continuation of species and introduces variation in organisms which are essential for adaptation and evolution of their own kind. இங்க ஒரு 1 மார்க் இருக்கு. என்னது? இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. reproduction results இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி results in continuation of species underline. ரொம்ப முக்கியமான வார்த்தை and 1 மார்க் அப்படின்னு சொன்னா இதுதான் continuation of species. ஓகே, இது எல்லாத்தையும் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. எத்தனையோ தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எத்தனையோ தாட்டி உங்கள் ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுத்துட்டாங்க, மனப்பாடம் பண்ணியாச்சு. பட் உங்களுக்கு இப்போ என்ன தெரியணும், என்ன கொஸ்டின்ஸ் வரலாம், என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரப்போகுது, எது கொஸ்டினாக வரலாம், அதுதான் முக்கியம் உங்களுக்கு இப்போதைக்கு. அதனால அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவைன்னு தோணுதோ அங்கே எனக்கு இந்த சாப்டர் இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொன்னால் நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த டாப்பிக்கை சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சரியா? சரி. ஸோ கண்டினியூட்டி ஆஃப் ஸ்பீஷியஸ் ரொம்ப முக்கியமான ஒரு லைன். அண்ட் இன்ட்ரடியூசஸ் வேரியேஷன், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இன் ஆர்கானிசம் விச் ஆர் எசென்ஷியல் ஃபார் அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் தேர் ஓன் கைண்ட். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். இங்க ஒரு 2 மார்க் கொஸ்டினும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன கொஸ்டின் இது? வாட் இஸ் த significance of sexual reproduction. இது ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். அப்ப என்ன ஆன்சர் எழுதுவீங்க? இங்கிருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்க முடிச்சுடுவீங்க. முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்ன? இதுல முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் continuation of species and introduces variation. So variation and continuation of species முக்கியமான கீ டேர்ம். புரிஞ்சுதா? எஸ், புரியுதா? ரைட். அடுத்தது என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட்? மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அடுத்து என்னது? மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நான் சொன்ன மாதிரி அதுதான். பட் அதுக்கு முன்னாடியே பாருங்க எவ்வளோ 1 மார்க் கொஸ்டின் வந்துருச்சு, எவ்வளோ 2 மார்க் கொஸ்டின் வந்துருச்சு. எஸ். ஸோ ஒவ்வொரு லைனில் என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையுமே நான் லைனாக சொல்ல போகிறேன், சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ டக்கு நம்ம முடிக்க போகிறோம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் இப்போ போயிட்டுருக்கு, கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. 4 சாப்டர் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லி கடகடன் எல்லாருமே ஜாயின் பண்ண வச்சுருங்க. அண்ட் ஸ்கூல் முடிச்சு நேரம் வந்திருப்பீங்க, எல்லாம் வந்துட்டு இருக்காங்கனாலும் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. சரி, மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகே, மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். சப்போஸ் அதே வந்து உங்களுக்கு பிடபிள்யூ ஆப் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டக்குன்னு என்ரோலும் பண்ணிடுங்க. இதே கையோடு என்ன பண்ணிடுங்க, என்ரோல் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் இல்லையா? சரி. ஸோ எப்படி என்ரோல் பண்ணுவீங்க? பிடபிள்யூ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நம்ம பேட்ச் நேம் போட்டுட்டு அதில் எக்ஸ்ப்ளோர் இருக்கும், அதை போய் உள்ள என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ரோல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. வேலை முடிஞ்சது. ரைட். சரி, மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்னா இது ஒரே ஒரு பேராகிராஃப். பட் இதுலேருந்து சான்சஸ் ரொம்ப கம்மி, பட் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். ஆல் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் சம் பேசிக் ஃபீச்சர்ஸ் சச் as synthesis of RNA and proteins, replication of DNA, cell division and growth, formation of reproductive units and their fertilization to form new individuals. ஒரு 2 மார்க் கொஸ்டின். எஸ், ஒரு 2 மார்க் கொஸ்டின். என்னது? நம்ம ரீப்ரொடக்ஷன் எதுக்காக பண்ணுறோம்? ஓகே, all mode of reproduction have some basic feature. அதில் என்ன இருக்குது? பேசிக் ஃபீச்சர் இருக்குது. ரிப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா அது என்ன பேசிக்? ஸோ கொஸ்டினில் கேட்பாங்க, வாட் ஆர் த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதணும். என்னது? சிந்தசிஸ் ஆஃப் RNA நம்பர் 1 அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ சிந்தசிஸ் ஆஃப் RNA ப்ரோட்டீன், ரெப்ளிகேஷன் ஆஃப் DNA,
cell division and growth, formation of reproductive unit and their fertilization. Formation of reproductive unit க்கு பதிலா நீங்க gametogenesis கூட எழுதலாம். ஆனா உங்களோட மார்க்கிங் ஸ்கீம்ல, ஓகே, உங்களோட மார்க்கிங் ஸ்கீம்ல கீ டேர்ம்ஸ்ல, மார்க்கிங் ஸ்கீம் அண்ட் கீ டேர்ம்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்களே, அதில் இந்த புக்கில் இருக்கிற எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் மோஸ்ட்லி எப்படி எழுத ட்ரை பண்ணுங்க, இங்கே இருக்கிறத எழுத ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? புக்கில் இருக்கிறத எழுத ட்ரை பண்ணுங்க. சரி, அடுத்தது organism exhibit two major mode of reproduction, namely asexual and sexual reproduction. Reproduction is by a single parent without the involvement of gamete formation is asexual reproduction. இது ஒரு 1 mark question. The offspring produced are genetically identical. Okay, சரி, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது asexual reproduction is usually by amitotic, ஒரு 1 mark question. Okay, சரி. Hence it is known as somatogenic and blastogenic reproduction. இது ஒரு 1 mark question. சரி, when two parents participate in the reproductive process involving two type of gametes, when the இதனது ஒரு 2 mark question or 1 mark question. Define sexual reproduction. Okay, define sexual reproduction. யோசிச்சு பாருங்க, ஒரு பேஜினே நீ முடியல, எத்தனை 1 mark எத்தனை 2 mark. யோசிச்சு பாருங்க, இதை தவிர வேற எங்காச்சும் ஏதாச்சும் கேட்பாங்களா? வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஸோ சாப்டர் வைஸ் நம்ம இப்படி படிச்சிட்டோன்னா எங்கேருந்துடா கொஸ்டின் கேட்பாங்க? சென்டம் அடிக்கிறது கேரண்டி. சரியா? So when two parents participate in the reproductive process involving two type of gamete, that is ova and sperm, it is called sexual reproduction. or 2 mark question or 1 mark question. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் எவ்வளாச்சு? ஒரு 1 mark, 2 1 mark, 3 1 mark, 4 5 1 mark, 6 1 mark ஆச்சு. இது வரும், இதோட 6, 5லேருந்து 6, 5 to 6 1 marks இது வரைக்கும் பார்த்தாச்சு. 2 marks எவ்வளோ பார்த்தாச்சு? 1 2 3 4 2 marks பார்த்தாச்சு. ரைட்? சரி, அடுத்தது asexual reproduction. ஸோ டாபிக் ஸ்டார்ட் ஆகுது இதோட. இது நம்ம என்ன பண்ணியாச்சு? மோட் ஆஃப் ரிப்ரொடக்ஷன் முடிச்சாச்சு. சரி, asexual reproduction is widespread among different organisms. It is common in members of protista, bacteria, archaea and அடுத்தது என்னது? archaea and இது என்னது? இது எங்க வருது? asexual reproduction is common in 1 mark question. என்னது? 1 mark question. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேஜில் இது வரைக்கும் எவ்வளோ 1 mark பார்த்தாச்சு? 1 mark நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 6 or 7 நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ. ஓகே, 2 mark question எவ்வளோ பார்த்தாச்சு நம்ம இதில்? 1 2 3 4 3 or 4 1 mark question நீங்கள் பார்த்துட்டீங்க. சரியா? ரைட், அடுத்தது எஸ். Okay, in multicellular organisms with relatively simpler organization, okay, dot, the offsprings show uniparental inheritance. Then the double quotation, then the double quotationல கொடுத்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், high priority. அதனால நான் இதை green கலர்ல மார்க் பண்ண போறேன். high priority இந்த இடத்துல இருக்கு, நீங்க பார்த்துக்கோங்க. high priority என்னது? uniparental inheritance. இந்த டேர்ம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கலாம். இந்த டேர்ம் உங்களோட கொஸ்டின் பேப்பரில் இருக்கலாம். யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா? என்னது? யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ். எது? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். என்ன எதில் கேட்பாங்க? 1 markல தான் கேட்க போகிறாங்க, வேறு எதில் கேட்க போகிறாங்க? எஸ், without any genetic variation. Yes, so the different modes of asexual reproduction seen in animals are என்னென்ன டைப் இருக்கு? ஸோ இது வந்து ஒரு ப்ராபபிள் 2 mark question, சிம்பிள் 2 mark question. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் asexual reproduction? உங்களுக்கு என்ன இருக்கு? ஃபிஷன் இருக்கு, பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன் 4 இருக்கு. ஸோ ஈச் கேரிஸ் half mark. ஸோ half mark இதுக்கு, half mark இதுக்கு, half mark இதுக்கு, half mark இதுக்கு, டோட்டல் 2 mark question உங்களுக்கு கேட்பாங்க இந்த கொஸ்டினா. ஓகே, ரைட். அடுத்த பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க?
Fission is the division of the parent body into two or more identical individuals. They are binary fission. Okay, so இது ஒரு probable 2 mark question. இது ஒரு probable 2 mark question இங்க இருக்கு. என்னது types of fission. என்னது 5 types of fission இருக்கா, அது என்னென்ன அப்படிங்கறத questionல கேட்கலாம். 5 types of fission. இது வந்து ஒரு probable 2 mark question. They are binary fission, multiple fission, plasmotomy, strobulation and sporulation. So total 5 types இருக்கு. சரி, அடுத்தது என்னது, அடுத்த paragraph. In binary fission, the parent organism divide into two halves. Binary fission. So binary, what is binary fission அப்படின் question கேட்டா இங்கிருந்து ஆன்சர் எழுதணும். ஒரு 2 mark question. It divides into two halves and each half forms a daughter individual. இது வந்து ஒரு 1 மார்க்லயும் வரலாம், இது 1 மார்க்ல வரலாம், ரெண்டு 1 மார்க் சேர்த்து ஒரு 2 மார்க் கேட்பாங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ல இது கேட்கலாம், இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சரி. The nucleus divides first amitotically or mitotically, followed by the division of the cytoplasm, cytokinesis. The resultant offspring are genetically identical to the parent. Depending upon the plane of fission, binary fission are of following types: half mark, half mark, half mark, half mark. So மொத்தம் எவ்வளோ 2 mark, மொத்தம் எவ்வளோ 2 mark. Hi Megha Nandini Prabhu, hi, good evening Kanna, very good evening. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த ரிவிஷன் சீரீஸில் சாப்டர் வைஸ், சாப்டரில் இருக்கிற பேஜ் வைஸ் எவ்வளோ பாசிபிள் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 4 மார்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். வணக்கம் வணக்கம் சூரிய பிரகாஷ். ஸோ நீங்கள் இந்த பேட்சில் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை நீங்கள் பார்க்கணும். ஸோ சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணணும். சரி, ஃபாலோ இந்த சென்ஸ் டெய்லி இந்த சேனலில் கிளாஸஸ் போயிட்டுருக்கல, அது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது போக வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, சரிங்களா? வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. அது போக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிடபிள்யூ ஆப் டவுன்லோட் பண்ணி பிடபிள்யூ ஆப்பில் இந்த பேட்ச் நேம் போட்டுட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், அங்கே அந்த பேட்ச் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, மேகானந்தினி பிரபு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா? சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இதே தான் உங்களுக்கு தமிழ் மீடியம்லையும் இருக்க போகுது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் தமிழ் மீடியம் உங்கள் புக்கை எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் புக் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இதே தான் அங்கேயும் இருக்க போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ரைட், ஃபைன். அடுத்தது, ஸோ இது என்னது, ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. அடுத்தது என்னது, ஒவ்வொன்றையும் 2 மார்க்காக கேட்கலாம். ஒவ்வொன்றையும் என்ன பண்ணலாம், இதையும் 2 மார்க், இதையும் 2 மார்க், இதை தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா பேராகிராஃபில், இதையும் 2 மார்க்காக தனித்தனியாக கேட்கலாம் வித் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிளோட இதையும் என்னென்னு 2 மார்க்காக கேட்பாங்க. அதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ சம் irregular binary fission is seen in the shape like what? Irregular shaped organism like amoeba, 1 mark. The plane of division is hard to observe. The contractile vacuoles case to function and disappear. The nucleoli disintegrate and the nucleus divides mitotically, 1 mark. The cell then constricts in the middle, so the cytoplasm divide to form 2 daughter cells. இது ஒரு 2 mark and இதில் 2 1 mark இருக்கு, அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து என்னது இந்த paragraph? In transverse சென்டர்லேருந்து பிரியறது. Transverse binary, transverse எப்படி பிரியறது? ஓகே, transverse, the plane of division runs along the transverse axis. Example என்னது, individual planaria and paramecium. ஓகே, transverse. Irregular binary fissionனா இது simple irregular. Transverse section அப்படிங்கிறது என்னது, longitudinal section ஒன்று சொல்லுவாங்க, longitudinal and transverse section. So okay, so longitudinal binary fission and transverse binary fission, it depends, நீங்கள் டைரக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நடக்குதா இல்லை transverse section எப்படி ஸ்ட்ரெயிட் ஆர் டேஷ் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் கிராஸ் ஆகும் டிவிஷன் நடக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிவிஷன், தட் இஸ் ஆப்ளிக் பைனரி ஃபிஷன், கிராஸாக நடக்கிறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிவிஷன் நடக்கும். அதுலேருந்து 2 மார்க் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது இந்த பேராகிராஃபில்.
அடுத்தது இந்த டயக்ராம். ஓகே, இது நம்மளோட இந்த டயக்ராம். இந்த டயக்ராம். ஓகே, இந்த டயக்ராம் எது ஒரு 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் பாருங்க, சென்டரில் கட் ஆகிருக்கு இல்லையா, சென்டரில் கான்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குது அண்ட் சென்டரில் கட் ஆகி 2 பேராமீஷியமாக டிவைட் ஆயிரும். லாங்கிடியூடினல்னா மேல இருந்து சென்டரில் எப்படி கட் ஆயிரும், இப்படி 2ஆ பிரிஞ்சிரும். ஓகே, டிரான்ஸ்வர்ஸ்னா சைடு, ஆப்ளிக்னா சைடா இப்படி கட் ஆகும். ரைட். ஸோ இது 2 டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம், 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அதனால் வரைஞ்சி பழகிக்கோங்க. ஏதாவது ஒரு 4 லேபிளிங் பண்ணுறது, மார்க் பண்ணுறது. ஓகே, பார்ட்ஸ் மார்க் பண்ணுறது. நீங்கள் ஏதோ ஒன்று 4 மினிமம் 4 நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஓகே, சரி. அடுத்தது இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட லாங்கிடியூடினல். திஸ் இஸ் லாங்கிடியூடினல். ஓகே, லாங்கிடியூடினல். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இதில் உங்கள் புக் எடுத்துக்கோங்க. சரியா, புக்கில் இந்த லைன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி, இது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த பேஜ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, உங்களுக்கு என்னது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் புக்கை நீங்கள் வச்சுருப்பீங்க கையில் இல்லையா. ஸோ புக்கை எடுத்துக்கோங்க, புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற பேராகிராஃபில் சொல்கிற லைன் இருக்கும், அதில் நான் ஊர்லாவும் சொல்லிட்டு இருக்கேன். அதை நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே போங்க. சரிங்களா. எதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது, எதாவது எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு நான் சைடில் இங்கே நான் எழுதிடுவேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ அடுத்தது ஒப்ளிக். ஸோ ஒப்ளிக் அப்படிங்கிறது ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது 2 மார்க்கில் கேட்க மாட்டாங்க, ஒப்ளிக் பைனரி ஃபிஷன். பட் எஸ், எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லாத்தோட எக்ஸாம்பிள்ஸு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் என்னது ஃபிஷன், அது நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் பார்த்தீங்க. டைப்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன், டைப்ஸ் ஆஃப் என்ன பார்த்தீங்க இங்கே, டைப்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் டைப்ஸ். என்னது, பைனரி ஃபிஷனுக்கும் நிறைய டைப் இருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா. ஸோ டைப்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன், இந்த 2லையுமே என்ன ரொம்ப முக்கியம், எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே, ரைட். அடுத்தது மல்டிபிள் ஃபிஷன். அடுத்தது மல்டிபிள் ஃபிஷன். மல்டிபிள் ஃபிஷனில் பாருங்க, இன் மல்டிபிள் ஃபிஷன் the parent body divides into many similar daughter cells simultaneously. First the nucleus divides. So what are the steps in multiple fission அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மார்க் கொஸ்டின் இங்கே ப்ராபப்ளி கேட்கலாம். ஓகே, 3 மார்க் கொஸ்டின் ப்ராபப்ளி இதில் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி 2 மார்க் தான். ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி என்னது 2 மார்க் தான். அதே நீங்கள் வந்து போக போக 3rd சாப்டர் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதில் மெஜாரிட்டி 3 மார்க்ஸில் கேட்பாங்க. அது 2 மார்க்ஸ்லேயும் வரும், 3 மார்க்ஸ்லேயும் வரும். அந்த மாதிரி ஒரு சாப்டர் அது. சரிங்களா. சரி, ஸோ இதில் என்னது மல்டிபிள் ஃபிஷன், த பேரண்ட் பாடி டிவைட்ஸ் இன்டு மெனி சிமிலர் டாட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் த நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ரிப்பீட்டட்லி. Later the cytoplasm divides into as many parts at that of nucleus. Each cytoplasmic part encircles one daughter nuclei. This results in the formation of many smaller individuals from a single parent organism. இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். எது, ஃபர்ஸ்ட் த நியூக்ளியஸ், இதிலிருந்து ஆர்கானிசம் வரைக்கும் நீங்கள் ஒரு 3 மார்க் கொஸ்டினில் பாயிண்ட் வைஸ் எழுதணும். இங்கே நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னது, நீங்கள் எப்போவுமே எழுதுனா என்ன பண்ணணும், நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு புல்லட் பாயிண்ட்ஸ் போடணும். அதுக்கப்புறம் கீ டேர்ம்ஸை அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, கீ டேர்ம்ஸ் என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும். இங்கே டயக்ராம் தேவையில்லை, ஆனால் நீங்கள் வரையணும்னு நினச்சா இதோ
என்னது மல்டிபிள் ஃபிஷனோட இந்த டயக்ராமை நீங்கள் வரையலாம். இந்த டயக்ராமை நீங்கள் வரைஞ்சு 3 மார்க் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் வரையணும்னு அவசியம் கிடையாது. 3 மார்க் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் வரைய வேண்டாம். ஆனால் வித் டயக்ராம்னு கொஸ்டினில் கேட்டால் இந்த டயக்ராம் வரையணும். ஆனால் டயக்ராம் மோஸ்ட்லி 3 மார்க்கில் தனியாக கேட்பாங்களே தவிர கொஸ்டினோட சேர்த்து அட்டாச் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ சப்போஸ் 3 மார்க்கில் கேட்டு டயக்ராம் கேட்டால் இந்த டயக்ராம் வரையணும். இல்லை அப்படின்னா டயக்ராம் வரைய வேண்டாம். ஓகே, ஸோ டயக்ராம் எங்கெல்லாம் கேட்குறாங்களோ டயக்ராம், ஓகே, டயக்ராம் wherever necessary, draw diagram, draw wherever necessary. எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நீங்கள் நீட் டயக்ராம் வரையணும். ப்ளஸ் டயக்ராம் வரைகிறீங்க அப்படின்னா கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அலாட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி லேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, டயக்ராம் மட்டும் கேட்டிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 4 லேபிளிங்காச்சும் நீங்கள் பண்ணியிருக்கணும். மினிமம் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஓகே, ஆனால் மினிமம் 4 பண்ணியிருக்கணும். அதுதான் மினிமம் க்ரைட்டீரியா. ஓகே, ரைட். சரி, அடுத்தது என்னது? ஓகே, now if multiple fission produces 4 or many daughter individuals by equal cell division and the young one do not separate until the process is complete, then the division is called repeated fission. It is example Vorticella. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். எவ்வளோ மார்க் கொஸ்டின்? ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரி, அது என்னது? ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது, during unfavorable condition, increase or decrease in temperature, scarcity of food, amoeba withdraws its pseudopodia and secretes a 3-layered protective chitinous cyst wall around it and become inactive. This phenomenon is called encystment. இது ஒரு 3 மார்க் or 2 மார்க். உங்களோட எக்ஸாமினரோட மூட பொறுத்து, கொஸ்டின் செட் பண்ணுறவங்களோட மூட பொறுத்து 2 மார்க்லேயும் கொடுக்கலாம் ஆர் 3 மார்க்லேயும் கொடுக்கலாம். என்னது? இது ஒரு என்சிஸ்ட்மெண்ட், டிஃபைன் என்சிஸ்ட்மெண்ட் ஆர் எக்ஸ்பிளைன் என்சிஸ்ட்மெண்ட் ஆர் வாட் இஸ் என்சிஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொஸ்டினை கேட்கலாம். ஓகே, என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னு என்னது? ஒரு செல்லுக்கு மேலே ஒரு 3 லேயரில் ப்ரொடெக்டிவ் கவர் போடுறது. ஏன்னா சுற்றி முற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் சரியில்லை, அதனால். நீ போய் அவர்கிட்டே கேட்டுறாக்கண்ணா, எனக்கு அதை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரியா? எந்த நாலேஜும் கிடையாது. ஓகே, அவசர கொடுக்கா, அது பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்க. சத்தியமாக எனக்கு இதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. நீ அவர்கிட்டயே போய் கேட்டுக்கலாம். சரி, அவரோட கிளாஸ் வரும்ல, அப்போ கேட்டுக்கோ. நீ இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி மேபி ப்ராசஸில் இருக்கலாம். ஓகே, when conditions become favorable, the encysted amoeba divides by multiple fission and produces many minute, okay, 1 mark question. இது என்னது? ஒரு 1 mark question. Okay, the cyst wall absorb water and breaks off, liberating the young pseudopodiospores, each with a fine pseudopodia. They feed and grow rapidly to lead an independent life. Done. In some metazone animals, a special type of transverse fission called strobilation. Another strobilation occurs. So strobilation occurs in the process of strobilation. Okay, what is? Explain strobilation, or 2 mark question. Several transverse fission occur simultaneously, giving rise to a number of individuals which often do not separate immediately from annelida. சரியா? இங்கிருந்து இது வரைக்கும் நீங்க எழுதணும். ஓகே, இந்த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ரோபிலேஷன் இங்கிருந்து இது வரைக்கும் நீங்க எழுதணும். ஒரு 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் ஸ்ட்ரோபிலேஷன். இதோட கொஸ்டின் என்ன? டிஃபைன் என்னது? ஸ்ட்ரோபிலேஷன். ஓகே, டிஃபைன் ஸ்ட்ரோபிலேஷன். சப்போஸ் டயக்ராமோட கொஸ்டின் கேட்டா இது 3 மார்க்காக கூட கேட்கலாம். வித் டயக்ராம் கேட்டா இது 3 மார்க், வித்தவுட் டயக்ராம் கேட்டா 2 மார்க். ஓகே, வித் டயக்ராம் கேட்டா இது நீங்க வரையணும். சரியா? பட் மோஸ்ட்லி இந்த டயக்ராம் கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. சரியா? ரொம்ப கம்மி. அதனால கவலைப்படாம நீங்க டெஃபினேஷனை படிச்சுக்கோங்க. இதை ஜஸ்ட் ஒரு தாட்டி நீங்க பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சரியா? ஓகே, அடுத்தது ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கு. என்னது? டிஃபைன் பிளாஸ்மோட்டோமி.
என்னது அடுத்த question, define plasmotomy. So plasmotomy is the division of multinucleated parent into many multinucleate daughter individuals with the division of nuclei. Okay, so example என்னது plasmotomy occurs in opelina, okay, and giant amoeba. இது வந்து ஒரு 2 mark question. Okay, இங்க ஒரு 2 mark question இருக்கு, right? சரி, அடுத்தது during unfavorable conditions amoeba multiplies by sporulation without encystment. Nucleus breaks into several fragments or chromatin blocks. Each fragment develops a nuclear membrane, becomes surrounded by cytoplasm and develops a spore case around it. When condition becomes favorable, the parent body disintegrates and the spores are liberated, each hatching into young amoeba. ஒரு 3 mark question. என்னது explain sporulation. Explain the process of sporulation. or இதைவே எப்படி கேட்கலாம் அப்படின்னா how amoeba, okay, react or form spores in during unfavorable condition அப்படின்னு கூட நீங்க எழுதலாம். Okay, during unfavorable, explain the amoeba reproduction process of spore formation during unfavorable condition அப்படின்னு கூட question கேட்கலாம். அப்படினாலும் நீங்க என்ன பண்ணணும், sporulation அப்படிங்கறத எழுதணும். சரியா? சரி, அடுத்து என்னது in budding. அடுத்த question budding. In budding, the parent body produces one or more bud and each bud grows. இது கண்டிப்பா என்னது ஒரு diagram question. Okay, இது கண்டிப்பா ஒரு diagram question. So diagramல கேட்டா 2 மார்க்ல வெறும் diagram மட்டுமே கேட்பாங்க. அதனால labeling மறந்துடாதீங்க, labeling பார்த்துக்கோங்க. இது ஒரு 2 mark question, define budding. Okay, in budding the parent body produces one or more buds and each bud grows into young one. Okay, the buds separate from the parent to lead a normal life. இவ்வளவுதான், இங்க இருந்து இது வரைக்கும். Example நீங்க என்ன எழுதணும், hydra. Example hydra is the best example. So இதுக்கு நீங்க example எழுதணும் அப்படின்னா என்ன எழுதுவீங்க, example hydra. யாரும் தடுக்க மாட்டாங்க, பட் sponges கூட நீங்க எழுதிக்கலாம். sponges புக்ல கொடுத்திருக்கறனால நீங்க sponges எக்ஸாம்பிளா எழுதலாம். சரியா? ஓகே, அடுத்து என்னது, yes, அடுத்து என்னது, when buds are formed on the outer surface of the parent body, it is known as exogenous budding. So types of budding, 2 mark question. அடுத்த 2 mark question என்னது, types of budding. என்ன இருக்கு, ரெண்டு, exogenous and endogenous budding. கரெக்டா? so இதை explain பண்ண சொன்னாங்க அப்படின்னா 2 மார்க் கேட்பாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலை அப்படின்னா 1 மார்க்ல தான் வரும். பேர் மட்டும் கேட்டால் 1 மார்க்ல வரும். பேர் கேட்கல, எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா 2 மார்க்ல வரும். ஓகே, சரி. எக்ஸோஜினஸ் பட்டிங் அண்ட் எண்டோஜினஸ் பட்டிங். இங்கே இருக்கு எண்டோஜினஸ் பட்டிங், இங்கிருந்து எழுதணும். எண்டோஜினஸ் பட்டிங் இங்கே இருக்கு, எக்ஸோஜினஸ் பட்டிங் எக்ஸாம்பிளோட சேர்த்து எழுதணும். சரியா? வேற ஆர் இதை 1 மார்க்ல கூட கேட்கலாம், தனித்தனியாக கூட 1 மார்க்ல கேட்கலாம், தப்பே கிடையாது, கண்டிப்பாக கேட்கலாம். சரியா? okay, now in hydra when food is plenty the ectoderm cells increase and form a small elevation on the body surface. Ectoderm and endoderm are pushed out to form the bud. The bud contains an interior lumen in continuation with parent's gastrovascular cavity. இது ஒரு 1 mark. The bud enlarges, develops a mouth and a circle of tentacles at its free end. When fully grown, the bud constricts at the base and finally separates from the parent body. இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே இந்த இவ்வளோதான் questions maximum. அடுத்தது, in freshwater sponges and in some marine sponges, a regular and peculiar mode of asexual reproduction occurs by internal buds called gemmules. 1 mark. Seen, gemmules is seen. A completely grown gemmule is hard ball consisting of an internal mass of food-laden archaeocytes. 1 mark.
During unfavorable conditions, the sponge disintegrates, but the gemule withstand adverse conditions. When the conditions become favorable, the gemule begin to hatch. So இங்க hi அருணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அருணா, வந்துட்டீங்களா, அது போதும். சரியா? வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு த கிளாஸ். ஓகே, சரி. நவ் ஸோ இதில் எவ்வளோ 1 மார்க் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த பேஜில் 1 2 3 4 5 1 மார்க் இப்போ வந்துருச்சு, 2 2 மார்க் வந்துருச்சு, ஒரு 5 1 மார்க் வந்துருச்சு இல்லையா? சரி, அடுத்தது இல்லை, ஒரே ஒரு 2 மார்க் தான். எண்டோஜினஸ் அண்ட் எக்ஸோஜினஸ் பட்டிங்கோட டைப்ஸ் கேட்பாங்க. தனித்தனியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. 2 மார்க் கொடுக்குற அளவுக்கு இங்கே இல்லை அவ்வளோ. ஸோ 1 மார்க் தான். ரைட். அடுத்தது ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் த பேரண்ட். ஸோ டிஃபைன் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க, பட் இருந்தாலும் நம்ம வந்து எந்த சான்ஸும் விடக்கூடாது. சரியா? இன் ஃப்ராக்மெண்டேஷன், ஸோ டிஃபைன் ஃப்ராக்மெண்டேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ். அப்படின்னா in fragmentation the parent body breaks into fragments and each of the fragment has the potential to develop into a new individuals. Okay, so this is one mark or 2 mark. Sorry. Fragmentation or pedal laceration occurs in many genera of sea anemones. 1 mark. Lobes are constricted of from the pedal disc and each of the lobe grows mesenteries and tentacles. 1 mark. சரியா? இது ஒரு 1 mark, இங்க ஒரு 1 mark இருக்கு. To form a new sea anemone. ரொம்ப ரொம்ப முக்கியம். Hi Yogi Edits. Hi Yogi Edits. Okay sir, I got 34 out of 35 in zoology first division exam. Congratulations. Very nice, very nice. வாழ்த்துக்கள். வெரி நைஸ். சரி, அந்த 1 மார்க் எங்கே போச்சு அது அப்படிங்கிறத நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். சாட் பாக்ஸில் போடுங்க. அந்த 1 மார்க் எங்கே போச்சு? புக்கு உள்ளே இருக்கிற கொஷின்ஸ் போச்சா? அதனால தான் இந்த ரிவிஷன் சீரீஸ். புக்குக்குள்ளே இருக்கிற 1 மார்க் கொஷின், புக்குக்குள்ளே இருக்கிற 2 மார்க் கொஷின், லைன்ஸ் பார்த்துட்டு அந்த லைன் 1 மார்க்கில் வரலாமா, 2 மார்க்கில் வரலாமா, 3 மார்க்கில் வரலாமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். சரியா? 1 மார்க் கொஷின். எஸ், ஆஸ் யூஸ்வல் எல்லாத்துக்குமே புக்குக்குள்ளே இருக்கிறதா 1 மார்க் கொடுத்துட்டாங்கன்னா அது பிரச்சனை வந்துடும். அதனாலேயே சென்டம் மிஸ் ஆகும். அதனால தான் இந்த ரிவிஷன் சீரீஸ். ஓகே, +2 ரிவிஷன் சீரீஸ் நம்ம நடத்துறது அதுக்காக தான். அதனால் இந்த ரிவிஷன் சீரீஸை நீங்கள் என்ரோல் பண்ணலன்னா பிடபிள்யூ ஆப்பில் போயிட்டு, நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, ஆப்பில் போயிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. டைம் டு டைம் நோட்ஸ் அதெல்லாமே வாங்கிக்கோங்க. அண்ட் லைவில் கண்டினியூஸாக இந்த லைவை கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். எல்லா லைவும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஜுவாலஜி லைவும் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஜுவாலஜியில் சென்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டஃப்பாலாம் இருக்காது. நம்ம இது புக்கில் தான் இருக்கிறது தான் கொஷின் வரும். சரியா? புக்கில் இருக்கிறது தான் கொஷின் வரும், புக்கிலேருந்து வெளியே கொஷின் வராது. அதனால் நம்ம லைவ் செஷனில் நான் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். அதை தவிர வேறு எங்கிருந்து கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. அது தவிர உங்களுக்கு டிபிபி இருக்குமா, டிபிபி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். கொஷின் பேங்க் உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் போதும். சென்டம் வாங்கிறது கேரண்டீட். சரியா? உங்கள் சென்டம் எங்களோட ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நீங்கள் கரெக்டாக சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா சென்டம் கேரண்டீட். இதை தவிர வேற எங்கே? தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு புக், இந்த புக்கு தானே இருக்குது, வேறு ஏதாவது புக் இருக்கா? இல்லை. அப்புறம் என்ன? அப்போ இதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரியா? ஸோ டு நாட் வரி. ஓகே, அடுத்தது. ஸோ இந்த டேப் வார்ம் டீனியா சோலியம், த கிராவிட் தட் இஸ் ரைப் ப்ரோக்ளாட்டிட்ஸ் ஆர் த ஓல்டஸ்ட் அட் த போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ராபிலா. 1 மார்க். ரொம்ப டஃப்பான ஒரு கொஷின். டஃப்பான கொஷின் சொன்னோன்னா டஃப்பான சென்டென்ஸ் வந்துருச்சு. இந்த கொஷின் ரொம்ப டஃப். இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு தாட் வரும். ஆனால் அது இங்கே தானே, புக்குக்குள்ளே தானே இருக்குது. ஸோ இதை இப்போவே படிச்சிருங்க. ஓகே, டேப் வார்மில் என்ன இருக்கும்? ப்ரோக்ளாட்டிஸ். ஓகே, ப்ரோக்ளாட்டிட்ஸ் ஆர் த ஓல்டஸ்ட் அட் த போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ராபிலா. The gravid proglottids are regularly cut off either singly or in groups from the posterior end by a process called apolysis. 1 mark or possible 2 mark. என்னது? What define apolysis or what is apolysis அப்படிங்கிறது கேட்கலாம். or explain the apolysis of Taenia solium அப்படின்னு கேட்கலாம். or explain the apolysis of tapeworm அப்படிங்கிறது கேட்கலாம். சரியா?
Okay, or what is the significance of apolysis? Adu kuda kekalam. Next question. This is very significant since it helps in transferring the developed embryos from the primary host to the secondary host. What is this? Define apolysis and explain its significance. 2-mark question or 3-mark question. சரியா, இது வந்து என்னது 2 mark or 3 mark. significance ஓட கேட்டா இது 3 markலயும் கேட்கலாம். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப் அண்ட் இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது கேட்டா டஃப்னு நினைச்சு விட்டுறக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். சரியா, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வரலான்னு. இப்பவே படிச்சிருங்க. சரி, அப்போலைசிஸ், லைசிஸ்னா உடையிறது, லைசிஸ்னா உடையிறது, அவ்வளவுதான். சரியா, வெரி சிம்பிள், கிளியர். ஸோ இந்த பேராகிராஃப்ல டயக்ராம் கேட்பாங்களா? எஸ். இந்த டயக்ராம் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த டயக்ராம் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் கொஸ்டின் உங்களை வந்து வரைய சொல்லலாம். இது கொஸ்டின் பேப்பர்ல கொடுப்பாங்களாங்கிறது டவுட் தான், ரொம்ப ரொம்ப டவுட் கொஸ்டின். பட் 1 மார்க் கேட்டா 1 மார்க்ல கொடுத்து இது என்னதுன்னு கெஸ் பண்ண சொல்லலாம், அவ்வளவுதான். சரி, கெஸ் இல்லை, அதில் கேட்கலாம் என்னது அப்படிங்கிறது கேட்கலாம். மற்றபடி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெம்யூல்ஸ் இன் ஸ்பஞ்ச், இது டயக்ராம் கேட்டிருக்காங்களா? எஸ், இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சரி, இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அதனால இதை வரைஞ்சு இதோட லேபிளிங் பார்த்துக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின். இது என்னது? இது நம்மளோட 2 மார்க் கொஸ்டின். எஸ், ஹாய் விஜயலட்சுமி, வெரி குட் ஈவினிங் விஜயலட்சுமி, and happy to see you here. My handwriting is very, oh thank you so much Vijayalakshmi. I want more of your kind and appreciation or this kind of words that boost my confidence and happiness level. ஐயோ கடவுளே, இப்படியெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. Okay, so that is fragmentation. Okay, your name is not Vijay. I know. Vijay is our superstar. Okay, Vijay, superstar Vijay. Your name is Vijayalakshmi. I know Vijayalakshmi. Okay, chalo, next. Okay, regeneration in Hydra. இதுதான் கடைசி பேஜ் நினைக்கிறேன். Regeneration. So regeneration அப்படினா என்ன? Define regeneration. So regeneration is growth in the injured region. Regeneration was first studied in Hydra by 1 mark question. Okay, scientist name, 1 mark question. So first scientist name நம்மகிட்ட வந்திருக்கிறது இங்க இதுதான். Okay, no, I did not call you Vijay. I know your name. Okay, you are my regular student. Okay, so every time you attend my classes, I know that. Very, I know. So it's not Vijay, it's Vijayalakshmi. Vijaya, not Vijaya, Vijaya. Clear? Chalo, let's continue, है ना? Okay. Regeneration is regrowth in the injured region. So regeneration was first studied in Hydra. 1 mark question. By Abraham Tremblay. 1 mark question. In 1970. இது இங்க இடத்துல ஒரே சென்டென்ஸ்ல 3 1 மார்க் இருக்கு. ஹாய் ஷாசியா மோபிகா, ஹாய், குட் ஈவினிங், வெல்கம், வணக்கம். எப்படி ஃப்ளாஷ் பத்தியா? என்னை சுற்றி முற்றி இருக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ், பீப்புள் ஆர் டேக்கிங் ஃபோட்டோஸ். என்னது இது? லைட் எரிய மாட்டேங்குது. ஓகே, ஆல்ரைட். அடுத்து என்னது? டைப்ஸ் ஆஃப் ரீஜெனரேஷன். 2 மார்க்ஸ். என்னது? டைப்ஸ் ஆஃப் ரீஜெனரேஷன். என்னது? மார்பலாக்சிஸ், எபிமார்போசிஸ். மார்பலாக்சிஸ்னா என்ன?
the whole body grows from a small fragment. Example. So இது வந்து ஒரு 1 mark. And which hydra, when hydra is accidentally cut into several pieces, each piece can regenerate the lost parts and develop into whole new individual. The parts usually retain their original polarity with oral ends by developing tentacles. இது வந்து ஒரு 1 mark question. And aboral ends by producing basal disc. Epimorphosis is the replacement of lost body parts. It is of 2 types. So என்னது reparative, restorative. So types of epimorphosis. என்னது reparative and restorative. Now in reparative regeneration, so இங்க ஒரு 2 mark question இருக்கு இல்லையா? சரி, in reparative regeneration only certain damaged tissue can be regenerated. Example, human beings. Whereas in restorative regeneration, severed body parts can develop. Example, starfish or tail of wall lizard. So 2 types with example கேட்டா ஒரு 2 mark question. 2 types with example கேட்டா என்னது ஒரு 2 mark question. புரிஞ்சதா? டயக்ராம் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த ஒரு டயக்ராமை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கேட்க மாட்டாங்க, பட் ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் டயக்ராம், பெருசாக இதுலேயே எதுவுமே கிடையாது. ஒரு 1 minute நீங்கள் டைம் எடுத்திங்கன்னா இந்த டயக்ராமை பிரெயினில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 minute போதும், ஜஸ்ட் 1 minute. இப்போவே அந்த 1 minute எடுத்து நீங்கள் இந்த டயக்ராமை பிரெயினில் ஃபீட் பண்ணிக்கோங்க, ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக முடிஞ்சிடும். அடுத்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த டயக்ராம் கேட்பாங்களா? கேட்டால் உங்களுக்கு என்ன மறந்துடா போகும்? மறக்காது, கேட்கவும் மாட்டாங்க. என்னது ரீஜெனரேஷன். ஆனால் இந்த டயக்ராம் கொடுத்து இதில் என்ன டைப் ஆஃப் ரீஜெனரேஷன் நடக்குதுன்னு கேட்கலாம். என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டயக்ராம் கொடுத்து இது என்ன டைப் ஆஃப் ரீஜெனரேஷன், ரிஸ்டோரேட்டிவா ரிப்பேரேட்டிவான்னு கேட்டால், இல்லை எபிமார்பசிஸா இல்லை மார்ஃபோலாக்சிஸா அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, அடுத்து sexual reproduction. Sexual reproduction involves the fusion of male and female gamete to form a diploid zygote which develops into new organism. Okay, it leads to genetic variation. In the types of sexual reproduction seen in animals are syngamy and conjugation. Okay, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே, டிஃபைன் சின்கமி வேணா கேட்கலாம். 1 mark question plus 1 mark question சொல்லிட்டு 2 1 mark question கொடுத்து ஒரு 2 mark கேட்கலாம். The fusion of 2 haploid gametes takes place to produce diploid zygote. அதுதான் syngamy. Depending upon the place where the fertilization takes place, it is of 2 types: external fertilization and internal fertilization. So types of fertilization or types of syngamy அப்படின்னு கேட்டா ஒரு 2 mark question. எக்ஸாம்பிளோட எழுதணும். ஓகே, எபிமார்பசிஸா? சரி, ஓகே. மற்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களோட ஆன்சர்ஸை சாட் செக்ஷனில் போடுங்க. ஆர் நீங்கள் ரெக்கார்டட் பார்க்குறீங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது. சரியா? ஓகே, யூ கேன் see here, இங்கே கட் ஆகிருக்கு, இங்கே ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, ரீஜென்ரேட் ஆயிடுச்சு. இது கட் ஆனதை ரீஜென்ரேட் ஆயிடுச்சு. சரி, now the fusion of male and female gamete takes place within the body of female organism. Example, so types of fertilization with examples. Okay, so different kinds of syngamy நம்மகிட்ட இருக்கு. That is autogamy, exogamy, hologamy. இது 3 நம்ம பார்த்துருக்கோம். அது தவிர எக்ஸ்ட்ரா இருக்கு. என்னது? நம்மளோட pedogamy, merogamy, isogamy, anisogamy. Different. What are the different kinds of syngamy? What are the different kinds of syngamy? Explain each with the help of a suitable examples. இது இருக்கிற ஒரே 5 mark question அப்படின்னா இது மட்டும்தான்.
சப்போஸ் 5 மார்க் எப்போவாச்சும் கேட்டணும்னு நினச்சா அது இந்த 5 மார்க்ல இருக்கலாம். அது போக ஒவ்வொரு ஹெட்டிங் ஒவ்வொரு 2 மார்க் கொஸ்டின் ஆர் இந்த பேராகிராஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸை ரெண்டு சேர்த்தி 2 மார்க்காக கேட்கலாம். சரியா? எக்ஸாம்பிளோட ரெண்டு சேர்த்தி 2 மார்க்காக கேட்கலாம். ஆர் ஒவ்வொரு இதுலேயும் இருக்கிறது 1 மார்க்காக கேட்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த கண்டென்ட் இதுலேருந்து 1 மார்க்கும் வரலாம், 2 மார்க்கும் வரலாம், 3 மார்க்கும் வரலாம், 5 மார்க்கும் வரலாம். இதுதான் 5 மார்க் பாசிபிள் 5 மார்க் கொஸ்டின். இந்த சாப்டர்ல இருக்கிற ஒரே 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சா இதுதான் கேட்பாங்க. கேட்கணும்னு நினைச்சா மோஸ்ட்லி கேட்கறது கிடையாது. சப்போஸ் கேட்கணும்னா இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். ஓகே, சரி, இதுதான் கொஸ்டினா இருக்கலாம். அடுத்தது என்னது? அடுத்தது conjugation. Conjugation is the temporary union of two individuals of the same species. 1 mark question. Confuse பண்ணுவாங்க. Different species, same species, only A, both A and B அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகே, சரி. அடுத்தது during their union both individuals called conjugants exchange certain amount of nuclear material and then get separated. இது 1 மார்க்கா வரலாம், வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் என்னது? paramecium and bacteria, that is prokaryotes. சரி, phases of life cycle. Organism has 3 phases. இது எப்படி கேட்கலாம்? இது ஒரு possible 3 mark question. Possible 3 mark question. என்னது? different phases of life cycle. இது 3 mark question. பட் உங்க question paper கொஞ்சம் ஈஸியா கொடுக்கணும் அப்படின்னா இத 5 மார்க்ல கூட கேட்கலாம். ஓகே, இது எப்படி கேட்கலாம்? 5 மார்க்ல கூட கேட்கலாம். சரியா? அப்படி கேட்டா 3ஆ பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் phases of life cycle அப்படின்னு போட்டுட்டு இத 3ஆ நீங்க பிரிக்கணும். என்னென்ன பிரிப்பீங்க? ஃபர்ஸ்ட் juvenile phase, அடுத்தது reproductive phase and மூணாவது senescent phase. இந்த 3 phase இப்படி பார் கிராஃப் போட்டுட்டு இந்த மாதிரி டயக்ராம் போட்டுட்டு ஓகே டயக்ராம் போட்டுட்டு அதை என்ன பண்ணும்? ஒவ்வொரு சிங்கிள் லைன்ல எழுதி முடிச்சிடணும். எக்ஸாம்பிளோட முடிச்சிடணும். அவ்வளோதான். சரிங்களா? ரைட். இதை 2 மார்க்லையும் கேட்கலாம். தனித்தனியாக இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிடாக்கன்னா, அதனால தனித்தனியாக கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் படிச்சுக்கோ. கன்ஃபார்மாக உங்களுக்கு ஏதோ ஒரு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் இதிலிருந்து வரலாம். சரியா? ஓகே, அடுத்தது கடைசி நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தனோஜெனசிஸ். கடைசி தானே இது? எஸ், இதுதான் நம்மளோட லாஸ்ட். பார்த்தனோஜெனசிஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? எஸ், கண்டிப்பாக பார்த்தனோஜெனசிஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 மார்க்கும் கேட்டிருக்காங்க. டிஃபைன் பார்த்தனோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ் சார், ஐ ஆம் 11th, currently studying for 12th. The way you teach is mind blowing. Thank you so much. எனக்கு எப்பவுமே என்னோட ஆசை என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, உங்கள் கமெண்ட் பார்த்து என்னோட உங்கள் மைண்ட் ப்ளோ ஆகுது, என்னோட மைண்ட் பாகிள் ஆகுது. மை மைண்ட் இஸ் மைண்ட் பாக்லிங். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. 5 mark also ask sir with their types. yes பார்த்தனோஜெனசிஸ் எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்ல வரேன். வெயிட் பண்ணுங்க, முடியல. நீ பார்த்தனோஜெனசிஸ் டிஃபைன் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. 1 மார்க்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஆல் டிஃபைன் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? டிஃபைன் பண்ணி சார் வி ஒன்லி நீட் டு என்ன சொல்லலாம், பக்கத்தில் இருந்து ஒரு கட்டி பிடிச்சி பேட் பண்ணியிருக்கலாம். ஓகே, அவ்வளோ எனக்கு மேலே ஒரு 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 சந்தோஷமாக இருக்குது. தட்ஸ் ஓகே. ஓகே, சரி. நவ் பார்த்தனோஜெனசிஸ். சரியா? பார்த்தனோஜெனசிஸ் அப்படின்னா என்னது? பார்த்தனோஜெனசிஸ் அப்படின்னா நம்மளோட என்னது? பார்த்தனோஸ், தட் இஸ் வர்ஜின், ஜெனசிஸ்னா ப்ரொடியூஸ், விச் மீன்ஸ்
fertilization இல்லாம, சரியா? fertilization இல்லாம development of an egg into complete individual without fertilization is parthenogenesis. இது 2 மார்க்லயும் கேட்கலாம், 1 மார்க்லயும் கேட்கலாம். ஏன்னா சிங்கிள் லைன்ல இருக்கறனால 2 மார்க். இத மட்டும் 2 மார்க்ல கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க, சரியா? அதனால இது கூட சேர்த்து எக்ஸ்ட்ராவும் கேட்கலாம். என்னது? it was first discovered by 1 mark question Charles Bonnet. எப்போ? in 1975. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும். அதுக்கப்புறம் சார்ல்ஸ் போனெட் in 1975. parthenogenesis are of 2 types. ஸோ define parthenogenesis and its types. ஸோ இது 3 மார்க்லையும் கேட்கலாம். டைப் வந்து கொஞ்சம் பெருசு, அதனால என்ன பண்ணலாம்? 5 மார்க்லையும் கேட்கலாம். இது என்னது? இந்த 5 மார்க்ல கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. 2 types, natural parthenogenesis and artificial parthenogenesis. In certain animals, parthenogenesis occurs regularly, constantly and naturally in their life cycle is known as natural parthenogenesis. So 5 மார்க்ல கேட்டா இது ஃபுல்லா எழுதணும். ஆனா எப்படி எழுதலாம்? பாயிண்ட் வைஸ் எழுதலாம். இதை எப்படி நீட்டா எழுதலாம்? ஃபர்ஸ்ட் parthenogenesis அப்படின்னு சொல்லிட்டு யாரு டிஸ்கவர் பண்ணா, ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யாருன்னு ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஒரு பிளாக் கலர்ல பெருசா எழுதிட்டு அடுத்தது டெஃபினிஷன் அப்படின்னு சைட் ஹெட்டிங் போடுங்க, சரியா? அதுக்கப்புறம் டிஃபைன் பண்ணுங்க ஒரு லைன்ல. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பார்த்தனோஜெனசிஸ் போடுங்க. அதுக்கப்புறம் 2 டைப் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சைட் ஹெட்டிங் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது வரைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் சைட் ஹெட்டிங் அது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் பார்த்தனோஜெனசிஸ் மே பி ஆஃப் 2 டைப்ஸ். ஓகே, இதுக்கு ஒரு தனி டைப் இருக்கு. இன்கம்ப்ளீட், சாரி, ஆர்டிஃபிஷியல் இங்க இருக்கு. In artificial parthenogenesis, the unfertilized egg is induced by developed into complete individual or என்னது or chemical stimuli. இது என்னது? artificial எழுதுங்க. அதுக்கப்புறம் நேச்சுரல் இருக்குல்ல, நேச்சுரல் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் பார்த்தனோஜெனசிஸ் அப்படின்னு எழுதி நீங்க இது எழுதலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணும்போது, ஓகே, ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? நான் சொல்றேன் என்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பரை சின்னதாக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? லெட்ஸ் சே இதுதான் நம்ம பேப்பர், இதுதான் நம்ம பேப்பர் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பேப்பரை சின்னதாக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஓகே, இப்போ வந்து பேப்பர் வந்து வார மாதிரி இப்படி கேட்குறாங்க, சைடா இப்படி கேட்குறாங்க அப்படின்னா பேப்பரை சின்னதாக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு 2 சைடும் கோடு போடணும். மார்ஜின் 2 சைடு என்ன பண்ணும்? மார்ஜின் போடணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஓகே, என்ன பண்ணுவாங்க? ஒரு சில பேர் 4 பக்கமும் இப்படி கோடு போடுவாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு? இத்தனூண்டு ரீஜன் பேப்பர் சுருக்கியாச்சு. பேப்பர் சுருக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? இதுலயும் ஃபில் பண்ணும்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஓம் அப்படின்னு எழுதுங்க, சரியா? அதுக்கப்புறம் எப்படி போடுங்க, சரியா? அதுக்கப்புறம் இப்படி எழுதுங்க, வரைஞ்சிருங்க. அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணியாச்சு? 3 ரிலிஜன், எல்லா ரிலிஜன்ல இருக்கிற கடவுளையும் நீங்க வந்து கும்பிட்டாச்சு. அண்ட் இது பேப்பர் இனிமேல் யார் கரெக்ஷன் பண்ணாலும் உங்களை ஃபெயில் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க, 100. இது இப்படி நீங்க எழுதிட்டீங்கன்னா சைட்ல எக்ஸாமினர் எழுதுவாரு, you go to any of this place and don't come back. Don't come back. 0 out of 100. சரியா? அவ்வளோதான். எக்ஸாமினர் எழுதிட்டு எக்ஸாமினர் தனியாக போயிடுவார். எங்கே? 18வது மாடியிலேருந்து கீழே குதிக்கிறதுக்கு இந்த பேப்பரை பார்த்துட்டு. அதனால் தயவுசெய்து இப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, சரியா? ஓகே, எப்படி எழுதுவீங்க? எழுதணும் அப்படின்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? பேப்பரில் நீங்கள் ஒரு கொஷனை பார்த்தோன்னே அந்த கொஷனில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டெஃபினிஷன் கேட்டிருக்காங்களா, டெஃபினிஷன் எழுதணும். இல்லை டைப்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னா ஒரு ரவுண்டு போட்டுட்டு, சரியா, ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதில் இந்த மாதிரி கோடை போட்டுட்டு, சரியா, கீழே ஒரு ரோடை போட்டுட்டு
அதில் டெஃபினிஷன் எழுதுனுங்க, எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பரை அழகுபடுத்துங்க. ஸோ பேப்பரை எவ்வளோ அழகுபடுத்துறீங்களோ அவ்வளோ மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ பேப்பரை என்ன பண்ணுங்க, அழகுபடுத்துங்க. ஓகே, ரைட். So natural parthenogenesis is of two types, complete and incomplete. Complete parthenogenesis is the only form of reproduction in certain animals and there is no biparental or sexual reproduction. இங்க ரெண்டு parent யூஸ் பண்ண மாட்டாங்க, which means sexual reproduction கிடையாது. There are no male organism and so such individuals are represented by females only. அப்படின்னா அங்கே மேல்ஸே இருக்க மேல்ஸ் ஃபீமேல்ஸ் வந்துட்டு தே ஆர் நாட் இன்வால்வ், ஒன்லி மேல் வில் டெவலப், ஃபீமேல் வில் டெவலப், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நேச்சுரல் கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ். தேர் ஆர் நோ மேல் ஆர்கானிசம் அண்ட் ஸோ சச் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் பை ஃபீமேல்ஸ் ஓன்லி. இன்கம்ப்ளீட்னா என்ன? இஸ் ஃபவுண்ட் இன் சம் அனிமல்ஸ் இன் விச் போத் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அண்ட் பார்த்தனோஜெனசிஸ் அக்கர்ஸ். ஸோ ஹாய் லத்திகா, ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எஸ் லத்திகா, ஐ ரிமெம்பர் நீட் கிளாஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா? அண்ட் வி யூஸ் டு டாக். ஆனால் நிறைய நம்ம சேட் பண்ணியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ நல்ல விஷயந்தான் இது. சரியா? இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கக்கூடாது, சோஷியல் மீடியாவில் இப்போல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்லி யூடியூப், அதுவும் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு மட்டும் வாங்க. அதை தவிர வேறு எதுவும் பார்க்க வேண்டாம் நீங்கள் இல்லையா? ஒன்று பிடபிள்யூ ஆப், இன்னொன்று நம்மளோட யூடியூப், அது போக வேறு எதுவும் வேண்டாம் உங்களுக்கு. எப்படி போயிட்டுருக்கு? இப்போ எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? எப்படி போகுது கிளாஸஸ்? எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட். சரி, இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ் அப்படின்னா அதான், அதில் வந்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்கும், பார்த்தனோஜெனசிஸும் நடக்கும் ஒரு சில ஆர்கானிசம்ஸில். ஸோ அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் இன்கம்ப்ளீட்டில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி நீங்கள் எழுதணும். ஓகே, ரைட். எக்ஸாம்பிள் என்னது? எக்ஸாம்பிள் நம்மளோட குவீன் ஹனிபி லைஃப் சைக்கிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ் அதில் அவங்க செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் மேல்ஸ் என்ன பண்ணுவாங்க? மேல்ஸ் டைரெக்டாகவே யங் ஒன்னை டெவலப் ஆயிடுவாங்க, அவங்க பார்த்தனோஜெனசிஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ரெண்டுமே அவங்க லைஃப் சைக்கிளில் வருதா, அதனால் அவங்க இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் sir, today bio board practical sir, I saw my paper sir, I got 30 out of 30 sir. Very nice, congratulations. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். ஓகே, என்ன பண்ணுவீங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிடையாது, நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ சிபிஎஸ்சி அப்படின்னா நம்ம நீட் என்னது என்சிஆர்டி சீரீஸ் போயிட்டுருக்கு, ஐ மீன் வரப்போகுது என்சிஆர்டி சீரீஸ். அந்த என்சிஆர்டியில் இருக்கிற பேராகிராஃப் வைஸ் நம்ம படிக்க போகிறோம். ஓகே லத்திகா, ஓகே, நல்ல விஷயந்தான். சரி, ஓகே நீங்கள் போய் படிங்க. ஆர் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு மெட்ரிகுலேஷன், நீங்கள் ஸ்டேட் போர்டு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சிபிஎஸ்சி பட் நீங்கள் டியூஷன் போகிறீங்க. ஸோ நீங்கள் போய் படிக்கலாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? அப்படி இல்லை கவனிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கவனிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் தான், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் தான். ஸோ யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம் உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு. ஸோ நீங்கள் கவனிக்கிறதுனா கவனிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? சரி. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் பாசிபிள், இதானது நம்மளோட மோஸ்ட் பாசிபிள் கொஸ்டின்ஸ் ஆஃப் சாப்டர் 1 ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசமில் இருக்கிற புக் இன்சைட் மோஸ்ட் பாசிபிள் கொஸ்டின் நம்ம முடிச்சாச்சு. சம்மரி மட்டும் இருக்கு. இதை மறந்துடுங்க. சரியா? இதை மறந்துடுங்க, இது வேண்டாம், நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு காமெடிக்கு சொல்லிட்டேன். சரியா? ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் திஸ். எனிவேஸ், சம்மரியில் ஒரு தாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. சம்மரியிலிருந்தும் கொஸ்டின்ஸ் வரலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ சம்மரி ஒரு தாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, உங்களோட ஹோம்ஒர்க் சாப்டர் 1ஓட ஹோம்ஒர்க் என்ன சார்? நாளைக்கு கெமிஸ்ட்ரி போர்டு ப்ராக்டிக்கல் டெக்ஸ்ட். ஓகே பாய் லத்திகா, பாய் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். சரியா? பாய். சரி, இப்போ உங்களோட ஹோம்ஒர்க் என்ன? இந்த ஹோம்ஒர்க் நான் சொல்கிறேன். உங்களோட இந்த சாப்டரில் இருக்கிற புக் பேக் கொஸ்டினுக்கான சொல்யூஷன், கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிவிட்டு காமெண்ட் பண்ணுங்க. சால்வ் பண்ணதுக்கப்புறம் காமெண்ட் பண்ணுங்க. என்ன காமெண்ட் பண்ணுவீங்க? சால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு
காமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு ஹார்ட் போடுறதாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா, ஒரு ரெட் கலர் ஹார்ட் ஆர் ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, உங்களுக்கு பிடிச்ச கலர் ஹார்ட் நீங்கள் பக்கத்தில் போட்டிருங்க. சரியா, கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் முடிச்சதுக்கப்புறம். சரியா, நான் ஒரு சாப்டர் நம்ம முடிச்சாச்சு. நீங்கள் உங்களை என்ன பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க, உங்களை பூஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சாப்டர் நம்ம முடிச்சாச்சு. இந்த சாப்டரில் இதை தவிர வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அதனால் உங்களை நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டருக்குள்ளே நம்ம என்டர் ஆயிடலாம். 12th போர்ஷன்ஸ் சம்மர் லீவில் எடுப்பீங்களா? நீட்டுக்காக்கண்ணா, நீட்டுக்கா 11th-க்கா 12th-க்கா? ஓகே, நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் 12th அந்த மாதிரி போகிறீங்களா? ஐயோ தெரியலையே, மறந்துருச்சே சார். டுடே போர்டு ப்ராக்டிக்கல். ஓகே, மறந்துருச்சே. சரி, நீங்கள் கொஞ்சம் ஒரு தாட்டி மறுபடியும் கிளியராக எழுதிக்கோங்க. காமெண்ட் மேலே போயிடுச்சு, எனக்கு நான் தெரியல. சரியா, நீ எதுக்காக 12th போர்ஷன்னா நீ சிபிஎஸ்சி ஆர் நீட்டுக்காகவா இல்லை போர்டுக்காகவா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கிளாஸஸ் எல்லாம் இருக்க தானே செய்யும். கிளாஸஸ் எல்லாம் இல்லாமலாம் இருக்காது, கிளாஸஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். சரியா, ஓகே. அடுத்தது ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் 12th தான் சார். சரி, நான் கண்டிப்பாக போக தான் போகுது. கிளாஸஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும், கவலைப்படாத. சம்மர் லீவெண்ட் இல்லை, நம்ம மே 3ஆம் தேதி வரைக்கும் சரியா நீட் எக்ஸாமுக்கு போகும் கிளாஸஸ் நீட் சேனலில். அது போக போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரியா 12th போர்டு எக்ஸாம் லைக் நம்ம ஸ்டேட் போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்டர் ஸ்டார்ட் ஆயிரும். 11th-லேருந்து ஒரு சாப்டர், 12th-லேருந்து அந்த மாதிரி 11th 12th-க்கு தனியாக கிளாஸஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். அப்படி தான் மோஸ்ட்லி போகும். ஸோ எஸ், கண்டிப்பாக இருக்கும். கிளாஸஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும். எக்ஸாம் போர்டு எக்ஸாம் முடிஞ்சோன்னே கிளாஸஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, 11th 12th முடிஞ்சோன்னே போர்டு எக்ஸாம் முடிஞ்சோன்னே ஸ்டார்ட் ஆயிரும். மேபி மார்ச் ஒரு ஏப்ரல் அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் மேல ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, எஸ். ஸோ அடுத்த சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். தண்ணி குடிச்சுக்கலாமா? சரி, செகண்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், புக் எடுத்துக்கோங்க, பென் பென்சில் எல்லாமே எடுத்துக்கோங்க. சரியா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்டர் நம்பர் 2 ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன இருக்குது, மொத்தம் 6 சப் டாபிக் இருக்குது. சரியா, 6 சப் டாபிக். ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், கேமிட்டோஜெனசிஸ், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், ஃபர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், பாஸ்டுரேஷன், லாக்டேஷன். சரி, நம்ம இந்த பேஜில் நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, பேசிக் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன 1 மார்க் வரலாம், என்ன 2 மார்க் வரலாம். In every child who is born, the potentiality of the human race is born again. Okay. Sir, you are feeling so exhausted. பேசிட்டே இருக்கேன்லடா கண்ணா, அதனால தாம்மா பேசிட்டே இருக்கிறனால. அதுவும் இல்லாமல் இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? ஹாய் சித்ரா பழனியப்பனி சார், எனக்கு ஒரு டவுட். ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்தாலே கம்பல்சரி அட்டன் பண்ணலாமா சார்? அது கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கம்பல்சரி கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் எக்ஸாக்டாக வரும் அப்படிங்கிறதுலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால் அது வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து எல்லாமே நம்ம ரெடியாக போகணும். என்ன ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது போக அடிஷ்னல் கொஷின்ஸும் நீங்கள் பார்க்கணும், மோஸ்ட் பாசிபிள் கொஷின்ஸும் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் சென்டம் அடிக்கணும் அப்படின்னா அப்படி தான் பண்ணி ஆகணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படியே நீங்கள் கொடுக்குறாங்க அப்படின்லாம் கிடையாது, அப்படி கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. நீங்கள் சென்டம் அடிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். அது போக டைம் இருந்தால் நீங்கள் அடிஷ்னல் கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. சிம்பிள். டைம் இல்லைன்னா வேறு வழி இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அது மட்டும் போதும். ஓகே, ரைட். ஸோ நவ் இதில் இன்னொரு கொடுமை. ஓகே, கண்டினியூஸாக இப்போ 10 மணி கிளாஸ் இருக்க, 10 மணி 11 மணி வரைக்கும் போகும், மேபி 11 o'clock வரைக்கும் போகும். இன்னொரு கொடுமை இதில் என்ன அப்படின்னா, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு மறுபடியும் கிளாஸ் இருக்குது, லைவ் இருக்குது. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஜாயின் பண்ணுவீங்களா? ஓகே, எதில் இருக்குது, லைக் எந்த சேனலில் இருக்குது லைவு? நீட்டில் இருக்கா, போர்ட்ஸில் இருக்கா?
நாளைக்கு லைவ் எங்கே ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க? அஃப்கோர்ஸ் ஜாயின் பண்ணுவியா? சரிடா கண்ணா. ஸோ நாளைக்கு காலையில் 5 மணிக்கு. எஸ், எனக்கு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று நம்ம நீட் சேனலில் நாளைக்கு ஏதாவது ஷெட்யூல் பண்ணியிருக்காங்களா? இல்லை. லைவ் ஏதாவது ஷெட்யூல் பண்ணியிருக்காங்களா? இல்லை. கண்டிப்பாக அப்போ இதில் தான் இருக்கும். சரியா? 11, 12 சேனல் தான் இருக்கும். சரி, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஒரு லைவ் இருக்குது. அந்த 5 மணி லைவ் முடிச்சதுக்கப்புறம் 5 to 6 ஒரு லைவ் இருக்குது. நாளைக்கு காலையில் ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போகிறேன். நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதணும், எக்ஸாமில் வந்துட்டு எப்படி உங்களுக்கு வந்து எக்ஸாமில் எவாலுவேஷன், அதுக்கப்புறம் சென்டம் எப்படி எடுக்கலாம், ஓகே, அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நான் ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போகிறேன். சரிங்களா? நாளைக்கு காலையில் 5 மணிக்கு என்ன கொடுக்க போகிறேன்? நான் ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போகிறேன். உங்களுக்கான என்ன சொல்கிறது, குரு வாக்கு மாதிரி. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு, விடிய காலையில் 5 மணிக்கு புனிதமான நேரத்தில், ஓகே, புனிதமான நேரத்தில் காலையில் ஆண்டவரை கும்பிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் 6 மணிலிருந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஸ்டின் ஆஃப் சாப்டர் 6, 7, 8, 7, 8, 9, 10, 11, 12 செகண்ட் ஹாஃபோட செகண்ட் 6 சாப்டர்ஸோட ஆல் இம்பார்ட்டண்ட் 3 மார்க் கொஸ்டின் கொடுக்க போகிற தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேர்த்துக்குமே. சரியா? ஆல் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன் காலையில் 6 மணிக்கு நாளைக்கு. ஸோ 6 to 7:30 முடிச்சிருவேன். 7:38 உங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சு விட்ருவேன். சரியா? ஸோ கவலையப்பட வேண்டாம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக சந்தோஷமாக நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம். சரியா? ஸோ 5 மணிக்கு நாளைக்கு காலையில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா என் கூட 7:30, 8 o'clock, 7:45 வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் 3 மார்க் கொஸ்டின் அப்படியே கொடுத்துருவேன். நீங்கள் அள்ளிட்டு ஸ்கூலுக்கு போயிடலாம். சரியா? நான் கொடுக்குறத நீங்கள் அள்ளிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிடலாம். சரியா? ஸோ நாளைக்கு காலையில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓ மை காட், ஹியூமன் ரிப்ரொடக்ஷன். இதில் எவ்ரி ஆர்கன் சிஸ்டம் இன் த ஹியூமன் பாடி ஒர்க்ஸ் கண்டினியூஸ்லி டு மெயின்டைன். இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் வராது. த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹஸ் 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ். இது ஒரு பாசிபிள் 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமுக்கு என்ன சார்? பட் சார் ஐ ஹாவ் ஸ்கூல் அட் 7:30. அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ வரைக்கும் நீ ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நீ கேளு, நீ பாரு. நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ 7:30 அப்படின்னா நீ 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவியா? 7, 7:15 அது வரைக்கும் அட்லீஸ்ட் பாரு. அதுக்கப்புறம் நீ கிளம்பிக்கோ. சரியா? ஓகே, ரைட். மொபைலில் தானே பார்க்க போகிறீங்க, மொபைலோ லேப்டாப்போ. ஸோ அது வரைக்கும் பாரு, அதுக்கப்புறம் நீ போய்க்கலாம். எஸ் அருணா, சரி. ஸோ த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹஸ் 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து என்னது, ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின். அது போக அடுத்து என்னது, த மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எஸ் ஃபாலோஸ். த மேஜர். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் என்னென்ன? இது ஒரு 3 மார்க் கொஸ்டினாக இருக்கலாம், 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டினாக இருக்கலாம். இந்த இடத்துல எவ்ரி ஆர்கன் சிஸ்டம் இன் த ஹியூமன் பாடி ஒர்க்ஸ் கண்டினியூஸ்லி டு மெயின்டைன் ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிறது 1 மார்க்காக இருக்கலாம். இது எப்படி இருக்கலாம்? இது 1 மார்க்காக கேட்கலாம். ஃபார் த சர்வைவல் ஆஃப் த இண்டிவிஜுவல். இது வரைக்கும் ஓகே. இது வந்து 1 மார்க்காக இருக்கலாம், கேட்கலாம். சரி, அடுத்த பேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னது, எஸ், எது வரைக்கும்? பார்ச்சுரேஷன் வரைக்கும். இது 3 மார்க் இல்லை, இது 5 மார்க். இது என்னது? இது பாசிபிள் 5 மார்க். 3 மார்க் கிடையாது கண்ணா. 2 மார்க் கொஸ்டின்
தனித்தனியா கேட்டா 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? தனித்தனியா கேட்டா 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஒண்ணா கேட்டா 5 மார்க் கொஸ்டின். மோஸ்ட் பாசிபிள் 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க் கொஸ்டின் இந்த சாப்டர்லயே, இந்த சாப்டர்ல முக்கியமா நீங்க என்ன படிக்கணும்? நீங்க சாப்டர்ல முக்கியமா 5 மார்க் கொஸ்டின் படிக்கணும். 5 மார்க் கொஸ்டினுக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர். கம்பல்சரி கொஸ்டினுக்கு ஹை வெயிட்டேஜ் சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர். சரியா? ஸோ கம்பல்சரி கொஸ்டின் எங்கிருந்து வரும் சார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா இந்த சாப்டர்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரைட்? ஓகே. அடுத்தது என்னது? எது வரைக்கும் நீங்க எழுதுவீங்க? பார்ச்சுரேஷன் வரைக்கும் 5 மார்க்ல எழுதுவீங்க. சரியா? தனித்தனியா கேட்டா 2 மார்க்ல கேட்கலாம். தனித்தனியா கேட்டா 2 மார்க்ல கேட்கலாம். ஒன்னா கேட்டா 5 மார்க்ல கேட்கலாம். அடுத்தது, these functions are carried out by the primary and accessory reproductive organs. சரி, the primary reproductive organs, namely the ovary and testis, are responsible for producing the ova and sperms respectively. 1 mark. Hormones secreted by the pituitary gland and the gonad help in the development of the secondary sexual characters, maturation of the reproductive system, and regulation of normal functioning of the reproductive system. So இது ஒரு 2 mark question. என்னது? What is the role of hormones? What is the role of the hormones secreted by the pituitary gland and the gonads? இதுதான் question. சரியா? உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், மைண்ட் மேப்ஸ், அந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? பிடபிள்யூ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் எங்கே இருக்குது? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சரி. The accessory organs help in transport and to sustain the gamete and to nurture the developing offspring. அவ்வளோதான். ஸோ இதில் என்னது? இது ஒரு 2 மார்க் பாசிபிள் 2 மார்க் கொஸ்டின். இது ஒரு பாசிபிள் 1 மார்க் கொஸ்டின். ஓகே, ரைட்? எஸ். அடுத்தது, human reproductive system. Human reproductive system. Okay. 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 Okay, 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 okay. Human reproduction. சரி. Okay, next, human reproductive system. The male reproductive system comprises of a pair of testes, accessory ducts, glands and external genitalia. So yes, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரொம்ப ஈஸியாக கேட்கணும்னு நினச்சா இது வந்து ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம், பட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்தது, testes are the primary male sex organs. They are a pair of ovoid bodies lying in the scrotum. The scrotum is a sac of skin. 1 mark. The scrotum is a sac of skin that hangs outside the abdominal cavity. Okay, இது ஒரு 1 mark. Since viable sperms cannot be produced at normal temperature, the scrotum is placed outside the abdominal cavity to provide a temperature 2 to 3 degree Celsius lower than the body temperature. 1 mark. Thus the scrotum act as a thermoregulator. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 1 mark. thermoregulator. உங்க புக்கில் போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்களே, போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்களே, அதை மட்டும் நம்ம எக்காரணத்து கொண்டும் மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்னது? போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிறது எதுவுமே நம்ம லூஸில் விடக்கூடாது. அது எல்லாமே பாசிபிள் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். சரியா? அதனால் விடவே கூடாது. ஸோ தர்மோரெகுலேட்டர் போல்டில் கொடுத்துருக்காங்க. 1 மார்க்கே கேட்கலாம், ஆர் 2 மார்க்லேயும் கேட்கலாம். சரியா? 2 மார்க்கில் கேட்டால் எப்படி கேட்பாங்க? வாட் இஸ் த ரோல் ஆஃப் thermoregulator in male reproductive system? Simple.
1 மார்க்கில் மோஸ்ட்லி 1 மார்க்கில் தான் கேட்பாங்க, பட் 2 மார்க்கில் இப்படியும் கேட்கலாம். சரியா? ஓகே, அடுத்தது ஈச் டெஸ்டஸ் இஸ் கவர்டு பை த அவுட். இன்னொரு விஷயம், நம்ம எப்போவுமே ஆன்சர் எழுதும்போது ஜென்ரல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடாது. காமன் லாங்குவேஜ் நம்ம பேசுகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களோட மார்க்கிங் ஸ்கீமில் கீ நோட்ஸ் ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருப்பாங்க? பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரூல் என்ன? கடுமையான ரூல் என்னது? இருந்தா ஓகே. திஸ் இஸ் அ பிபி கொஸ்டினா? பிபினா பிக் பாஸ் கொஸ்டினா? பிக் பாஸ், பிக் பாஸ், பிக் பாஸ். ஓட முடியாது, ஒளியும் முடியாது. ஐ எம் வாட்சிங். பிபி கொஸ்டின் என்னடாகண்ணா? புக் பேக் கொஸ்டின். ஓ, புக் பேக் கொஸ்டினா? சரி, ஓகே, சரி, ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, ஸோ நவ் நம்மளோட கீ நோட்ஸ். ஸோ கீ மார்க்கிங் ஸ்கீம் ஆர் ஆன்சர் கீழே கொடுக்குற பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். ரூல் என்ன அப்படின்னா, அந்த டேர்ம் இருந்தால் மார்க், இல்லைன்னா நீங்கள் என்னதான் எழுதினாலும் மார்க் கிடையாது. அதனால் கீ டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம். சரியா? சரி, அப்போ அதே மாதிரி இப்போது டெஸ்டிஸ் இஸ் கவர்டு பை அவுட்டர் மோஸ்ட் ஃபைப்ரஸ் லேயர்னு போட்டுட்டு டியூனிகா ஆல்புஜீனியா எழுதாமல் விட்டிங்கன்னா பிரச்சனை ஆயிரும். சரியா? ஸோ இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே, which is divided. So testis ஓட covering 2 மார்க் கொஸ்டின்ல testis ஓட covering கேட்பாங்க. testis ஓட covering என்னென்ன covering இருக்கு? tunica albuginea, tunica vasculosa, tunica vaginalis. இந்த 3 லேயர் அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும். சரியா? ஸோ அந்த லேயர் டெஸ்டிஸோட கவரிங்கை 2 மார்க்கில் கேட்பாங்க, ஆர் 3 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரபலம். ஓகே, வாய்ப்பு பிரபலமாக இருக்கு. சரி, now எவ்வளோ லொபியூல்ஸ் இருக்கும்? இது வந்து ஒரு 1 மார்க். ஓகே, லொபியூல்ஸ். ஓகே, ரைட். 2 to 4 highly coiled testicular seminiferous tubule சரி. ஓகே, வேற என்ன இருக்கு? stratified epithelium of seminiferous tubule are of 2 types, namely Sertoli cells. Yes. Explain the functions. Functions இந்த இடத்துல functions of Sertoli cells and Leydig or interstitial cells. Leydig or interstitial cells. சரியா? அதோட ஃபங்க்ஷன்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க. சரியா? 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரியா? இது என்னது? ஒரு 2 மார்க் கொஸ்டின். அது போக இன்ஹிபினோட ஃபங்க்ஷன் என்ன? வாட் இஸ் த ரோல் ஆஃப் இன்ஹிபின்? ரோல் ஆஃப் இன்ஹிபின். இன்ஹிபின் என்ன பண்ணும்? எஃப்எஸ்எஸோட ப்ரொடக்ஷனை லோவர் பண்ணும். அதுதானே? ஸோ தட் எல்ஹெச் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், எஃப்எஸ்ஹெச் கம்மியாகும் போது ஓவிலேஷன் நடக்கும். சரியா? அதுதான் இன்ஹிபினோட வேலை இல்லையா? ரைட், ஓகே, சரி. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் Sertoli and interstitial cell. இந்த டயக்ராம் நம்மளுக்கு தேவையா? கண்டிப்பாக தேவை. இந்த டயக்ராம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த டயக்ராம் கொடுத்து லேபிள் பண்ண சொல்லலாம், ஆர் வரைய சொல்லலாம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வரைய சொல்ல வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஒரு ரூல் இருக்குது. ஒரு 2 மார்க் கொஸ்டின் நீங்கள் கொடுக்குறீங்க, ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா அந்த 2 மார்க் கொஸ்டின் பசங்க 2 மினிட்ஸில் எழுதி முடிக்கிற அளவுக்கு அந்த கொஸ்டின் இருக்கணும். அதுக்கு மேலே அதுக்கு அதிகமாக எழுதணும்னு இருக்கக்கூடாது. இப்போ 2 மார்க் கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை 2 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் 3 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிற கொஸ்டின் தான் எக்ஸாமினர் செட் பண்ணணும். அப்படிங்கிற ரூலும் இருக்குது. யாராச்சும் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு ரூல் இருக்குது. பட் எக்ஸாமினர் அப்படி யோசிக்கிறாங்களா இந்த காலத்துலன்னு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு ரூல் இருந்துச்சு. என்னது? நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது அந்த கொஸ்டின் அதிகமாக நெகட்டிவ் ஃபீட்பேக். எக்ஸாக்ட்லி, கரெக்ட், 100%. ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் சரி, அது மேலில் ஃபீமேலில் ஓவுலேஷன். சரியா? ஓவுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட், நெகட்டிவ். ஸோ இன்ஹிபிட்னாலே இன்ஹிபிட்ரி ஹார்மோன், அதனால் அது நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுக்கும். அது மேலில் இருந்தாலும் சரி, ஃபீமேலில் இருந்தாலும் சரி. ஓகே, ரைட். நவ் ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் என்னது? 2 மார்க்னா அதை 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே எழுதுகிற மாதிரி கொஸ்டின் தான் கொடுக்கணும். 3 மார்க்ஸ்னா 3 to 5 மினிட்ஸில் எழுதுகிற மாதிரி தான் கொடுக்கணும். 5 மார்க்ஸ்னா 5 to 8 மினிட்ஸ், மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் எழுதுகிற மாதிரி தான் கொஸ்டின் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? சிபிஎஸ்சியில் இருக்குது.
தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. சிபிஎஸ்சியில் கட்டாயமாக இது ரூல் இருக்குது. அதனாலேயே சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது என்ன சொல்லுவாங்க, பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுதுங்க, மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் பாயிண்ட் எழுதுங்க, பேராகிராஃப் எழுத வேண்டாம், நீங்கள் கீ டேர்ம்ஸ் வந்து மேக்ஸிமம் போட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் போர்ட்லேயே அந்த மாதிரி ரூல் இருக்குது, பட் அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவுமே எழுதும்போது 2 மார்க்கில் இது கொஸ்டின் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் டயக்ராமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் எங்கெல்லாம் லேபிள் இருக்கோ, லேபிளிங் இருக்கோ அந்த பார்ட்ஸ் கிளியராக தெரிஞ்சால் போதும். மற்றபடி எக்ஸாக்ட் கார்பன் காப்பி வரையணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா? எஸ், நீங்கள் ஆர்டிஸ்ட் கிடையாது, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சரி, அதனால் உங்களோட ஆர்ட்டை வந்து அங்கே காட்டக்கூடாது, அங்கே கண்டென்ட் இருக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஸோ டயக்ராம் அதே மாதிரி தான் என்ன சொல்கிறேன், டயக்ராம் வரையும் போது என்னது டயக்ராம், டயக்ராம் வரையும் போது உங்களோட கண்டென்ட் முக்கியம், நீங்கள் ஆர்டிஸ்ட் கிடையாது. அதனால் என்ன லேபிள் பண்ணுறீங்களோ அந்த லேபிள் கிளியராக தெரியணும். மற்றபடி என்னது டயக்ராம் அழகாக இருக்கணும், புக்கில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்ட் கார்பன் காப்பி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா? நீங்கள் யார், ஒரு ஸ்டூடெண்ட், எத்தனாவது 12th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் பெரிய அதுக்கு பேர் பிகாசோ கிடையாது. ஓகே, ஸோ அதை மனசில் வச்சு டயக்ராம் போடுங்க, லேபிளிங் கரெக்டாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, நவ் திஸ் ஒன் கிரிப்டார்கிடிசம், ஒரு 2 மார்க் கொஸ்டின். கிரிப்டார்கிடிசம்னா என்ன? கிரிப்டார்கிடிசம்னா நம்ம டெஸ்டிஸ் வந்து வெளியே டிசெண்ட் ஆகாது, அதுதான் கிரிப்டார்கிடிசம். கரெக்டா? எஸ். ஸோ கிரிப்டார்கிடிசம் the failure of one or both testes to descend down, right? இது ஒரு question, possible question. ஓகே, அடுத்தது what are the associated ducts, ஒரு 2 mark question. இதில் என்ன இருக்கு? The sperm leaves the testis and enter the epididymis through the vasa efferentia. Epididymis is a single highly coiled that temporarily stores the spermatozoa, and they undergo physiological maturation and acquire increased mobility and fertilization capacity. What is epididymis and explain its role? Seriya, or 2 mark question. The epididymis leads to vas efferens and joins the duct to the seminal vesicle to form the ejaculate. Passes through the prostate and opens into the urethra. Yes, இதுல sequence ஸ்பெர்மோட மூவ்மெண்ட்டோட பாத்வே நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுவும் சீக்வென்ஸில் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது 2 மார்க்கில் கேட்கலாம், 1 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். சரியா? 3 மார்க்லையும் கேட்கலாம். இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். நாளைக்கு காலையிலையா இல்லை, நான் இப்போவே எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறது. சரியா? ரைட், அது பார்த்துக்கோங்க. வேறு என்ன இருக்குது? The epididymis leads to the vas deferens and joins the duct of the seminal vesicle to form the ejaculatory duct which passes through the prostate and opens into the urethra. இதுதான் என்னது சீக்வென்ஸ், பாத்வே. The urethra is the terminal portion of the male reproductive system and is used to convey both urine and semen. Yes, urethra என்ன பண்ணும்? both urine and semen ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். வேற The accessory glands of the male reproductive system include the paired seminal vesicle. What accessory glands of male reproductive system? இது என்னது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். The seminal vesicle secretes an alkaline fluid. 1 mark. Seminal plasma containing fructose sugar, ascorbic acid, prostaglandins and in the diagram. சரியா? இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராம் கேட்கறதுக்கு வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? ரொம்ப 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 கம்மி. இந்த டயக்ராம் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, அண்ட் coagulating enzyme called vesiculase. 1 மார்க் கொஸ்டின். ஆர் இது எல்லாத்தையும் கொடுத்து இந்த கொஸ்டின், இந்த ஆன்சர்ஸ்லாம் கொடுத்து 2 மார்க் கொஸ்டினும் கேட்கலாம். எப்படி, என்னென்ன 2 மார்க் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? The seminal vesicle set, what are the secretions of seminal vesicle? What are the secretions of seminal vesicle, or what is the composition of seminal plasma அப்படின்னு கேட்கலாம். composition of seminal plasma என்ன எழுதுவீங்க? ஆன்சர் fructose sugar, ascorbic acid, prostaglandins and coagulating enzyme vesiculase.
Okay, right? Yes. Which enhances sperm motility. So function sperm motility enhance பண்றது. The bulbourethral glands are inferior to the prostate and their secretions also help in the lubrication of the penis. Penis-அ lubricate பண்றதுக்கு help பண்ணுது. எது bulbourethral gland ஓட secretion, role of bulbourethral glands. or இப்படி கூட எழுதலாம், question வரலாம் 3 mark questionல கேட்டா, சரியா, ஒரு 3 mark questionல கேட்டா என்ன கேட்கலாம்? What are the accessory glands present in the male reproductive system? Explain with the role. Explain with its role. அப்படின் question கேட்கலாம். Okay, so என்ன question கேட்கலாம்? What are the accessory ducts of male reproductive system? Male reproductive system. Explain with its role. Explain with its role. Okay, role ஓட நம்ம explain பண்ற மாதிரி இருக்கும். சரியா? Right. அடுத்து என்னது? Composition of semen. Okay, அடுத்த 2 mark question. What is the composition of semen? Semen composition என்ன? சரியா? So semen composition or 2 mark question. நீங்க என்ன எழுதுவீங்க? இது வரைக்கும் எழுதுவீங்க. சரியா? Okay. அடுத்து என்னது? Functions of semen composition and functions of semen. Functions எழுதுவீங்க. It provides nutrients, contains chemicals that protect and activate the sperm and also facilitate their movement. 3 points, 3 mark. சரியா? So இது கேட்டா 2 markல or 3 markல கேட்பாங்க. அடுத்தது, the penis is the male external genitalia functioning as a copulatory organ. Okay, dash 1 mark. It is made up of special tissue that helps in the secretion of penis to facilitate insemination. The enlarged end of penis is called glans penis. 1 mark. Covered by a loose fold of skin called foreskin or prepuce. 1 mark. அடுத்தது, the female reproductive system is far more complex than the male because in addition to gamete. Give reason. The female reproductive system is far more complex than male reproductive system. Give reason. ஒரு 3 mark question. சரியா? ஒரு 3 mark question. Okay. In addition to gamete formation, it has to nurture the developing fetus. And answer எழுதுவீங்க, because in addition to the gamete formation, it has to nurture the developing fetus. The female reproductive system consists of a pair of ovaries along with a pair of oviduct, uterus, cervix, vagina and external genitalia located on the pelvic region. These parts along with the mammary gland are integrated structurally and functionally to support the process of ovulation. Define ovulation. இங்க கேட்கலாம். அது இந்த இடத்துல இல்ல question, but still. Okay, fertilization, pregnancy, childbirth and child care. Ovaries are the primary female sex organ. 1 mark question. Okay, primary sex organ that produce the female gamete ovum. The ovaries are located on each side of the lower abdomen. The ovary is an elliptical structure about 2 to 4 centimeter long. 1 mark question. Each ovary is covered by thin cuboidal epithelium. 1 mark. Or called germinal epithelium. Other 1 mark la kekalam. Which encloses ovarian stroma. Ida kuda 1 mark la kekalam. Seriya? Okay. The stroma is differentiated as the outer cortex and inner medulla. Below the germinal epithelium. Okay. Tunica albuginea.
Okay, the cortex appears, இது one mark. The cortex appears dense and granular due to the presence of ovarian follicle in various stages of development. The medulla is a loose connective tissue with abundant blood vessels, lymphatic vessels and nerve fibers. The ovary remains attached to the pelvic wall and uterus by an ovarian ligament called mesovarium. One more question inge irukku. இன்னொரு question என்னது? The cortex of testis, ovary or testis? Yes, ovaries appears what? Dense and granular. Give reason. இப்படி ஒரு question நீங்க கேட்கலாம். அப்படி கேட்டா இது ஒரு 2 மார்க்கா மாறிடும். சரியா? ஓகே. அடுத்தது the fallopian tubes, that is uterine tubes or oviduct, uterus and vagina constitute the female accessory organs. So what are the female accessory organs? அப்படிங்கிற question கேட்டா இந்த questionக்கு answer இங்க இருக்கு. சரியா? Female accessory organs. Each fallopian tube extend from the periphery of each ovary to the uterus. The proximal part of the fallopian tube bears a funnel shaped infundibulum. 1 mark question. சரியா? இதனது 1 mark question. The edges of the infundibulum have many finger like projections called fimbriae. 1 mark. யோசிச்சு பாருங்க, ஏதாச்சும் சேனலில் யூடியூப் சேனல் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை தமிழ் சேனல் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு சேனலில் ஹாய் சார், பை வாட் டைம் திஸ் லைவ் வில் எண்ட் சார்? வாட் இஸ் த டைம் ரைட் நவ்? த டைம் இஸ் 7:51. ஓகே, த லைவ் வில் எண்ட் பை 10:30 or 11 மேபி. ஓகே, 10:30 or 11. If anybody wants to meet me, come to the studio, Bangalore studio. Okay. Okay, right. Okay. So this is the chapter 2, second chapter. Like this, we have 2 more chapters, so it will take time. Third floor. Okay, if you come, I don't have chocolates, but whatever I have, I'll give you. So you can come to Bangalore studio, 3rd floor. All right, now, so possible. So எதா ஒரு சேனல், ஏதோ ஒரு எந்த சேனல் ஆச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த யூடியூப் சேனல் ஆச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் எடுத்துட்டு ஒவ்வொரு லைன் எடுத்துட்டு அதில் 1 மார்க், அது 1 மார்க்காக வரலாமா 2 மார்க்காக வரலாமா அப்படிங்கிறது யாராச்சும் சொல்கிறாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். தே ஆர் டூயிங் ஃபென்டாபுலஸ் ஜாப். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒருத்தன் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். அண்ட் இந்த விஷயத்தை நீங்கள் என்னது இது யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டால் எஸ், நான் கேரண்டியோட சொல்கிறேன். லைக் 2023, ஐ ரிமெம்பர் 2023 நான் ஒரு இடத்துல கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் 12th ஸ்டாண்டர்டில் நான் இதே மாதிரி காலையில் ஒரு 5 hours, ஓகே 5, அப்போது பார்த்தீங்கன்னா 2022 நினைக்கிறேன், 21 or 21-22 21-22 எஸ் 21-22 அந்த இயர் ஏதோ ஒரு ஞாபகம் இல்லை. எப்போ செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு இருந்துச்சுல, 2 எக்ஸாம், எம்சிக்யூ தனியாக எழுதிட்டு இருந்தீங்க அண்ட் சப்ஜெக்டிவ் தனியாக எழுதுனீங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு தாட்டி எழுதுனாங்க உங்கள் சீனியர்ஸ். ஸோ அப்போது ஆப்ஜெக்டிவ் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு தாட்டி எக்ஸாம் எழுதுனீங்க, 2 எக்ஸாம் எழுதுனீங்க, 2க்கு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் கொடுத்தாங்க கொரோனா காலத்தில். அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, எவ்வளோ பாசிபிளோ ஒரு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இருக்கிற அத்தனை எம்சிக்யூ நான் ஸ்க்ரீனில் இதே மாதிரி டிஸ்பிளே பண்ணி எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண வச்சு சென்டம் அடித்தாங்க பசங்க. ரெக்கார்டு அந்த ஸ்கூல்லையே கிட்டத்தட்ட அந்த கிளாஸில் இருக்கிற 33% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன், 33% ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் வாங்கினாங்க. 46-47 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் 33% அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னது சென்டம் அடித்தாங்க. காரணம் என்னது? இதுதான், எம்சிக்யூ அவங்க தப்பு பண்ணலை. ஏன்னா எவ்வளோ லைன் பை லைன் என்ன இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன்.
சரியா? அவங்க இனிமே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, வாட்ச் ரேர்லி சம்வேர். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் தட். அதே அதே அதனால தான் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று நான் கொண்டு வந்தேன். ஓகே, சலோ கண்டினியூ. ஸோ இங்கே டூ யூ நோ கொஷின் இருக்குல்ல, இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்கடா கண்ணா. டூ யூ நோ ஃபீமேல் யூட்ரஸ் கண்டென்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் ஆஃப் த ஹியூமன் பாடி. 1 மார்க். அது என்ன மசில்டா கண்ணா? அது என்ன மசில்? காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டயக்ராம் அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த டயக்ராமில் இருக்கிற லேபிளிங் ஒழுக்கமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது, இந்த டயக்ராம் வரைய ப்ராக்டிஸ் பண்ணணுமா? எஸ், 100% நீங்கள் வரையணும். இந்த டயக்ராம் 100% கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் இந்த டயக்ராம் வரைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான டயக்ராம். நான் வரைய சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? வரைய சொல்லி கொடுத்துட்றேன். ரொம்ப ஈஸியான டயக்ராம். சரியா? ஓகே, ரைட். என்ன பண்ணணும், நீங்கள் வரைய சொல்லித்தரேன். இப்போது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டயக்ராம் வரையணும் அப்படின்னா, டயக்ராம் வரையணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 யூ போட்டுக்கோங்க. இது என்னது? சர்விக்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், சர்விக்ஸ் முடிஞ்சுதா? சரி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இந்த மாதிரி பியர் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. பென்சிலை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்படி இப்படி அண்ட் இப்படி. சரியா? வரைஞ்சாச்சா? யூட்ரைன் வால் நம்ம வரைஞ்சாச்சு. சரி, அப்புறம் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் எரேசர் எடுத்து இந்த இடத்துல அழிச்சிருங்க. சரியா? இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, எரேசர் எடுத்து அழிச்சிருங்க. அழிச்சாச்சா? சரி, எரேசர் எடுத்து அழிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம், அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோடு போடுங்க. இந்த மாதிரி ஒரு கோடு போடுங்க. சரியா? கோடு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த கோடை கீழே இழுத்து விரல், இந்த மாதிரி விரலை போடுங்க. கீழே இழுத்துட்டு இந்த மாதிரி விரலை போடுங்க. போட்டாச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு ஓவல் ஷேப் இங்கே, ஒரு ஓவல் ஷேப் இங்கே. இந்த ஓவல் ஷேப்லேருந்து ஒரு லிகமெண்ட் இங்கே அட்டாச் ஆகுது, இங்கேருந்து இங்கே அட்டாச் ஆகுது. சரியா? அவ்வளோதான். அதுக்கு ஜஸ்ட் கீழே நீங்கள் ஒன்றே ஒன்று நீங்கள் போட்டால் வேலை முடிஞ்சுது. என்னது? வஜைனா. This is female easy method to draw female reproductive system. Easy method to draw female reproductive system. இப்போ இதில் நீங்கள் லேபிள் பண்ணலாம். இது யூட்ரைன் கேவிட்டி. இது என்னது? யூட்டரைன் கேவிட்டி. இது லேட்ரல் யூட்டரைன் வால். இது லேட்ரல் யூட்ரைன் வால். இது ஃபண்டஸ். நீங்கள் எழுதலாம். இது என்னது? இங்கிருந்து இது வரைக்கும் இது ஃபாலோப்பியன் டியூப், இஸ்தமஸ். இந்த மாதிரி நீங்கள் வரையலாம். quadriceps femoris or the gluteus maximus. gluteus maximus அப்படிங்கிறது வெறும் ஃபீமேல் இல்லை, அது மேல்லையும் இருக்குது. gluteus maximus அப்படிங்கிறது பட் மசில். ஓகே, பட்டக்ஸ் இருக்குல்ல, அதுதான் gluteus maximus. சரியா? குளூட்டியல் மசில் அப்படின்னா பட்டக்ஸ் மசில் தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? சரி, ஸோ ஈஸி மெத்தட் நம்ம கற்றுக்கிட்டாச்சு. ஓகே, அடுத்தது ampulla. The infundibulum leads to a wider central portion called ampulla. 1 mark. சரியா? The last part of the oviduct is the isthmus. 1 mark. Which is a short and thick wall connecting the ampulla and the infundibulum to the uterus. சரி, இது கூட அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The uterus or a womb is a hollow, thick walled, muscular, highly vascular and inverted pear shaped structure. 1 mark. இது கேட்கலாம், இல்லை டேஷ் கொடுத்து மீதி எல்லாமே அவங்க கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம். The major portion of the uterus is the body and the rounded region superior to it is called fundus. The uterus opens into the vagina through a narrow cervix. எல்லாமே போல்டு பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே 1 mark. சரியா? எல்லாமே போல்டு பண்ணியிருக்காங்க. எல்லாமே இங்கே என்னது? 1 mark. எவ்வளோ பேஜஸ் இருக்கு நீ பேலன்ஸ்? இதை டெலீட் பண்ணிடலாம், நம்மளுக்கு தேவையில்லை. இல்லை வச்சுக்கலாமா? சரி, வச்சுக்கலாம், இருக்கட்டும். நிறையா இருக்கு. ஐயோ, நிறைய இருக்கு. சரி, சீக்கிரம் முடிச்சிடலாம், கவலை இல்லை. 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம்.
ஓகே ரைட். அடுத்தது நம்மளோட வால் ஆஃப் யூட்ரஸ் ஹஸ் 3 லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். என்னது? அவுட்டர் மோஸ்ட், இன்னர் மோஸ்ட். ஸோ லேயர்ஸ் ஆஃப் யூட்ரஸ், லேயர்ஸ் ஆஃப் யூட்ரஸ். இது என்னது? ஒரு 2 மார்க் கொஸ்டின். 3 லேயர்ஸ் ஆஃப் யூட்ரஸ். அடுத்தது what define menstruation. இது கேட்பாங்க, பட் இப்போ வேண்டாம். vagina is a large dash 1 மார்க் இங்கே வரும். அதுக்கப்புறம் என்னது? வாட் ஆர் த எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா. எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா பற்றி கேட்டால் அது ஒரு 2 மார்க் கேட்பாங்க. எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியாவில் என்ன என்ன இருக்குது? ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே. ரோல் ஆஃப் பார்த்தோலின்ஸ் கிளாண்ட். சரியா? ஒரு 2 மார்க். ஸ்கினிஸ் கிளாண்ட்ஸ், 2 கிளாண்டுக்கும் கொடுத்து ரோல்ஸ் கேட்பாங்க. ஆர் ரோல் ஆஃப் ஃபீமேல் ஆக்சஸரி கிளாண்ட்ஸ், ஒரு 2 மார்க். சரியா? ஓகே. அடுத்தது ரைட். அடுத்தது எஸ், mammary gland. The mammary glands are modified sweat glands. 1 mark question. Okay, yes. அடுத்தது நம்மளோட areola. That is a pair of mammary gland is located in the thoracic region. It contains glandular tissue and a variable quantity of fat with a median nipple surrounded by a pigmented area called areola. 1 mark. Okay, several sebaceous glands called the areolar glands are found on the surface. So இது வந்து ஒரு 1 mark கேட்கலாம். Okay, right. வேற என்னது? consist of 2 to 25 lobes. இது ஒரு 1 mark. Okay, each lobe is made up of lobules which contain achini or alveoli. 1 mark. Okay, cells of alveoli secrete milk. The alveoli open into mammillary tubules. Inga sequence of milk secretion. 2 mark question. Sequence of milk secretion, அது வந்து ஒரு 2 mark question. Right? Yes. அதுக்கப்புறம் lactiferous duct. என்னது? lactiferous ductனா எங்கே இருக்குங்கிறது நம்ம சீக்வென்ஸில் நம்ம படிக்கணும். ஸோ ஒவ்வொன்றையும் இங்கே எல்லாமே பிளாக் பண்ணியிருக்காங்களா? ஒவ்வொன்றையும் நம்ம என்ன படிக்கணும் இங்கே. பிகாஸ் இஸ் சீக்வென்ஸ், இது மிஸ் பண்ணக்கூடாது. சார், ஐ லைக் யுவர் டீச்சிங். தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் சார் அண்ட் ஐ ஹேட் சம் டவுட் சார் ப்ளீஸ். சரி, ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். சரியா? ரொம்ப நன்றி. ரெண்டாவது, என்ன டவுட்டோ சாட் செக்ஷனில் போடு. நான் இந்த சாப்டர் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா நான் டவுட் சால்வ் பண்ணுறேன். இல்லை அப்கமிங் சாப்டர் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அந்த சாப்டர் வரும்போது நான் சால்வ் பண்ணுறேன். இல்லை எதுவுமே இல்லை ஜென்ரல் டவுட் அப்படின்னா இந்த 4 சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் சம்மரியில் சொல்கிறேன். சரியா? ஹாய் ஜெரி. ஹாய் கண்ணா. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். சரியா ராஜா? ஸோ உனக்கு என்ன டவுட்டோ நீ சாட் செக்ஷனில் போடு. அதை காப்பி பண்ணி வச்சுக்கோ. அது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா நான் இப்போ சொல்கிறேன். இந்த சாப்டர் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா, இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் இப்போ நான் சொல்லிடுறேன். ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசமாக இருந்துச்சுன்னா சொல்லிடுறேன். அடுத்த வர சாப்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வெயிட் பண்ணு, சாப்டர் வரும்போது நான் சொல்கிறேன். இல்லை ஜென்ரல் டவுட் அப்படின்னா நான் சம்மரி வரும்போது நீ கேளு, நான் அப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடுறேன். நியூ சப்ஸ்கிரைபர், காங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் உங்களோட சக்ஸஸுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி பக்கத்தில் போயிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறனால நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நம்ம இந்த பேட்ச் நம்ம படிச்சுட்ருக்கோம்ல, இதில் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் படிச்சுட்ருக்கோம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு லைன். சரியா? அதில் என்ன 1 மார்க் இருக்குது, என்ன 2 மார்க் இருக்குது, ஒவ்வொரு லைனும் நம்ம படிச்சுட்ருக்கோம். சரியா? எல்லா சாப்டர்லேயும் ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம படிச்சுட்ருக்கோம். இந்த பேட்ச் வந்து ரிவிஷன் பேட்ச். சரியா? இந்த பேட்ச்சில் நீ வந்து என்ரோல் பண்ணிக்கோ. பிடபிள்யூ ஆப்பை டவுன்லோட் பண்ணு, உன் ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணு, ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பேட்ச் நேம் போடு. ஓகே, பேட்ச் நேம் என்னது? +2 ரிவிஷன் பேட்ச், +2 சூப்பர் ரிவிஷன் பேட்ச். பேட்ச் நேம் போடு. பேட்ச் நேம் போட்டதுக்கப்புறம் அதில் என்ரோல் பண்ணிக்கோ. சரியா? தென் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துக்கோ. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோ, அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சரியா? ஓகே, கண்டினியூ பண்ணலாம். டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு லைவ் ஜாயின் பண்ணிக்கோ, அவ்வளோதான். இதுக்கான டிபிபி நோட்ஸ் எல்லாமே பிடபிள்யூ ஆப்பில் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இது எல்லாமே
ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரியா, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. ரைட், அடுத்தது ஓகே, இது முடிஞ்சுதா? சரி, அதுக்கப்புறம் இதிலிருந்து இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிகர். இந்த ஃபிகர் முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். ஒரு சில டைம் இது 5 மார்க்கில் கூட கேட்டிருக்காங்க. 2 மார்க்கில் கேட்க மாட்டாங்க, 3 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 5 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஃப்ளோ சார்ட். இந்த சாப்டர் முடியும் போது இந்த சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் அது எல்லாமே நான் சொல்கிறேன், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, சரி. கேமிட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொன்னால் டிஃபைன், இங்கே 2 மார்க் கொஸ்டின் டிஃபைன் கேமிட்டோஜெனசிஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். சரியா, கேமிட்டோஜெனசிஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். சரியா, அதை பற்றியும் கேட்கலாம். இதை வந்து வெறும் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படின்னு கேட்கலாம், டிஃபைன் பண்ண சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டாலும் இது 2 மார்க்கில் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளோ சார்ட்டோட உங்களை வரைய சொல்லுவாங்க. அதை தவிர வேறு எதுவுமே இதுலேருந்து அவ்வளோ கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. இங்கே எப்போ மியோசிஸ் நடக்குது, எப்போ மைட்டோசிஸ் நடக்குதுன்னு இந்த ஜாயின் பண்ணிட்டியா? வெரி குட், வெரி குட், வெரி குட் கண்ணா. சரிடா. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் ஒரு தாட்டி படிச்சிட்டாலே பேலன்ஸ் நீங்கள் ஈஸிலி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அப்படியா சார்? சொல்லலை தான். ஸோ இது வந்து நான் முன்னாடியே இந்த கிளாஸ் எடுத்திருந்தேன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டிவிஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த ரிவிஷன் எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறத ஸோ இந்த சேனல் அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இதை கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் இருந்துட்டு, அண்ட் டெஃபினெட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இதை. சரி, இந்த மாதிரி இருக்குது, அவங்க சொல்கிறது பேப்பரில் வருது அப்படின்னு. சரியா? ஸோ அவங்களையும் ஜாயின் பண்ண வைங்க. லெட் தெம் ஹேவ் ஃபன். சரி, அவங்களும் முன்னேறட்டும். ஓகே, சரி. அடுத்தது இதில் இன்னொரு விஷயம் கேட்பாங்க, ஸ்பெர்மியோஜெனசிஸ் அடுத்ததில் கொடுத்துருக்காங்களா? ரைட், இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஸ்பெர்மியேஷன், ஸ்பெர்மியோஜெனசிஸ். சரியா, டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஐ ஹேட் மோர் டவுட் இன் யூனிட் 5. ஓகே, யூனிட் 5ல் டவுட் இருக்கா? சரி, நிறைய டவுட் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா கண்ணா, நீ என்ன பண்ணு, நம்மளுக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது அடுத்த வாரத்தில். சரி, அடுத்த வாரத்தில் யூனிட் நம்பர் 4, யூனிட் நம்பர் 5, யூனிட் நம்பர் 6 அண்ட் யூனிட் நம்பர் 11 அது நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நீ அப்போ கேட்கலாம். இல்லைனா நீ என்ன பண்ணு, டிஸ்கஷன் குரூப் டெலிகிராமில் ரெஃபர்ட். வெரி குட், தேங்க்யூ, தேங்க்யூ அருணா. டெலிகிராமில் டிஸ்கஷன் குரூப்புன்னு இருக்குது. உன்னோட கொஷின்ஸ் எல்லாமே அங்கே போஸ்ட் பண்ணு. நான் டைம் கிடைக்கும்போது, இது முடித்தோன்னே டைம் கிடைக்கும்போது நான் உனக்கு அங்கே ரிப்ளை பண்ணுறேன். சரியா? நீ முடிஞ்ச அளவுக்கு இங்கே போடு, நான் பார்க்குறேன். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லைன்னா நான் இப்போ கூட சொல்லிடுறேன். சரியா, கிளாஸ் முடியும் போது. ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல டிஃப்ரென்சஸ் கேட்பாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன், என்னென்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் அண்ட் oogenesis. வேற ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் versus spermiogenesis. அடுத்தது spermatogenesis versus spermiation. ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கேட்கலாம் 2 மார்க் or 3 மார்க்கில். கண்ணா இது என்ன பண்ணிக்கோ அப்படின்னா, நீ நான் ஜூம் பண்ண நோட்ஸ் வந்து இது காப்பி ஆகாது, அதுக்கப்புறம் போகாது. அதனால் நீ என்ன பண்ணு, உன்னோட ஸ்டேட் போர்டு புக்கே எடுத்துக்கோ. சரியா, ஸ்டேட் போர்டு புக்கில் இந்த பேஜ் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நான் சொல்கிறது எல்லாமே அதில் மார்க் பண்ணிக்கோ. சரியா? ஓகே, ஸோ நான் பேஜ் நம்பர் உனக்கு ஆல்ரெடி பேஜ் எடுத்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். பேஜ் நம்பர் 17, ஹியூமன் ரிப்ரொடக்ஷன், பேஜ் நம்பர் 17. ஓகே, ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் பேஜ் நம்பர் 17. இந்த பேஜ் நீ உன் புக் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ. நான் சொல்கிறதெல்லாம் அங்கே மார்க் பண்ணிகிட்டே இரு. ஏன்னா இதை நான் ஜூம் பண்ணேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாம் போயிடும், நோட்ஸ் எல்லாம் உனக்கு கிடைக்காது. சரியா? ஸோ நோட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஜூம் பண்ணாமல் இருக்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த பேஜை நான் என்ன பண்ணுவேன், கட் பண்ணி இந்த பேராகிராஃப் வைஸை நான் கட் பண்ணி கொண்டு வரேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜூம் பண்ணேன்னா கிளாரிட்டியும் போயிடும், உங்களுக்கு கிளியராகவும் தெரியாது. ஏன்னா இது வந்து புக்லேயே நம்ம நெட்லேயே கிளியராக இல்லை. சரியா? கிளாரிட்டி இல்லை இந்த பிக்சரில். ரைட், அடுத்தது இந்த டயக்ராம், இது டயக்ராம் லேபிள் பண்ணுறதுக்கு கேட்கலாம். ஸோ
டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இது சேம் கிட்டத்தட்ட இதே மாதிரி டயக்ராம் கிட்டத்தட்ட இன்னொன்று என்ன இருக்குது சிபிஎஸ்சி புக்கில் இருக்குது. அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டயக்ராம் இது. ஓகே, அடுத்தது கீழே வரும்போது என்ன இருக்குது? எஸ், இந்த இடத்துல the sperm production remains nearly constant at rate of 200 million sperms per day. 1 mark question. சரியா? The whole process of spermatogenesis takes place about 64 days. 1 mark question. ஓகே, சரி. அதுக்கப்புறம் இங்கேயும் நிறைய 1 mark questions இருக்கு. நீங்கள் இந்த ஃப்ளோ சார்ட் படிக்கும்போது 1 markல வந்துடும். Sir, I have much doubts on lecture 5. Much doubts on lesson 5, so please post a separate video for lesson 5. ஐயோ, மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் ஆடா, அது ரொம்ப ஈஸியான சாப்டர் ஆச்சுடா. எல்லாத்துக்கும் ஏன்டா அந்த சாப்டர் ரொம்ப டஃப்பாக இருக்குது? எனக்கு பிடிச்ச சாப்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எனக்கு பிடிக்காது, ஆனால் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது ரொம்ப பிடிக்கும். அது அவ்வளோ ஈஸியான சாப்டர்டா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் டக்கண்ணா, பார்த்துக்கலாம் பிரவீன், கவலைப்படாத. Spermatogenesis starts at the age of puberty and it's initiated to increase the release of gonadotropin releasing hormone by the hypothalamus. GnRH act on the anterior pituitary gland and stimulates the secretion of two gonadotropins, namely follicle stimulating hormone. இங்க வந்து gland ஓட functions கேட்கலாம். சரியா? Functions of hypothalamus or what are the hormones? செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஸோ ஹார்மோன்ஸ் பற்றி இங்கே ஹார்மோன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்களா? ஸோ ஹார்மோன்ஸ் என்னென்ன ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது, எந்த கிளாண்ட் செக்ரீட் பண்ணுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த 3 விஷயத்தையும் இந்த பேராகிராஃபில் இருக்கிறத நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கிறது 2 மார்க்கில் கேட்கலாம். சரியா? 2 மார்க்கில் கேட்கலாம். ரைட். அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா. இதில் டயக்ராம் வரைய சொல்லி ஸ்பெர்மோட டயக்ராம் வரைய சொல்லி இது 2 மார்க்கில் கேட்கலாம். லேபிள் பண்ண சொல்லி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, அதனால் கேட்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது இந்த பேராகிராஃபில் இருக்கிற questions 1 marks. So the human sperm is a microscopic flagellated and motile gamete. Okay. The whole body of the sperm is enveloped by plasma membrane composed of head, neck. Okay. Acrosome is a small cap. 1 mark. 1 mark. Okay. சரி. ஓகே. இதுக்கப்புறம் கீழே இருக்கு 1 mark. மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் ஆர் நெபர்கன் அப்படின்னு இருக்கா அது. அதுக்கப்புறம் என்னது? இட் ப்ரொடியூசஸ் எனர்ஜி டு ஃபார்ம் ATP மாலிகுல்ஸ் டு ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம். வாட் இஸ் த ரோல்? வாட் இஸ் நியூக்ளியோசோம் அண்ட் RNA வேர்ல்ட் அண்ட் ஸ்ப்ளைசிங் அண்ட் 4 கொஸ்டின் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டியாடா ராஜா. சரி, நியூக்ளியோசோம் நான் சொல்கிறேன் இது கொஸ்டின் காப்பி பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா கிளாஸ் முடியும் போது நீ அந்த கொஸ்டின் பேஸ்ட் பண்ணு. சரியா? நான் பார்த்துட்டு டைம் இருந்தால் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ரோல் எது வந்து ATP எனர்ஜி எது கொடுக்குது அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்பாங்க. ரோல் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இன் ஸ்பெர்ம். ரோல் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா ஸ்பெர்ம் ஓட ரோல் என்ன, ஐ மீன் ஸ்பெர்மில் மைட்டோகாண்ட்ரியோட ரோல் என்ன, இது வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகே. சரி, அடுத்தது என்னது? அடுத்தது எவ்வளோ ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது? 1 மார்க். அதுக்கப்புறம் என்னது? ஊஜெனசிஸ் அப்படின்னு பார்த்தா டெஃபினிஷன் கேட்பாங்க. ஊஜெனசிஸ் அப்படின்னா என்ன? டெஃபினிஷன் கேட்பாங்க. ஓகே. டெஃபினிஷன் முடிச்சதுக்கப்புறம் என்ன வரும்? ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபீமேல் கேமிட் ஆர் ஓவம் ஆர் எக் இன் அ ஓவரி. During fetal development, the certain cells in the germinal epithelium of the fetal ovary divide by mitosis and produce millions of egg mother cell or oogonia. No more oogonia are formed or added after birth. The oogonial cell start dividing and enter into prophase 1 of meiotic division 1 to form the primary oocyte. ரொம்ப டஃபாலாம் கேட்க மாட்டாங்கடா. The primary oocytes then get surrounded by a single layer of granulosa cells to form the primordial or primary follicle. ஸோ ப்ரைமார்டியலை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்தது
A large number of follicles degenerate during the period from birth to puberty. So at puberty only 60,000 to 80,000 follicles left in each ovary. அடுத்தது so 1 mark 1 mark. The primary follicle gets surrounded by many layers of granulosa cells and a new theca layer to form secondary follicle. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. இது கேட்டிருக்காங்க கொஸ்டின். இந்த கொஸ்டின் இங்கே கேட்டிருக்காங்க. இந்த லைன் அப்படியே வந்திருக்கு. A fluid filled space antrum develop in the follicle and gets transferred into tertiary follicle. இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரீஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ரைட். அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் நம்மளோட கிராஃபியன் ஃபாலிக்கல் இங்கே இருக்கிற 1 மார்க். The tertiary follicle eventually become a mature follicle. அதுக்கு இன்னொரு பேர் கிராஃபியன் ஃபாலிக்கல். அதுக்கப்புறம் செகண்டரி ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் அண்ட் ஃபார்ம் செகண்டரி ஊட்சைட். இந்த போல்டில் இருக்கிறது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின். இதில் நிறைய 1 மார்க் இருக்குது. கசகசகதான் 1 மார்க் இருக்குது. சரியா? ஸோ போல்டில் இருக்கிறது எது வேணாலும் உங்களுக்கு புக் இன்சைட் 1 மார்க் கொஸ்டினாக மாறலாம். சரியா? அதனால மறந்துடாதீங்க. போல்டில் இருக்கிறது அத்தனையும் படித்து வச்சுருக்கேன். சரியா? போல்டு லெட்டர்ஸ். ஸோ இங்கெல்லாம் என்னென்ன போல்டு லெட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே பாசிபிள் 1 மார்க். சரியா? சரி, இங்கேயும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபேஸஸ் மட்டும் கேட்டுட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரலாம். அண்ட் இந்த ஃபேஸஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரலாம். ஓகே. அதுக்கப்புறம் டிஃபைன் மென்ஸ்ட்ருவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரலாம். ஓகே, டிஃபைன் மென்ஸ்ட்ருவேஷன் டெஃபினேஷனும் இங்கே வரலாம். டிஃபைன் மென்ஸ்ட்ருவேஷன். வாட் இஸ் கிராஃபியன் ஃபாலிக்கல்? கிராஃபியன் ஃபாலிக்கலா? கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படிங்கிறது இப்போ வந்து எக் வந்து மெச்சூர் ஆகிட்டு இருக்கு. சரியா? மெச்சூர் ஆகிட்டு இருக்கு. மெச்சூர் ஆகி கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அந்த செகண்டரி யூஸ் ஆகிட்டு இருக்கும். அதை சுற்றி ஜோனா பெலிசிடாக இருக்கும். அதை சுற்றி சின்ன சின்ன ஃபாலிகுலர் செல்ஸ் குரூப்பாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கேப் மாதிரி ஃபார்ம் ஆகி அதில் ஹைலூரோனிக் ஆசிட் ஃபில் ஆகிருக்கும். ஆண்ட்ரம் அதுக்கு சொல்லுவோம். ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரை நம்ம கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லுவோம்? கிராஃபியன் ஃபாலிக்கல். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆர் வி கேன் சே இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர். சரியா? இது என்னது? கிராஃபியன் ஃபாலிக்கல். நீங்கள் டயக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னது? ஓவிலேஷன் நடக்கும். இன்ஹிபின் போகும். அண்ட் இன்ஹிபின் போயிட்டு எஃப்எஸ்ஹெச்சோட செக்ரேஷனை குறைக்கும். குறைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்ஹெச் அதிகமாகும், எஃப்எஸ்ஹெச் குறையும். சரியா? ஸோ எஃப்எஸ்ஹெச் குறைச்சி எல்ஹெச் அதிகமான உடனே இங்கே வெடித்து உள்ளேருந்து வெளியே வந்துடும். என்னது? முட்டை. சரியா? ஸோ அதுதான் கிராஃபியன் ஃபாலிக்கல்லேருந்து ஓவிலேஷன் ஆகிறது. ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படிங்கிறது மெச்சூர் எக். புரிஞ்சுதா? ரைட். ஸோ அப்படியும் கேட்கலாம். ஸோ டெஃபினேஷன் கேட்டு மென்ஸ்ட்ருவேஷனும் கேட்கலாம். டெஃபினேஷன் கேட்டு டிஃபைன் மென்ஸ்ட்ருவேஷன். ஸோ இங்கே டெஃபினேஷன் இருக்குது. இந்த இதை கொடுத்து டயக்ராம் கொடுத்து கொஷின் கேட்கலாம். இதை வரைய சொல்லுவாங்க. ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் கண்டிப்பாக இதை வரைய சொல்லுவாங்க அண்ட் லேபிள் பண்ண சொல்லுவாங்க. எனி 5 லேபிளிங் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? 6 தான் இருக்குது. அதனால் 6மே படிச்சுக்கோங்க. இதில் என்ன இருக்குது? சரியா? கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபேஸில் என்னென்ன இருக்குது? 2 to 3 மார்க். இப்போது ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஈஸியாக இந்த 5 மார்க் கேட்டால், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் 5 மார்க் கேட்டால் லாட்ரி அடிச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. லாட்ரி. ஐயோ இல்லை சார், அது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக் சார். கண்டிப்பாக கிடையாது. மென்ஸ்ட்ருவல்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் லாட்ரி அடித்த மாதிரி நினச்சோம். அது 5 மார்க்கில் லாட்ரி தான். 5 மார்க்கை எவ்வளோ ஈஸியாக எழுதி உங்களால் ஃபுல் 5 மார்க் வாங்க முடியும். நான் சொல்கிற டெக்னிக் ஃபாலோ பண்ணுறேங்க, ஃபுல் மார்க் வாங்கலாம். சரியா? டக்ட் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? சரி, இது பென் இருக்குன்னு வை. குழாயின்னு சொல்லலாம். பட் ஓகே, இது பென் இருக்குன்னு வை. இந்த பென்னில் இருக்கிறது இது கழட்ட முடியாது. சரி, சப்போஸ் நான் இதை கழட்டி எடுத்துட்டேன், ரீஃபில் பென் உள்ள கேப் இருக்குமா?
அதுக்குள்ளே நீ என்ன பண்ணலாம், அந்த ரீஃபில் பெண்ணை பாஸ் பண்ண வைக்கலாம். சரியா? ஸோ அந்த கேப்பான அந்த ரீஜன் அதுதான் என்னது, டக்ட்னு சொல்லுவோம். அது வழியே ஏதோ பாஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதா? வீட்டில் என்ன இருக்கும், வீட்டில் டேங்க் இருக்குமா, பாத்வே, டேங்க் இருக்குமா, டேங்க்லேருந்து நிறைய டியூப்ஸ் வருமா, எங்கே கிச்சனுக்கு வரும், பாத்ரூம்க்கு வரும். அந்த டியூப் எல்லாமே டக்ட். அந்த டியூப்பில் என்னது, நம்ம பாடியில் இருக்கிறது. அதே மாதிரி டியூப்ஸ் நிறைய இருக்கும் நம்ம பாடியில். அதுக்கு பேர் டக்ட்னு சொல்லுவோம். சரியா? ரைட், எஸ். ஸோ நான் சொல்கிற டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் 5 மார்க் எழுதினீங்கன்னா 5 மார்க் என்ன, அதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் போட்டால் போட சொல்லுவாங்க. ஐ மீன் போடணும்னு ஆசையாக இருக்கும் எக்ஸாமினருக்கு, கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு. என்ன டெக்னிக்? ஃபார் எக்ஸாம்பிள் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் கேட்டாங்க. சரியா? ஃபுல்லாக எழுதணும், 5 மார்க். நிறைய எழுதணும், நிறைய எழுதக்கூடாது. சரியா? கசன்னு கதை எழுதி 2-3 பேஜுக்கு எழுதக்கூடாது. அப்படி எழுதினீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். நம்பர் 1, யார் டைம் வேஸ்ட் ஆகும், உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். அது ஒன்று உண்மை. ஆனால் எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணுறவங்களோட டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும்போது எரிச்சலாக இருக்கும். ஏன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு காசு கிடைக்கும் தெரியுமா? வெளியில் சொல்லிடாதீங்க, இன்சைடு டாப் சீக்ரெட். பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு காசு கிடைக்கும். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு ஒரு சென்டரில் உட்கார வச்சு அங்கே பேப்பர் கரெக்ஷன் சொல்லுவாங்க. சரியா? காலையில் ஒரு பண்டில், மத்தியானம் ஒரு பண்டில், அந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு பேப்பருக்கும் மார்க் இருக்குது, ஐ மீன் காசு இருக்குது. இவ்வளோ பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டா இவ்வளோ காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது 3 பேஜுக்கு 5 மார்க் எழுதியிருக்கீங்க, நிறைய கசகசான அடிஷ்னல் வாங்கி எழுதியிருக்கீங்க. கோவமாக வரும், என்னடா பேப்பர் முடியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு கரெக்ஷன் பண்ணுவாங்க. சரியா? கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு டென்ஷன் ஆகும். அதனால் நீங்கள் சுருக்கி 4 பேஜில் முடிச்சிட்டிங்க. 4 பேஜில் முடிச்சிடாதீங்க தயவுசெய்து, அவ்வளோலாம் நிறைய இருக்கும் எழுதுறதுக்கு. பட் சப்போஸ் நீங்கள் வந்து ஷார்ட்டாக, நீங்கள் ப்ரீஃபாக க்யூட்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா அவங்க சீக்கிரம் என்ன பண்ணிடுவாங்க, வெறும் டிக் மட்டும் தான். ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குது, டயக்ராம் போட்டு வச்சுருக்கீங்க, ஃப்ளோ சார்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்கன்னா அங்கே வெறும் டிக் மட்டும் தான் பண்ணுவாங்க. கீவேர்ட்ஸ் தெரியுது அவங்களுக்கு, கிளியராக பேப்பரில் தெரியுது, அதை டிக் பண்ணிடுவாங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் சீக்கிரம் முடிச்சு அடுத்த பேப்பர் எடுத்துடுவாங்க. ஸோ அவங்க சந்தோஷப்பட்டு ஃபுல் மார்க் டிக் போட்டு ஃபுல் மார்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் சொல்கிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன டெக்னிக்? ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நான் சொல்கிறேன் என்ன டெக்னிக் அப்படின்ட்டு. சரியா? இப்போ மென்ஸ்ட்ருவல் சைக்கிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா 4 ஃபேஸ் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். 5 மார்க் இருக்குது. சரியா? அப்போது ஒரு ஃபேஸுக்கு கிட்டத்தட்ட 1.25 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி போடுவாங்க, அலாட் பண்ணுவாங்க இல்லையா? 1.25 மார்க், ஒரு 1.25 மார்க் 1.5 மார்க் அலாட் பண்ணுவாங்க. அப்போது அலாட் பண்ணும்போது ஒரு ஹெட்டிங்க்கு நீங்கள் ஒரு பேஜுக்கு எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மார்க்குக்கு எதுக்கு ஒரு பேஜுக்கு எழுதணும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ் இருக்குன்னு வைங்க. மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ் இருக்குது. மென்ஸ்ட்ருவல் ஃபேஸில் ப்ராசஸ் என்ன நடக்கும்? சரியா? என்ன ஹார்மோன் அதை நடத்த பண்ணும்? ஓகே, என்ன சேஞ்ச் ஆகும்? இந்த ஹார்மோன்லேயே ஓவரியில் என்ன சேஞ்ச் நடக்கும் அண்ட் யூட்ரஸில் என்ன சேஞ்ச் நடக்கும்? அவ்வளோதான். எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஃபாலிகுலர் ஃபேஸ். இதே மாதிரி ப்ராசஸ் என்ன, ஹார்மோன் என்ன, அது ஹார்மோன் எந்த கிளாண்ட் செக்ரீட் பண்ணுது, எழுதிக்கோங்க. எந்த கிளாண்ட் செக்ரீட் பண்ணுது, ஹார்மோன் என்ன செக்ரீட் ஆகுது, ஹார்மோனோட ரோல் என்ன. அப்போது இந்த ஸ்டேஜில் ஓவரியில் என்ன சேஞ்ச் நடக்குது, யூட்ரஸில் என்ன சேஞ்ச் நடக்குது. சரியா? எத்தனாவது நாள் மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் எத்தனாவது நாள் இந்த ஃபேஸ் வருது போதும். ஓகே, விச் டே. இப்போது மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ் அப்படின்னா 1st to 5th டே வரைக்கும் இல்லையா? 1 to 5th, 1st டேலேருந்து 5th டே வரைக்கும் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். ஸோ எழுதியாச்சு, கீழே ப்ராசஸ் எழுதியாச்சு, ஹார்மோன் கிளாண்ட் செக்ரீட் பண்ணுது, ஹார்மோன் எழுதியாச்சு, முடிஞ்சது. அவ்வளோதான். எப்படி எழுதலாம்? ஒரே பேஜில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறலாம். மேக்ஸிமம் 1.25 பேஜ் வரும், அவ்வளோதான். ஸோ ஆனால் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். எல்லா கண்டென்ட்டும் நம்ம அதில் இன்க்ளூடும் பண்ணியாச்சு. சரியா? நம்ம விட்டுட்டோம்லாம் கிடையாது, எல்லா கண்டென்ட்டும் இன்க்ளூடும் பண்ணியாச்சு. திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ப்ரெசென்ட் அ பேப்பர். அதுவும் 5 மார்க், அதுவும் சப்ஜெக்டிவ்னா இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? ரைட், சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது என்னது? இதுதான். இது கேட்பாங்களா கொஸ்டின்? இதை அப்படியே வரையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் இதிலிருந்து நிறைய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேட்கலாம். சரியா? 5 மார்க் சான்ஸ் கம்மி, பட் எஸ்
2 மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் இந்த டயக்ராம்லேருந்து கேட்கலாம் கொஷின்ஸ். சரியா? ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது என்ன? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். சரியா? ஒரு 3 மார்க் ஆர் 2 மார்க்கில் கேட்கலாம். பிசிஓஎஸ், ஏன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படிங்கிறது இந்த காலத்தில் எவ்ரி அவுட் ஆஃப் 10 எவ்ரி 7க்கு பிசிஓஎஸ் இல்லை பிசிஓடி இருக்குது. அவுட் ஆஃப் 10 ஃபீமேல்ஸ் எவ்ரி 7க்கு என்ன இருக்குது? பிசிஓஎஸ் இல்லை பிசிஓடி இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை ஃபீமேல்ஸுக்கு இந்த காலத்தில். ஏன்? காரணம் என்ன? நம்பர் 1, சரியாக சாப்பிட்றது கிடையாது. அவங்களுக்கு பர்கர் அண்ட் பிஸ்ஸா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ், மோமோஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? மோமோஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பிஸ்ஸா, பர்கர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அது சந்தோஷம், தனி சந்தோஷம். பெப்சி, கோக், கோகோ கோலா, அந்த மாதிரி பெவரேஜஸ். ஓகே, இந்த மாதிரி பெவரேஜஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால, கரெக்டாக தூங்காததுனால, அதே மாதிரி ஃபோன் எடுத்து நோண்டிகிட்டே இருக்கிறது, சரியா? நைட்டு சரியாக தூங்குறது இல்லை. ப்ளஸ் எக்ஸசைஸ் எதுவும் இல்லை. எந்திரிச்சு ஸ்விட்சை போட சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க எந்திரிச்சு, அம்மா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருவாமா அப்படின்னு சொன்னால், ஐயா நல்லா எந்திரிக்க முடியாது, நீ எப்போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. அம்மாட்ட சொல்கிறது, அப்பாட்ட சொல்கிறது, இப்படியெல்லாம் பேசுவீங்க. சரியா? ஃபேன் போட்டு விட்னா, இப்போ தானே எந்திரிச்சேன், அதுக்குள்ளே மறுபடியும் எந்திரிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால தான் பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி வருது. அதனால் இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலை நீங்கள் என்னைக்கு விடுறீங்களோ அன்றைக்கே பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி சரியாயிரும். நம்பர் 1 டயட், நம்பர் 2 செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். அதை விட்டுட்டீங்க. டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா பாண்டா மாதிரி ஒரே இடத்துல கடக்குறீங்க, விழுந்து கிடக்குறீங்க, எந்திரிக்கிறது கூட யோசிக்க சோம்பேறித்தனமாக இருக்குன்னா இதுக்கு பேர் தான் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். இதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் டயட் நீங்கள் ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டிங்க, எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஜம்பிங் ஜாக்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பிசிஓஎஸ் பிசிஓடி சரியாக போயிடும். வெயிட் மேனேஜ் ஆயிரும். வெயிட் மேனேஜ் ஆனால் போதும். ஓகே, அண்டா மாதிரி சாரி பாடி ஷேமிங் பண்ணல, பட் ஹெவியாக இருந்தால் பிரச்சனை நிறைய வரும். அதனால் பாடி ஃபிட்டாக வச்சுருக்கோங்க. ஸோ பிசிஓஎஸ் பிசிஓடி போயிடும். ஸோ இந்த கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? ரைட். அடுத்தது மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன். என்னது? மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன். இதுலேருந்து கொஷின் கேட்பாங்களா? ரொம்ப ரொம்ப கம்மி. பட் எஸ், இதிலிருந்து கொஷின் வரலாம். 3 மார்க். இது என்னது? 3 மார்க். என்னது? Clean and safe absorbable clothing materials, sanitary napkins, pads, tampons and menstrual cups have been identified as material used to manage menstruation. Changing sanitary material 4 to 5 hours as per the requirement provides comfort, cleanliness and protection from infections. It also helps in the enhancing the quality of life of women during this period. Used sanitary napkins should be wrapped in paper and disposed. It should not be thrown in open areas or drain pipes of toilets. Flushing of sanitary napkins and drain pipes causes choking of the drainage line, leading to water pollution. ஓகே, எப்படி டிஸ்போஸ் பண்ணும்? இதெல்லாம் கொஷின்ஸ் வராது. சரி, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். கொஷின்ஸாக கேட்க மாட்டாங்க. மெனோபாஸ், டிஃபைன் மெனோபாஸ். ஓகே, டிஃபைன் மெனோபாஸ் அண்ட் ப்ளஸ் எந்த ஏஜில் வரும் அப்படிங்கிறது 1 மார்க்கில் வரும். சரியா? சரி, அடுத்தது என்னது? ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். ஸோ இந்த இடத்துல டெஃபனிஷன்ஸ் வரும். ஓகே, இந்த இடத்துல என்னது? டெஃபனிஷன். எதோட டெஃபனிஷன்? ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷனோட டெஃபனிஷன். மெயின்லி ஃபர்டிலைசேஷனோட டெஃபனிஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டேஷன் என்னன்னு கேட்கலாம். சரியா? அதோட டெஃபனிஷனை நம்மளுக்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் explain the process of fertilization. இப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும்? கெப்பாசிட்டேஷன், ஆக்ரோசோம் ரியாக்ஷன், கார்டிகல் ரியாக்ஷன், இந்த 3 ரியாக்ஷன் எழுதணும். அதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகிறது நீங்கள் எழுதணும். மெயின் இந்த 3 ரியாக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். சரியா? ரைட். அதுக்கப்புறம் ஓகே, ஸோ இது எழுதணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஃபைன் ஹவு டு ப்ரிவெண்ட் பாலிஸ்பெர்மி. ஓகே, ஹவு டு ப்ரிவெண்ட் பாலிஸ்பெர்மி. ஸோ பாலிஸ்பெர்மினா என்னன்னு கேட்கலாம். So how to prevent polyspermia? How ovum prevents polyspermia or polyspermy அப்படின்னு question கேட்கலாம். சரியா?
ஸோ ரீசன் என்னது கார்டிக்கல் ரியாக்ஷன். இதோட ஆன்சர் என்ன வரும்? ஆன்சரில் நீங்கள் கார்டிக்கல் ரியாக்ஷனை எழுதணும். ठीक है சரிங்களா? இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். சரிங்களா? என்னது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஓகே, அடுத்தது பிளாஸ்டோமியர்னா என்ன? 1 மார்க் கொஸ்டின். ஓகே சரி, அடுத்தது மொருலா 1 மார்க் கொஸ்டின். ரெண்டு சேர்த்து 2 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம். அடுத்தது பிளாஸ்டோசிஸ்ட்னா என்ன? ட்ரோஃபோபிளாஸ்ட்னா என்ன? இன்னர் செல் மாஸ்னா என்ன? ஓகே, இன்னர் செல் மாஸ்னா என்ன? இது எல்லாமே நம்மளுக்கு 1 மார்க்கில் 1 மார்க் ஆர் 2 மார்க்கில் கேட்கலாம். சுற்றி முற்றி இதுலேருந்து சின்ன 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 கொஷின் தான் இருக்குது. அதனால் அவ்வளோ பெரிய கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதிலிருந்து ஏரியாவில் கொஷின் வர்றது கம்மி. வந்தால் இந்த 5 மார்க் கொஷின்ஸ் இந்த ரீஜன்லேருந்து வரும். சரியா? ஹாய் கிருஷ்ணன் மூர்த்தி, ஹாய், ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, அடுத்தது என்னது? எஸ், ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்குது? நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியா? நிறைய எழுதணும், டைம் கம்மியாக இருக்குது. ஆனால் ஃபுல் மார்க் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபர்டிலைசேஷன், இந்த கொஷின் சொன்னேன்ல, இந்த கொஷின் கேட்டுட்டா எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன், இதை எழுதிட்டிங்கனாலே போதும். இந்த 5 ஸ்டெப்பு 5 மார்க் கொடுக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா 5 ஸ்டெப் 5 மார்க். ஆன்சர் இங்கேயே இருக்குது. சரியா? 5 பாயிண்ட்ஸ் 5 மார்க். அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எக்டோபிக் ப்ரெக்னன்சி டிஃபைன் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகே, டிஃபைன் எக்டோபிக் ப்ரெக்னன்சிஸ். அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் கொடுத்து லேபிள் பண்ண சொல்லலாம். பட் டயக்ராம் வரைய சொல்லுவாங்களா? இல்லை, பட் லேபிள் பண்ண சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் மோனோசைகோட்டிக் டிஃபரன்சஸ் என்ன கேட்பாங்க? டிஃபரன்சஸ் மோனோசைகோட்டிக்கும் டைசைகோட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? சரியா? மோனோசைகோட்டிக்கும் டைசைகோட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? சியாமீஸ் அப்படின்னா என்ன? ரீசன் என்ன? வாட் இஸ் த ரீசன் சியாமீஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? ஹாய், டுமாரோ பயாலஜி எக்ஸாம் சார். ஹாய் நருட்டோ, நாளைக்கு பயாலஜி எக்ஸாமா? நல்லா பண்ணு, ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாரு, இந்த லெக்சரை கடைசி வரைக்கும் இருந்து பாரு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்து என்னது? ஹேப்பி பிளாஸ்ட், ஹைப்போபிளாஸ்ட், இதெல்லாம் தான். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இங்கே இல்லை. இங்கே என்னது இங்கே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாசென்டா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாசென்டா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாசென்டா இங்கே முக்கியம். சரியா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாசென்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாசென்டா முக்கியம். வேற என்னது? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாசென்டா வேற ரோல் ஆஃப் amniotic fluid அதுவும் இங்கே கேட்கலாம். வேற சரியா? சரி, வேற என்ன கேட்பாங்க இதுலேருந்து? வேற இங்கிருந்து கேட்கறதுக்கு 1 மார்க் தான் அதிகமாக கேட்பாங்க. கேஸ்ட்ருலேஷன் 2 மார்க், இது ஒரு 2 மார்க் இங்கே இருக்குது. சரியா? கேஸ்ட்ருலேஷன் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. வேற எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன், namely the amnion, yolk sac, allantois, chorion, protect the embryo from desiccation, mechanical shock and help in absorption of nutrients. Functions of embryonic membrane. Functions of embryonic membrane. Two mark question. Okay, the amnion is a double layer translucent fluid filled with amniotic fluid. It provides by amniotic fluid or a function and amniotic fluid or a functions. Where another? It provides buoyant environment. Okay, the yolk sac forms a part of the gut and the source of the earliest. Okay, 1 mark. Where the allantois forms a small socket. 1 mark. ஓகே சரி, வேற என்னதுலேருந்து கேட்கலாம்?
ஓகே வேற என்ன இதுலேருந்து கேட்கலாம் the trophoblast cells in the blastocyst send out several finger-like projections called chorionic villi, 1 mark. Where carrying fetal blood and are surrounded by sinuses that contain maternal blood. The chorionic villi, okay. So yes, right. So avladha. வேற இதில் அவ்வளோ கேட்கறதுக்கு இல்லை. எஸ் ஹியூமன் ப்ரெக்னென்சி லாஸ்ட் அபவுட் 280 days or 40 weeks called gestation period. Okay, gestation period 1 mark or 2 mark. சரியா 1 mark or 2 mark. Then it can be divided to for convenience into 3 trimesters of 3 months. First trimester, second trimester, third trimester பற்றி கேட்கலாம். அவ்வளோ கேட்க மாட்டாங்க இதில். டெவலப்மெண்ட் ஓகேங்க. டெவலப்மெண்ட் எந்தெந்த மாதத்தில் என்னென்ன டெவலப் ஆகும். ஓகே சரி. வேற டியூரிங் ப்ரெக்னென்சி த பிளசண்டா ஆக்ட் அஸ் அ எஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளசண்டா இங்கே வந்துருச்சு உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளசண்டா. வேற என்னது பார்ச்சுரேஷன் லாக்டேஷன். ஸோ பார்ச்சுரேஷன் லாக்டேஷன் அப்படின்னு வரும்போது சரியா பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு கொஷின் இங்கே வரும். என்ன கொஷின் வரும்? ரோல் ஆஃப் ஆக்சிடோசின் அண்ட் ரிலாக்சின். இங்கே ஒரு ஹார்மோன் வரும் சரியா. ஸோ டிஃபைன் பார்ச்சுரேஷன் ஆப்வியஸ்லி டிஃபைன் டெஃபினேஷன்ஸ் இங்கே வரும். டிஃபைன் பார்ச்சுரேஷன் அது போக ஹார்மோன்ஸ் ரிலீஸ்ட் பை பிளாசண்டா. ஹார்மோன்ஸ் ரிலீஸ்ட் பை பிளாசண்டா அண்ட் அதோட ரோல் அண்ட் இட்ஸ் ரோல். இந்த கொஷனும் வரலாம் ஒரு 5 மார்க் கொஷின் சரியா. சரி டிஃபைன் பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். அதுக்கப்புறம் ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் இங்கே வரும். அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். வேறு என்னது? மில்க் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். மில்க் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். ஓகே ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் மில்க் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அது இங்கே வரும். வேற பிராக்ஸ்டான் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க சரியா. ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறான். லேபர்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் 2 மார்க்கில் கேட்கலாம் சரியா. லேபர் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் 2 மார்க்கில் கேட்கலாம். வேற என்ன கேட்பாங்க? நியூரோ ஹார்மோனல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆர் ஃபர்கியூசன் ரிஃப்ளெக்ஸ். இதை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இங்கிருந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க? Define what is neurohormonal reflex or why neurohormonal reflex is called fetal ejection reflex or why fetal ejection reflex, how fetal ejection reflex is a neurohormonal reflex. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சரியா. சுற்றி முற்றி அதில் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்பாங்க. சரி வேற என்னது? ஓகே வேற என்னது? ஓகே ரோல் ஆஃப் ரிலாக்சின். ரோல் ஆஃப் ஆக்சிடோசின் and relaxin in parturition and lactation. பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன் பண்ணும்போது ஆக்சிடோசின் அண்ட் ரிலாக்சினோட ரோல் என்ன அப்படின்னு கொஸ்டினில் வரலாம் சரியா. சரி லாக்டேஷன் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க். ஸோ லாக்டேஷன் வாட் இஸ் லாக்டேஷன்? ஓகே சரி வேற என்னது? லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ்னா என்ன? விச் காசஸ்? சரி கொலஸ்ட்ராம்னா என்ன? டிஃபைன் கொலஸ்ட்ராம். Okay, define colostrum. Why it is important for newborn baby. Okay, ஏன் கொலஸ்ட்ராம் நியூபார்ன் பேபிக்கு கொடுக்கறது இம்பார்ட்டன்ட்? அது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம் சரியா. ஓகே ரைட் வேற ஓகே இது கேட்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இது நீங்கள் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க எந்தெந்த வீக்கில் என்னென்ன டெவலப்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ரைட் அடுத்தது எஸ் கொலஸ்ட்ராம் பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சிசேரியன்னா என்ன? இப்போ நார்மல் டெலிவரி ஆகாத போது சி செக்ஷன் பண்ணுவாங்க. அந்த சி செக்ஷனுக்கு பேர் தான் சிசேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிசேரியன் செக்ஷன் ஆர் சி செக்ஷன். சர்ஜிக்கல் இன்சிஷன் அதுக்கு பேர் தான் சி செக்ஷன். ஓகே இதுதான். அதுக்கப்புறம் வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் எது? ஓகே இதுதான் நம்ம இந்த சாப்டரில் கேட்பாங்க. கிளியர்? புரிஞ்சுதா?
Right. இந்த கொஷின் முக்கியம்டா கண்ணா. சரியா, இதெல்லாம் இப்படி தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். 34th கொஷின் பத்திரமா பார்த்து படிச்சுக்கோங்க. கொலஸ்ட்ரால்னா என்ன, பிளசன்டைஸ் அண்ட் எண்டோக்ரைன் டிஷ்யூ, ஏன் அது எண்டோக்ரைன் டிஷ்யூ ரொம்ப முக்கியம். சரியா, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. சரி, அடுத்த சாப்டர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். சரியா, 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். சரியா, ஸோ வில் see you ஆஃப்டர் 10 minutes. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த சாப்டர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் நம்ம பார்க்கலாம். சரியா, பாய். see you in 10 minutes.
Hi, 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 hi. Hello, 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 and welcome back. Welcome back. சார் நீட் சேனல்ல கொஸ்டின் சால்விங் பயோ கிடையாது. கிடையாதா? யாரா சொன்னா? இருக்கேடா நாளானிக்கு. டே ஆஃப்டர் டுமாரோ. வியாழக்கிழமை. ஓகே, வியாழன் அன்னைக்கு சாயந்தகாலம் 6 மணிக்கு நம்ம நீட் சேனலில் ஜுவாலஜி கொஸ்டின் சால்விங் செஷன், தட் இஸ் நம்மளோட அதுதான் நம்ம மேக்ஸிமம் கொஸ்டின் எவ்வளோ இருக்குமோ கொஸ்டின் சால்விங் செஷன் மாதிரி தான், அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு ஜாயின் பண்ணிடுங்க, சரியா? ஓகே தமிழேனியன், ஓகே அண்ட் ஹாய் தமிழேனியன். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் இல்லை, இப்போ தானே பார்த்தேன். ஓகே, ஸோ எஸ், நாளானிக்கு தட் இஸ் தேர்ஸ்டே ஈவினிங் 6 மணிக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன், சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டாபிக் இருக்குது, ஆனால் எல்லாமே வராது. ஏன்னா இதில் ரொம்பவே குறிப்பிட்டது தான் நம்மளுக்கு கொஷனில் கேட்டுட்ருக்காங்க, சரியா? குறிப்பிட்டது தான் கேட்டுட்ருக்காங்க, அதனால் சொல்கிறது நீங்கள் படிச்சுக்கோங்க போதும். ஓகே சரி, நான் இதுலேருந்து எதாவது வருமா? வராது. சரி, அதுலேருந்து எதுவும் 1 மார்க்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சரியா? சரி, ஆனால் வாட் இஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இங்கிருந்து எழுதி ஆகணும். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் represents a society with people having physically, functionally and normal reproductive organs. சரியா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு 1 மார்க். வேற நீட், இதில் மேஜர் டாஸ்க் ஆர்சிஎஸ் ப்ரோக்ராமோட ஃபுல் ஃபார்ம் என்ன? சரியா? ஃபுல் ஃபார்ம் 1 மார்க். ஃபேமிலி பிளானிங் டிஃபைன், டெஃபனிஷன் இங்கே கேட்கலாம். ஃபேமிலி பிளானிங்னா என்ன? சரியா? ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன? டெஃபனிஷன் கேட்கலாம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத 1 மார்க்கில் கேட்கலாம். சரி, யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிறதையும் 1 மார்க்கில் கேட்கலாம். சரி, ஆர்சிஎஸ் ப்ரோக்ராமோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ரோல் என்ன? 3 மார்க் கொஸ்டின். சரியா? என்னது? ஒரு 3 மார்க் கொஸ்டின். எஸ், ஜுவாலஜி, அதான் தேர்ஸ்டே அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க ஜுவாலஜி செஷனுக்கு நீட் சேனலில். ஓகே ஓகே, ஸோ 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, இது பார்த்துக்கோங்க. வேற என்னது? 3 மார்க்கா? 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? கிரியேட்டிங் அவேர்னஸ் ஃபார் ப்ரெக்னென்ட் விமன், போஸ்ட் நேட்டல் கேர் ஆஃப் மதர் அண்ட் சைல்டு. எப்பாடி? அப்படின்னா 3 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். சரியா? 5 மார்க்லேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டால் இந்த 5 பாயிண்ட்டும் சேர்த்து நீங்கள் எழுதணும். சரியா? 5 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை சேர்த்து எழுதணும். வேற இதில் என்ன இருக்குது? amniocentesis and its statutory ban. இப்போ amniocentesis அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல டெஃபனிஷன் கேட்கலாம். சரியா? டெஃபனிஷன் கேட்கலாம். அப்போ டெஃபனிஷன் கேட்டால் amniocentesis அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். டெஃபனிஷன், amniocentesis அப்படின்னா என்ன, டெஃபனிஷன் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங்னா என்ன? இம்பார்ட்டன்ட் கொஷின், அதான்டா சொல்லிட்டு இருக்கேன் லைன் பை லைன். சரியா? ஃபேமிலி பிளானிங், ஃபேமிலி பிளானிங் அப்படின்னா என்ன? டெஃபனிஷன், ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அதோட டெஃபனிஷன் கேட்கலாம். சரி, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். ரீசன், ரீசன் ஃபார் ஸ்டாச்சுட்டரி பேன், ரீசன் ஃபார் ஸ்டாச்சுட்டரி பேன் 3 மார்க்கில் இதை கேட்கலாம். சரியா? 3 மார்க்கில் இதை கேட்கலாம். வேற இதில் என்ன கேட்பாங்க? வேற ரேஷியோ. சரியா? இதில் வந்து செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது 1 மார்க்கில் தான் கேட்பாங்க. இதில் அவ்வளோ பெருசாக இதில் ஃபீமேல் ஃபீட்டிசைடு அப்படின்னா என்ன, இது ஒரு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. வாட் இஸ் ஃபீமேல் ஃபீட்டிசைடு? சரியா? ஓகே, வேற இன்ஃபேன்டிசைட்னா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ஃபுல் ஃபார்ம், இங்கே ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம் ஆர் 2 மார்க்கில் கேட்கலாம். சரியா? ஓகே, வேற இதுக்கும் என்னது ஃபுல் ஃபார்ம் இங்கே கேட்பாங்க. ஃபுல் ஃபார்ம்
ஸோ ஃபுல் ஃபார்ம்ஸ் இங்கே படிச்சுக்கோங்க. வேறு என்னது, எப்போ இது கொண்டு வந்தாங்க, 1994, 1 மார்க். சரி, வேறு என்னது, இதோட ஃபுல் ஃபார்மும் கேட்கலாம், ஃபுல் ஃபார்ம். ஸோ இதில் நிறைய ஃபுல் ஃபார்ம்ஸ் இருக்குது, அந்த ஃபுல் ஃபார்ம்ஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபார்ம்ஸ், டெஃபினிஷன்ஸ், ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, வேறு பாக்ஸோ ஆக்ட்னா என்ன, சரியா, பாக்ஸோ ஆக்ட்னா என்ன, அதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபுல் ஃபார்ம் இதையும் ஃபுல் ஃபார்ம் இதுக்கும் கேட்கலாம், சரியா, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஓகே, சரி, வேறு இதில் எது பெருசாக இல்லை. வேறு என்னது, ஜஸ்டிஸ் வர்மான் கமிட்டி, இது கேட்க மாட்டாங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல், ரீசன் ஃபார் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், இது ரீசன் கேட்கலாம், ரீசன். அதுக்கப்புறம் வேறு என்னது, UN India's population has already reached 1.26 billion and it is expected to become, so இது 1 மார்க்ல கேட்கலாம். Size China around to overcome the population explosion, birth control is the only option. So reason and how to control population explosion. இது கொஸ்டினா கேட்கலாம், சரியா. ஓகே, வேறு என்னது, இது அப்படி கொஸ்டினாக கேட்டால் இது எல்லாமே எழுதணும், சரியா, இது எல்லாமே எழுதணும். அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கிருவர் ஸ்லோகன், ஓகே, நாம் இருவர் நமக்கிருவர் ஸ்லோகன், அந்த ஸ்லோகன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அது கேட்கலாம். அதுக்கப்புறம் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் கேட்டால் டைப்ஸ் கேட்பாங்க, சரியா, டைப்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் மீன்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லையா, நிறைய டைப்ஸ் இருக்குது. நேச்சுரல் மெத்தட் இருக்குது, சரியா. ஸோ டைப்ஸ் கேட்டால் ஃபஸ்ட்டு பேசிக் டைப்ஸ் கேட்டால், இப்போ டஃப்பாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது, டஃப்பாக இருந்தால் என்ன பண்ணுறதா, இப்படி டஃப்பாக இருந்தாவா, எப்படிடா டஃப்பாக இருக்கும், டஃப்பாலாம் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப ஈஸிடாகண்ணா சொல்கிறேன். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, நான் சொல்கிறேன் எப்படி வந்து இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன், சரியா, கவலைப்படாத. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட போகிறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்போது ஜாயின் பண்ணிடு. சார் 78 மார்க்ஸ் தான் 1 மார்க், 78 மார்க்ஸ் தான் 1 மார்க்கில் தான் மார்க் போச்சு. ஓகே, 1 மார்க் தான் கொஞ்சம் கஷ்டம், ரைட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் 1 மார்க்கெலாம் வந்து எப்படி வரும், எங்கிருந்து வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதை தவிர வேறு 1 மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைடா கண்ணா, சரியா. சரி, நான் பர்த் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு கேட்டால் இதில் நம்மளுக்கு என்ன தெரியும், என்னது 2 மார்க்கில் கேட்கலாம், சரியா. 2 மார்க்கில் கேட்டால் வெறும் பேர் மட்டும் எழுதுங்க, நேச்சுரல் மெத்தட். வேறு என்னது, பேரியர் மெத்தட். வேறு என்னது, இன்ட்ரா யூட்ரைன் டிவைசஸ். வேறு பில்ஸ். வேறு என்னது, இம்ப்ளான்ட்ஸ். வேறு என்னது, சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். அதுதான் லாஸ்ட், என்னது, சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். சப்போஸ் இது 5 மார்க்கில் கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் என்ன எழுதணும், டைப்ஸ் எழுதி அதுக்கான எக்ஸாம்பிளை நீங்கள் எழுதணும், சரியா. இதுதான் இதில் கேட்பாங்க, வேறு இதில் கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது, சரியா. ஸோ பேரியர் மெத்தடில் 1 மார்க்கில் பேரியர் மெத்தடில் கேட்டால் எக்ஸாம்பிள் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ 1 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பேரியர் மெத்தடில் கேட்கணும் அப்படின்னு நினச்சா எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க, சரியா. எக்ஸாம்பிள்ஸ், தட் இஸ் நேம்ஸ், ஓகே. மற்றபடி வேறு எதுவுமே 1 மார்க்கில் வராது. இது 2 மார்க்கில் கேட்டால் டைப்ஸ் கேட்பாங்க, டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதே தான் 3 மார்க்லேயும் டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். 5 மார்க்கில் கேட்டால் எல்லாமே, அதுவும் மறுபடியும் அதே தான், என்னது, டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான். எல்லாத்தோட டைப்ஸ் எழுதணும், அதோட எக்ஸாம்பிள் எழுதணும், அவ்வளோதான், சரியா. அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் IUDs. ஓகே, மெயினாக ஐயூடிஸோட ஃபங்க்ஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. இன்ட்ரா யூட்ரைன் டிவைசஸோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுதான். ஓகே, சரி. அடுத்தது என்னது, எஸ், இதெல்லாம் தான் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. பர்த் கண்ட்ரோல் மெத்தட்
டியூபெக்டோமி அண்ட் வாசெக்டோமி. இப்போ டிஃபரன்ஸ் கேட்பாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் டியூபெக்டோமி அண்ட் வாசெக்டோமி. சரியா? இந்த டிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஓகே, சரி. அதுக்கப்புறம் சஹேலி பற்றி கேட்பாங்க. சிடிஆர்ஐயோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. சிடிஆர்ஐயோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. சஹேலி அப்படின்னு என்னது 1 மார்க்கில் கேட்பாங்க. சஹேலி பற்றி என்ன கேட்பாங்க? 1 மார்க்கில் கொஷின் வரும். ஓகே, சரி. வேற ஓகே, இன்னொரு விஷயம், இதில் இப்படி கூட கொஷின் கேட்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்ல மாட்டேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னது கொஷின்ஸ் வந்து இப்படி கூட கேட்கலாம். எப்படி? நம்ம ஹார்மோன் யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக? சரி, அப்போ ஹார்மோன் யூஸ் பண்ணுறது நல்லா ஃபீஸிபிளா, இல்லை நம்ம ஐயூடி யூஸ் பண்ணுறது ஃபீஸிபிளா, இல்லை காண்டம் யூஸ் பண்ணுறது ஃபீஸிபிளா? இப்போ வந்து காண்டம்லேயே வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல் காண்டம் இருக்குது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? சரியா? அதுவும் கேட்கலாம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? வேற என்ன கேட்கலாம்? மேல் அண்ட் ஃபீமேல் காண்டமோட எது வந்து பெஸ்ட்டு, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? மேல் அண்ட் ஃபீமேல் காண்டமோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? சரி, நேச்சுரல் மெத்தட் வந்து எஃபிஷியன்ட், எது வந்து எல்லா கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்லேயும் எது எஃபிஷியண்ட்டாக இருக்கும்? கொஸ்டின் கேட்கலாம். சரியா? நேச்சுரல் எல்லா மெத்தடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது எஃபிஷியண்ட்டாக இருக்கும்? ஒரு ஐடியல் கான்ட்ரசெப்டிவ்னா என்ன? சரியா? ஐடியல் கான்ட்ரசெப்டிவ் அப்படின்னா என்ன? சரி, என்னென்ன அதுக்கு ஃபீச்சர் இருக்கணும்? ஐடியல் கான்ட்ரசெப்டிவ்னா அதுக்கு என்னென்ன ஃபீச்சர் இருக்கணும்? எந்த மெத்தட் ரிவர்சிபிள், எந்த மெத்தட் ரிவர்சிபிள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் உங்களோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன? சரியா? சைடு எஃபெக்ட்ஸ், சப்போஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சைடு எஃபெக்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காம்போசிஷனை ஒரு அளவுக்கு உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற காம்போசிஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதை தவிர இங்கேருந்து வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. சரியா? இதுதான் இங்கேருந்து இதுதான் வரும். இதுக்கு மேலே இதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? சரி, ப்ராசஸ் பார்த்து வச்சுக்கோப்பா. வாசெக்டோமிக்கும் டியூபெக்டோமிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ. டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் காப்பர் ரிலீசிங் அயோடியோட ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். காப்பர் டீ ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ காப்பர் ரிலீசிங் அயோடியோட ஃபங்க்ஷன் என்ன? ஓகே, சரி. இன்ட்ரா யூட்ரைன் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்னது? ஹார்மோன் ரிலீசிங் அயோடிஸ், அதுதான் இன்ட்ரா யூட்ரைன் சிஸ்டமுக்கு இன்னொரு பேர். 1 மார்க் கொஸ்டின். சரியா? ஓகே, அதோட லைஃப் ஸ்பேன். ஓகே, அயோடியோட லைஃப் ஸ்பேன் அது பார்த்துக்கோ. வேற என்னது? ஓகே, சரி. வேற எம்டிபி. அடுத்து என்னது? எம்டிபி. எம்டிபினா என்ன? வாட் இஸ் எம்டிபி? ஃபுல் ஃபார்ம் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் எப்போ இது வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு எழுதணும். சரியா? ஏன் ஒய் எம்டிபி பேன் அப்படிங்கிறது எழுதணும். எம்டிபி வந்து எப்பப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது எழுதணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லீகலைஸ்ட் எம்டிபி 1971 ஃபார் மெடிக்கல் நெசசிட்டிஸ். ஏன் லீகலைஸ் பண்ணியிருக்காங்க எம்டிபியை? அதுக்கான ரீசன் என்ன? எம்டிபியை ஏன் லீகலைஸ் பண்ணியிருக்காங்க? எப்போ எம்டிபி பண்ணலாம், எப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், abortion during the second trimester is more risky as the fetus becomes intimately associated with the maternal tissue. அதனால தான் எப்போ பண்ணணும் எப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கவர்மெண்ட் தடை கொடுத்துருக்காங்க இல்லையா? திஸ் இஸ் டாபிக் எல்லாமே சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டு ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்கும். பட் மெயின்லி ஃபார் ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன். பட் சிபிஎஸ்சிக்கும் இது கிட்டத்தட்ட ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா சாப்டர்ஸ் எல்லாமே சேம் தான். சரியா? ஒரு சில விஷயங்கள் டெலீட்டட் போர்ஷன் மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம். சரியா? என்னடா பிரச்சனை நருட்டோ? உனக்கு என்ன பிரச்சனை? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டெல் சார்னா என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்? இதெல்லாம் இல்லாமல் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாதா? தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கேன் நாடா கண்ணா. என்ன சொல்ல வர? வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிட்டு என்ன கிளம்ப சொல்றியா?
அப்படின்னா நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். சரி, அந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இருக்குன்னு அந்த வீடியோ பார்த்தாலே தெரியுமே. அப்புறம் நம்ம இதில் புதுசாக என்ன பண்ண போகிறோம்? இந்த சீரிஸ் எதுக்கு? இந்த சீரிஸ் இதுக்கு தானே. சிஸ்ஸிலடா டேய் நான் பையன்டா. ஐயோ ஐயோ. ஓகே ஃபைன். சரியா? ஸோ இங்கே பாருங்க, இந்த பேராகிராஃப் இந்த ரீஜனில் எம்டிபி பெர்ஃபார்ம்ட் இல்லீகலி பை அன்குவாலிஃபைடு quacks is unsafe and could be fatal. MTP of first contraception may have serious psychological consequences. இதை ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே ரைட். நவ் எஸ்டிடி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லையும் சரியா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் என்ன நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, எது பாக்டீரியல், ஓகே, எது பாக்டீரியா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும், இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிளர் காலம் போடுங்க. சரியா? என்ன பண்ணுங்க, ஒரு டேபிளர் காலம் போடுங்க. டேபிளர் காலம் போட்டுட்டு ஓகே, இந்த இடத்துல டிசீஸ், ஓகே, இந்த இடத்துல நீங்கள் டிசீஸோட பேர் எழுதுங்க. 1 by 1 டிசீஸோட பேர், எஸ்டிடியோட பேர் எழுதுங்க. இங்கே என்ன எழுதுங்க, காசட்டிவ் ஏஜென்ட், காசட்டிவ் ஏஜென்ட். ஓகே, 1 by 1 என்ன காஸ் பண்ணுது அப்படிங்கிறத எழுதுங்க, காசட்டிவ் ஏஜென்ட். அதுக்கப்புறம் இங்கே என்னது, டைப், என்னது பாக்டீரியாவா வைரஸா, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், இந்த மாதிரி நீங்கள் எழுதி வைங்க. புரோட்டோசோவா மாதிரி நீங்கள் எழுதுங்க. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், இது எல்லாமே எழுதுனதுக்கப்புறம் இதில் எது க்யூர் பண்ண முடியும், க்யூரபிள் வர்சஸ் நான் க்யூரபிள், எது க்யூர் பண்ண முடியாது. சரியா? எதுக்கு க்யூர் இருக்குது, எதுக்கு க்யூர் இல்லை. இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு இதை நீங்கள் டேபிளர் காலம் போட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு போகும்போது இதை மட்டும் படித்தாலே போதும். வேறு எதுவுமே இந்த பேராகிராஃப்லேருந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபுல் மார்க் உங்களுக்கு இந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் வந்தால் தப்பே பண்ண மாட்டீங்க, கேரண்டியோட சொல்கிறேன். சரியா? இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க, பாக்டீரியல் எஸ்டிஐஸ் ஆர் கொனோரியா, சிஃபிலிஸ், கேன்க்ராய்ட்ஸ், கிளமிடியாசிஸ் அண்ட் லிம்போகிரானுலோமா வெனேரியம். சரியா? வைரல்னா என்னென்னு எழுதியிருக்காங்க, ட்ரைகோமோனியாசிஸ் புரோட்டோசோன்னு எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். சரியா? அவ்வளோதான். அதை எழுதிட்டாலே போதும். சரியா? சாரி சார், பை மிஸ்டேக் சார். டே எனக்கு புரிஞ்சிச்சுடா, நீ இது தெரியாமல் தான் போட்டிருக்கேன்னு. சரியா? எனக்கு தெரியாமல் போட்டிருக்கேன்னு புரிஞ்சு, இவ்வளோலாம் சாரி சொல்லாது. தட்ஸ் ஓகேடா கண்ணா, இப்படியெல்லாம் சாரி சொல்லாதீங்க. ஐ நோ சி, நான் எதாவது சொல்லி உங்களுக்கு வேணால் தப்பாக நீங்கள் தப்பாக நினச்சி அதை உங்களுக்கு மனசை கஷ்டப்படலாம். நீங்கள் அவ்வளோ மெச்சூரிட்டி உங்ககிட்ட இல்லை. ஆனால் நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா ஐ ஆம் மெச்சூர் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இருக்குது. சரியா? அதனால் கவலைப்படாத, தட்ஸ் ஓகே, டோன்ட் வரி. எஸ். எஸ்டிடியை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடி 3 மார்க் கொஸ்டின். இது மோஸ்ட்லி 2 மார்க்கில் கேட்கலாம். சரியா? 3 மார்க்லேயும் கேட்கலாம். சரியா? 2 மார்க் மோஸ்ட்லி, பட் 3 மார்க்லேயும் கேட்கலாம். ஆல்ரைட், புரிஞ்சுதா? சரி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் ஃபார்ம் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதை கேட்காமையும் கேட்பாங்கன்னு அவசியம் கிடையாது, பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா புக்கில் இருக்குல்ல, அப்போ எதுக்கு விட்டுட்டு போகணும்? யுவர் டீச்சிங் வாஸ் நைஸ், எனக்கு தெரியும். பட் எனிவேஸ், தேங்க்யூ டாக்கண்ணா. வாஸ் நைஸா? வாஸ்னா அது பாஸ்ட் டென்ஸ், இஸ் அப்படின்னா ப்ரெசண்ட். சரியா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் நீ சொல்கிற அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். சரியா? நல்லா இருந்துச்சு, இப்போ இல்லை, அப்படி தான் சொல்ல வர முருகன். டை சரி. இதோ இங்கே கொடுத்துருக்காங்க, புக்லேயே கொடுத்துருக்காங்களா?
ஐயோ, ஸோ இந்த டேபிளர் காலம் மட்டும் படிச்சுக்கோங்கடா. இந்த டேபிளர் காலம்லேருந்து 1 மார்க் வரும், சரியா? 2 மார்க் வரும், 3 மார்க் வரும், 5 மார்க்கில் கூட கேட்கலாம், சரியா? இந்த டேபிளர் காலம் புரிஞ்சுதா? இந்த டேபிளர் காலம் படிச்சுக்கோ. இன்குபேஷன் பீரியட்னா என்ன? டிஃபைன் பண்ணி கேட்கலாம். பட் இது ஜென்ரலி ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டரில் கேட்பாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்குபேஷன் பீரியட் டெஃபினிஷன் படிச்சு வச்சுக்கோங்க. டீச்சிங் இஸ் நைஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது சர்வைக்கல் கேன்சர்னா என்ன? ஓகே, சர்வைக்கல் கேன்சர் வெரி நைஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் பர்னிங் சப்ஜெக்ட் அப்படி டாபிக்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இது வந்து எஸ்டிஐ வைரஸ்னால நடக்கிறது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் வைரஸ், ஹெச்பிவி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஃபுல் ஃபார்ம் இங்கே பார்த்துக்கோ, ஃபுல் ஃபார்ம் இங்கேயும். ஓகே, இதனால் வர்றது தான் ரீசன் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர். ரீசன் கேட்பாங்க. வாட் இஸ் த ரீசன் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர்? ஓகே, இதோட காசட்டிவ் ஏஜென்ட் என்ன? காசட்டிவ் ஏஜென்ட்னா எது இது காஸ் பண்ணியிருக்கு? இதோட ப்ரிவென்ஷன் என்ன? சரியா? இதை எப்படி டயக்னோஸ் பண்ணலாம்? டயக்னோசிஸ் என்ன? இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம்? ட்ரீட்மெண்ட் என்ன? இதை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டாங்கடா. இவ்வளோதான், சரியா? இவ்வளோதான். ஸோ த மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ், சிம்டம், ஆமாம், இது நான் மிஸ் பண்ணிட்டேன், சாரி. சிம்டம்ஸ், சரியா? சிம்டம்ஸ். ஸோ சிம்டம்ஸ் என்ன? சர்வைக்கல் கேன்சரோட ஃபஸ்ட்டு என்னது? சிம்டம் என்ன? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பேத்தோஜன் எதனால் வந்திருக்கு, சரியா? காசட்டிவ் ஏஜென்ட் என்ன? ரெண்டாவது சிம்டம் என்ன? அந்த காசட்டிவ் ஏஜென்ட் பாக்டீரியாவா வைரஸா அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்டம் என்ன? அதுக்கப்புறம் இது எப்படி டெஸ்ட் பண்ணலாம், எப்படி செக் பண்ணலாம்? டயக்னோசிஸ் என்ன? ஸோ டயக்னோசிஸ் அப்படின்னா டயக்னோஸ்ட் பை பேப்பிலோ. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பேப் ஸ்மியர் ஷார்ட் ஃபார்மில், பட் ஃபுல் ஃபார்மில் பெப்பனிகோலோஸ்மியர். ஓ, இப்போ தான் எனக்கு புரியுது. அதனால தான் காலேஜ்லலாம் நான் ஹாஸ்பிட்டலில் காலேஜில் நம்ம பேப்ஸ்மியர் தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் எனக்கு புரியுது, ரொம்ப கஷ்டம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. அதனால தான் எப்போவுமே நீங்கள் டெஸ்ட்டு, நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா நாங்களே வந்து டெஸ்ட் எழுதும்போது என்ன எழுதுவோம்? பேப்ஸ்மியர் அப்படின்னு தான் எழுதுவோம். பேஷண்ட் வந்தாங்க பேப்ஸ்மியர், ஸோ என்ன டெஸ்ட் எடுக்கணும்? பேப்ஸ்மியர். ஸோ அப்படின்னு வரும்போது இப்போ தான் புரியுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேர் சொல்கிறதுக்கே, வாயில் நுழைய மாட்டேங்குது. ஓகே, ஸோ பேப்ஸ்மியர் வித் ஹெச்பிவி டெஸ்ட், எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ அண்ட் பெட் ஸ்கேன். பெட் அப்படிங்கிறது இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேனிங் டெக்னிக் தான், பெட் சிடின்னு சொல்லுவாங்க. ஓகே, பெட் டெஸ்ட். ஓகே, என்ன டவுட் உனக்கு? லேடிக் செல்ல இன்டெஸ்டிஷியல் செல்ல என்ன டவுட்? லேடிக் செல் அண்ட் இன்டெஸ்டிஷியல் செல் ரெண்டும் ஒன்று தான், சரியா? அது ஒன்று. ரெண்டாவது தமிழன் சார், பிடபிள்யூ தமிழில் மேக்ஸ் டீச்சர்ஸ் யூடியூப் லெக்சர் வேணும் சார் ஃபார் ஜெய். ஓகேடா, சரிடா, உன் கமெண்ட் வந்துருச்சுல. கமெண்ட் செக்ஷன் பார்க்குறவங்க பார்ப்பாங்க நம்ம டீமில், அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான ஸ்டெப்ஸ் எடுத்துக்குவாங்க, சரியா? நல்ல விஷயந்தான். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமும் நீ என்னது மேக்ஸ் செக்ஷன் இருக்குல்ல, மேக்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குல்ல நம்ம சேனலில், அங்கே கீழே போயிட்டு இந்த கமெண்ட் வேணால் போடு, சரியா? எனக்கு ஜெய்க்கு மேக்ஸ் வேணும்ன்ட்டு. சரி, நம்பர் 1 லேடிக் செல். லேடிக் செல் அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் செல் ரெண்டும் ஒன்று தான். எங்கே இருக்கும்? நம்மளோட செமினிஃபெரஸ் டிபியூல்ஸில் இருக்கும். எங்கே இருக்கும்? செமினிஃபெரஸ் டிபியூல்ஸில் இருக்காது, சாரி. செமினிஃபெரஸ் டிபியூலுக்கும் டெஸ்டிஸில் இருக்கும், அந்த டெஸ்டிகுலர் லொபியூலில் இருக்கும், சரியா? டெஸ்டிகுலர் லொபியூலில் இருக்கும். இப்போது இதுதான் டெஸ்டிஸ் அப்படின்னா, டெஸ்டிஸில் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன லொபியூல்ஸ் இருக்கும், சரியா? இந்த லொபியூலில் இப்போ செமினிஃபெரஸ் டிபியூல், இது ஒரு செமினிஃபெரஸ் டிபியூல் அப்படின்னு வைங்க, சரி? அது ஒரு செமினிஃபெரஸ் டிபியூல், இது ஒரு செமினிஃபெரஸ் டிபியூல், இது ஒரு செமினிஃபெரஸ் டிபியூல். ஹைலி காயில்டு, இது ஒரு செமினிஃபெரஸ் டிபியூல். ஹைலி காயில்டு, இது ஒன்று. அப்போது இதை நான் வெட்டி, இப்போ நான் இதை வெட்டிட்டேன், சரியா? வெட்டி வெளியே எடுக்கிறேன் வை. இதை நான் வெட்டி வெளியே எடுத்தேன்னா கிட்டத்தட்ட எனக்கு இப்படி தெரியும். அப்போது இதில் ஒரு செமினிஃபெரஸ் டிபியூல் இங்கே இருக்குது, இன்னொரு செமினிஃபெரஸ் டிபியூல் இங்கே இருக்குது. சைட்லேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட இப்படி இருக்கும், சரியா? இப்படி இருக்குன்னு வை. இப்படி இருக்குமா? சரி, அப்போ இந்த சைடு நான் எடுத்து பார்க்குறேன். எடுத்து பார்த்தா எனக்கு எப்படி தெரியும்? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று தெரியும். இது ரெண்டும் செமினிஃபெரஸ் டிபியூல்.
இந்த ரெண்டு செமினிஃபரஸ் டியூபியூலுக்கு இடையில இருக்கிறது இன்டர்ஸ்டிஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற செல்ஸுக்கு பேரு இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் ஆர் லேடிக் செல். சரியா? அந்த லேடிக் செல்லோட ஃபங்க்ஷன் தான் முக்கியம். லேடிக் செல்ல என்னன்னா செமினிஃபரஸ் டியூபியூலுக்கு இடையில ப்ரெசென்ட் ஆகிருக்கிற இன்டர்ஸ்டிஷியம்ல இருக்கிற ஒரு செக்ஷுவல் செல். சரியா? ஒரு டெஸ்டிஸில் இருக்கிற ஒரு செல், ஒரு டிப்ளாய்டு செல். சரியா? அதோட ரோல் தான் ரொம்ப முக்கியம். ரோல் என்ன? டெஸ்டோஸ்டிரோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது. சரியா? ஒரு ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறது. லேடிக் செல் வந்து என்ன ஆகும்? எல்ஹெச் நம்ம ஹைப்போதலாமஸ்லேருந்து ஜிஎன்ஆர்ஹெச் செக்ரீட் ஆகும். அது எங்கே போகும்? பிட்யூட்ரி கிளாண்டுக்கு போகும். அங்கே பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து எல்ஹெச், தட் இஸ் லியூட்டினைசிங் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் இங்கே லேடிக் செல்லுக்கு வரும். லேடிக் செல்லுக்கு வந்துட்டு, சரியா, இங்கே லேடிக் செல்லுக்கு வந்துட்டு என்ன பண்ணும்? லேடிக் செல்லு வந்துட்டு இங்கே இந்த லேடிக் செல்லில் இருக்கிற டிஎன்ஏக்குள்ளே பூந்துட்டு, லேடிக் செல் லெட்ஸே இதுதான் நம்மளோட லேடிக் செல், இது நான் வெளியே எடுத்தா லெட்ஸே இதுதான் நம்மளோட லேடிக் செல். அப்போ இதில் இருக்கும் நியூக்ளியஸ். அந்த ஒரு செல் அப்படின்னா அதில் நியூக்ளியஸ் கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். அண்ட் அதில் இருக்கும் டிஎன்ஏ. ஸோ நம்மளோட எல்ஹெச் என்ன பண்ணும்? எல்ஹெச் வந்து இந்த லேடிக் செல்லில் உட்காரும். எல்ஹெச் ஒரு ப்ரோட்டீன் ஹார்மோன், ஸோ உள்ளே போக முடியாது அதனால். ஸோ லேடிக் செல்லோட மெம்ப்ரெயினில் உட்காந்துட்டு உள்ளே இருக்க ரியாக்ஷன் கிரியேட் பண்ணும். அண்ட் இங்கிருந்து ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும். நீட் லெவலில் இருக்குது இந்த டாபிக், பட் பரவாயில்ல. என்சைம் ரிலீஸ் ஆகும். அந்த என்சைமோட ரோல் என்ன? இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் உடச்சி ஆண்ட்ரோஜனாக கன்வெர்ட் பண்ணுறது. அதுதான் இந்த என்சைமோட ரோல். எல்ஹெச் இந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். எல்ஹெச் என்ன பண்ணும்? இந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். இந்த என்சைம் என்ன பண்ணும்? எது ப்ரொடியூஸ் பண்ணும்? லேடிக் செல் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த என்சைம். இந்த என்சைம் என்ன பண்ணும்? இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் உடச்சி ஆண்ட்ரோஜனை மாற்றும். அவ்வளோதான். சரியா? இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் உடச்சி ஆண்ட்ரோஜனாக கன்வெர்ட் பண்ணும். அவ்வளோதான் இதோட வேலை. ஸோ லேடிக் செல் மொத்தத்தில் சுற்றி வளைக்காமல் டைரெக்டாக சொன்னால் அதோட ரோல் என்ன? ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறது. எப்படி? ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்சைம் கொலஸ்ட்ராலை ஆண்ட்ரோஜனாக கன்வெர்ட் பண்ணும். அவ்வளோதான். ஓகே, இதை தூண்டி விடுறது யாரு? எல்ஹெச். எல்ஹெச் செல் எங்கேருந்து வருது? பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து வருது. அந்த கிளாண்டை தூண்டி விடுறது யாரு? ஹைப்போதலாமஸ். அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஜிஎன்ஆர்ஹெச். கிளியர்? இது ஒரு பாத்வே, சீக்வென்ஸ் மாதிரி ஒரு பாத்வே. டன்? புரிஞ்சிருச்சா? ஓ ஓகே, ஐ ஹோப் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஸோ பேப்ஸ்மியர் இதுதான் டயக்னோஸ்டிக் டெக்னிக். ஓகே, சரி. அடுத்து என்னது? மாடர்ன் ஸ்கிரீனிங் டெக்னிக்ஸ் கேன் டிடெக்ட். ஓகே, தேர்ஃபோர் ஸ்கிரீனிங் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் women above 30 years. இது 1 mark. Cervical cancer can be prevented with vaccination. Very, very important. 1 mark. Okay, 1 mark. Primary prevention begins with HPV vaccination. Vaccine oda பேரு கூட கொடுத்திருக்காங்க. Very important. 1 mark. Okay. எப்போ கொடுப்பாங்க? 9 to 13 yearsல இருக்கும்போது கொடுப்பாங்க ஃபீமேல்ஸுக்கு. ஏன்னா அப்போதான் என்னது செக்ஷுவலி ஆக்டிவ் ஆக போகிறாங்க. ஏன்னா பியூபர்ட்டி ரீச் ஆக போகுது இல்லையா, அதனால தான். சரியா? அதனால் அப்போ கொடுப்பாங்க. மாடிஃபிகேஷன் இன் லைஃப் ஸ்டைல் கேன் ஆல்சோ ஹெல்ப் இன் ப்ரிவென்டிங் சர்விக்கல் கேன்சர். சர்விக்கல் கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். நான் பிசிஓஎஸ்க்கு சொன்னதே தான். சரியா? லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஹெல்தி டயட், டொபாக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. ஃபூ பண்ணுறாங்களே, பண்ணக்கூடாது. இப்போலாம் ஃபெமினிசம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறதில்ல. சரியா? பட் நீங்கள் வளர்ந்தீங்கனாலும் இதை பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபெமினிசம் அப்படிங்கிற பேரில் ஸ்மோக் பண்ணுறது, பசங்க ஸ்மோக் பண்ணுறாங்க, நாங்களும் பண்ணுவோம், நாங்கள் ஈக்குவல். நல்ல விஷயத்தில் ஈக்குவல் ஆகுங்க, நல்லது. கெட்ட விஷயத்தில் ஈக்குவல் ஆகும். பசங்க பண்ணுறது கரெக்ட் கிடையாதுல்ல, தப்பு தானே. அதையே நீங்கள் பண்ணிட்டு நான் ஃபெமினிஸ்ட், நான் பண்ணுவேன் அப்படின்னா தவறு இல்லையா? அது பண்ணக்கூடாது. ஸோ ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். ட்ரிங்கிங் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடணும். பெங்களூர்லலாம் நியூ இயருக்கு ஒரு நாள் முன்னாடி, இல்லை நியூ இயர் நைட்லலாம் நீங்கள் பார்க்கணும், இங்கே ஐயோ போலீஸ் எல்லாம் இழுத்துட்டு போவாங்க ஃபீமேல்ஸை. அப்படி இருக்கக்கூடாது. ஓ தேங்க்யூ ஸோ மச் மேன். இதுதானே நம்ம வேலையே. சரியா? சரி. நவ்
Now, yes. So healthy diet, avoiding tobacco use, preventing early marriage. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணும். கரெக்டான ஏஜ் கல்யாணம் பண்ணுறது வந்து 22+, 30க்குள்ளே 27க்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும். ஸோ அதுதான் நார்மல் கரெக்டான ஏஜ்னு சொல்லலாம். லீகல் ஏஜ் கிடையாது நான் சொல்கிறது. லீகல் ஏஜ் வந்துட்டு 18-21, சரியா? 18-21, 18 ஃபார் ஃபீமேல், 21 ஃபார் மேல். பட் ஜென்ரலி 18லேயே பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து, ஒரு அளவுக்கு டைம் எடுக்கக்கூடாது, ரொம்ப அதுக்குண்டு 30க்கு மேலே போயிடக்கூடாது. ஒரு அளவுக்கு டைம் எடுத்து நம்ம கல்யாணம் பண்ணுறது தான் கரெக்டு. ஸோ அப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இது ப்ரிவென்ஷன். இது என்னது? ப்ரிவென்ஷன். சரி, அடுத்தது என்னது? இன்ஃபர்டிலிட்டி. அடுத்து என்னது? இன்ஃபர்டிலிட்டி. இங்கிருந்து கொஸ்டின்ஸ் எக்கச்சக்கமாக வரும், சரியா? இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நிறைய கொஸ்டின் இதுலேருந்து கேட்பாங்க, சரியா? இதில் முக்கியமாக இன்ஃபர்டிலிட்டிலேருந்து கேட்டால் நம்பர் 1 டெஃபனிஷன் கேட்பாங்க, சரியா? நம்பர் 1 என்ன கேட்பாங்க? டெஃபனிஷன். நம்பர் 2 ஃபுல் ஃபார்ம். நம்பர் 3 டிஃப்ரென்சஸ். நம்பர் 4 அது இன் வைவோ ஆர் இன் விட்ரோ. அது இன் வைவோவா இன் விட்ரோவா, இவ்வளோதான் கேட்பாங்க. இதுதான் இந்த டாபிக் எடுத்தால் இதை நீங்கள் பார்த்துக்கணும், சரியா? அதில் என்ன இருக்குது? அதுக்கப்புறம் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. இது 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்கலாம். காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. இன்ஃபர்டிலிட்டின்னா என்ன? டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். டிஃபைன் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன எழுதுவீங்க? ஆன்சர் inability. தோ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும். inability to conceive or produce children even after unprotected sexual cohabitation is called infertility. அதுக்கப்புறம் ரெண்டாவது reason of infertility. reason for infertility. reason கேட்கலாம். என்ன எழுதுவீங்க? ability of man to produce a sufficient number. inability of a man to produce sufficient number of quality of sperm to impregnate a woman, or inability of a woman to become pregnant or maintain a pregnancy. ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணம் என்னவா இருக்கலாம்? நம்பர் 1 மேல் வந்து இனஃப் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணலை. சார் இன் சிபிஎஸ்சி திஸ் டாபிக் இஸ் நாட் தேர். வெதர் இந்த டாபிக் இல்லையா? யாரா சொன்ன இல்லைன்னு? கண்டிப்பாக இருக்கு. இந்த டாபிக் இல்லை, சர்வைக்கல் கேன்சர் இல்லை, அதனால் நீ ஸ்கிப் பண்ணலாம். இதை நீ ஸ்கிப் பண்ணிக்கலாம், சரியா? இதை நீ ஸ்கிப், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கன்ஃபார்ம் இருக்குது, இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. இன்ஃபர்டிலிட்டி சிபிஎஸ்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு போர்ட்லேயும் முக்கியம், சிபிஎஸ்சிலையும் முக்கியம், சரியா? இன்ஃபர்டிலிட்டி அவ்வளோ முக்கியம். ஆனால் எஸ், சர்விக்கல் கேன்சர் இல்லை. ஸோ அதை நீங்கள் சிபிஎஸ்சி அவாய்ட் பண்ணலாம். இது ஸ்டேட் போர்டு, நீங்கள் படிச்சே ஆகணும். ஓகே, நவ் பாயிண்ட் இஸ் மேல்ஸில் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கலாம், ஓகே, ஆர் குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பெர்மோட குவாலிட்டி மோசமாக இருக்கலாம், ஓகே. அடுத்தது என்ன பிரச்சனை இருக்கலாம்? அதில் அடுத்த பிரச்சனை என்ன வரும்? அடுத்த பிரச்சனை ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகுது, ஆனால் பெனிஸ் எரெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு பேர் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். பெனிஸ் என்ன ஆக மாட்டேங்குது? எரெக்ட் ஆக மாட்டேங்குது, ஹார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ பெனிஸ் ஹார்ட் ஆக மாட்டேங்குதுக்கு காரணம் என்ன? ப்ராப்பர் அந்த இடத்துல பெனிஸ் மசில்ஸில் பிளட் சப்ளை ப்ராப்பராக இல்லை. பெனிஸோட மசில்ஸில் ப்ராப்பர் பிளட் சப்ளை இல்லைன்னா என்ன ஆகும்? பெனிஸ் எரெக்ஷன் ஆகாது, விச் மீன்ஸ் ஹார்ட் ஆகாது. பெனிஸ் ஹார்ட் ஆகலைன்னா ஆப்வியஸ்லி எரெக்ட் ஆகாது. பெனிஸ் ஹார்ட் ஆகிறது தான் எரெக்ஷன், லீட்ஸ் டு எரெக்ஷன், அவ்வளோதான். ஸோ பெனிஸ் ஹார்ட் ஆகணும் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் இனஃபாக இருக்கணும். எங்கே? நம்ம பெனிஸ் மசில்ஸில் 2 மசில் இருக்கா, கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் அண்ட் கார்போரா கேவர்னோசா. அந்த 2 மசிலில் பிளட் சப்ளை நல்லா இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்? ஹார்ட் ஆகும். பெனிஸ் ஹார்டானால் எரெக்ஷன் இருக்கும். அப்போ தான் கரெக்டான லொக்கேஷனில் நம்ம என்ன பண்ண முடியும்? சீமன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சீமன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வெஜைனா அண்ட் சர்விக்ஸுக்கு இடையில, ஸோ சர்விக்ஸுக்கு மவுத்தில் அங்கே வாய்கிட்ட நம்ம வந்து சீமன் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும்? ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ண முடியும். அங்கே ரிலீஸ் ஆகாமல் வெளியே ரிலீஸ் ஆகுது, ஆர் சீமன் உள்ளே போனோன்னே வெளியே வந்துடும் மோஸ்ட்லி. ஸோ ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ணணுன்னா ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் காலை 2 மேலே தூக்கி வச்சுருக்கணும். இட்ஸ் லைக் அந்த சீமன் உள்ளே போகிறதுக்கு, இல்லைன்னா ஸ்லிப்பாகி வெளியே வந்துடும். அப்படியும் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது சரியா. ப்ளஸ் ஃபீமேல்ஸில் மேல் வந்து ஸ்டெரைலாக இருக்கலாம். மேல் ஸ்டெரைல்னா மேல் கிட்ட என்ன இருக்கலாம், டெஸ்டிஸே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அங்கே ஸ்பெர்மே ஃபார்ம் ஆகாது. ஆர் அங்கே சர்ஜரி பண்ணியிருக்கலாம். ஸோ அங்கே என்ன ஆகாது, ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும், ஆனால் சீமனில் அது வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை மேல்ஸில் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, லைஃப் ஸ்டைல் டிஸார்டர், ஜெனட்டிக் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். இதுதான் நான் சொல்ல முடியும். ஸ்ட்ரெஸ், ஆல்கஹால், டொபாக்கோ, ஸோ மெனி ரீசன் மேலுக்கு. ஃபீமேலுக்கு என்ன ரீசன், ஓவம் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கலாம். ஒரு ப்ரொடியூஸ் ஆகிற ஓவம் ஈவன் ஃபர்டிலைஸே ஆனாலும் யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு ஓவம் ப்ரொடியூஸ் ஆனாலும் கரெக்டாக அதை கேட்ச் ஆகி என் ஆம்பிளா வரைக்கும் வர மாட்டேங்குது. ஓகே. ஆர் ஓவம் ப்ரொடியூஸே ஆனாலும் அந்த இடத்துல ஸ்பெர்ம் ரீச் ஆகிறது இடையில ஏதோ பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் ஃபீமேல்ஸில். இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா ஃபீமேல் ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் ஜைகோட், மொருளா இதெல்லாம் ஃபார்ம் ஆகி யூட்ரஸ் வாலில் போய் அட்டாச் ஆகி டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த யூட்ரஸ் வாலுக்குள்ளே அட்டாச் ஆகி உள்ளே போகிறது, யூட்ரைன் வாலுக்குள்ளே போகிற அந்த ப்ராசஸ் தான் இம்ப்ளான்டேஷன். சரியா. ஸோ என்ன ரீசன் வேணால் இருக்கலாம். பட் அதர் ரீசன் என்னது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர், uterine fibroids and endometriosis are the most common reason of infertility in women. ரெண்டாவது, low body fat or anorexia in women, that is psychiatric eating disorder characterized by fear of gaining weight. இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த காலத்து ஃபீமேலுக்கு. பெரிய பிரச்சனை என்னது, எனக்கு உடம்பு வந்துடும், ஐயோ வெயிட் கெயின் பண்ணிடுவேன், அதனால சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு பேர் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர். அது சரியா. அதுக்கு பேர் என்னது, சைக்கியாட்ரி ஈட்டிங் டிஸார்டர். ஓகே. அதனால் பாடி ஃபேட் கம்மியாக இருக்கும். இப்போ கொலஸ்ட்ராலே இல்லைன்னா இனஃப் செக்ஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுமா, ஆகாது. அப்போ அங்கே பிரச்சனை வரும். சரியா. ரெண்டாவது, அடுத்தது டெஸ்டிஸ் டிசெண்ட் ஆகலை, கிரிப்டார்கிடிசம். அடுத்தது டைட் கிளாதிங். எஸ், டைட் அண்டர் கார்மெண்ட், மேல் ஸ்பெஷலி மேல்ஸ் டைட் அண்டர் கார்மெண்ட் போடுறதுனால, இப்போ வி ஷேப் அண்டர் கார்மெண்ட் போடுவாங்க, ரொம்ப டைட்டாக போடுவாங்க. சரியா. டைட் அண்டர் கார்மெண்ட் போடக்கூடாது. டைட் அண்டர் கார்மெண்ட் போடுறதுனால என்ன ஆகும், ஸ்க்ராட்டம் அது பாடி கூட நல்லாவே அட்டாச் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும், ஸ்க்ராட்டம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்காது, பாடி டெம்பரேச்சரை விட பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக போக ஆரம்பிச்சிடும். அது வந்து என்ன ஆகும், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகணும்னா 2.5 டிகிரி கம்மியாக இருக்கணும். எதுக்கு, பாடி டெம்பரேச்சருக்கு. ஸ்க்ராட்டமோட டெம்பரேச்சர் 2 to 2.5 டிகிரி கம்மியாக இருக்கணும். அப்போ தான் ஸ்க்ராட்டமில் என்ன ஆகும், டெஸ்டிஸ் இருக்குது, டெஸ்டிஸ்குள்ளே ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். டைட் ஜட்டி போகிறனால என்ன ஆகுது, பிரச்சனை ஆயிடுது. ஸோ அதனால் அண்டர் கார்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், டைட்டாக போடக்கூடாது. சரியா. ஓவர் ஸ்வெட்டிங் ஆகும் அண்ட் அது ஒரு பிரச்சனை இருக்குது. பட் மெயின் ரீசன் இதுதான், டெம்பரேச்சர். ஓகே. சரி. அதுக்கப்புறம் அண்டர் டெவலப்டு ஓவரி ஆர் டெஸ்டிஸ் நல்லா ப்ராப்பராக டெவலப் ஆயிருக்காது. ஓகே. ஆர் ஃபீமேல் மே டெவலப் ஆன்டிபாடி அகேன்ஸ்ட் இது ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து ரீசெண்டாக நான் அப்சர்வ் பண்ணேன். என்ன அப்படின்னா, மேல் வந்து ஸ்பெர்ம் உள்ளே போனோன்னே ஃபீமேல் பாடி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. இது வந்து ஃபாரின் பாடி உள்ளே வந்தோன்னே ஸ்பெர்மை சாவடிக்க ஆரம்பிச்சிருது. இது வந்து பெரிய பிரச்சனை. ஓகே. இது வந்து மெயின்லி நிறைய ஃபீமேல்ஸில் இப்போலாம் ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருது. என்னது, ஆன்டிபாடி. மேலோட ஸ்பெர்ம் உள்ளே போனோன்னே ஃபீமேல் பாடி அதுக்கு எதிராக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்பெர்மை சாவடிச்சிருது. இது பிரச்சனை. சரியா. அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஓகே. ஆர் மேல்ஸோட பாடியே என்ன பண்ணும், மேல் ஸ்பெர்ம்க்கு அகேன்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆன்டிபாடி, ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் கிரியேட் ஆயிரும். இது ஒரு ரீசன். ஸோ இதெல்லாமே என்னது ரீசன். இது வந்து 5 மார்க்காக கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. 3 மார்க்கில் கேட்கலாம். எனி 3 பாயிண்ட்ஸ் எழுத சொல்லலாம். எனி 3 பாயிண்ட்ஸ். ஓகே. சரி. அடுத்தது என்னது, அசிஸ்டட். ஓகே. மேயர் இது பார்த்துக்கோங்க. அடுத்தது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, ART. இதுதான் ஃபுல் ஃபார்ம். எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கேட்டிருக்காங்களா. டெஃபனிஷன் இங்கே கேட்பாங்க. டெஃபனிஷன் என்ன, டெஃபனிஷன் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜினா என்ன டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் எத்தனை டைப் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ARTs. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் டெஃபனிஷன், ஒவ்வொன்றுக்கு என்னது ஃபுல் ஃபார்ம் அண்ட் டெஃபனிஷன். அவ்வளோதான்.
சரியா? டிஃபரன்சஸ் அதுக்கப்புறம் என்னது ஒவ்வொன்றுக்கு ஒன்று என்னது டிஃபரன்சஸ். அம்னியோசென்டசிஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. என்னது டெஃபனிஷன் கேட்பாங்க, டெஃபனிஷன். அதுக்கப்புறம் என்னது ரோல். The role in the sense functions of amniocentesis. Functions of amniocentesis. சரியா? ஓகே. வேற என்னது? ஒன் மார்க். இந்த பேராகிராஃப்லேருந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சரியா? சரி, அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு? இந்த சாப்டர் முடிஞ்சது. பயோடைவர்சிட்டி ஆல்ரெடி முடிச்சாச்சு. பட் இந்த சீரீஸில் +2 சூப்பர் ரிவிஷன் பேட்ச், இந்த பேட்சில் நான் இனி ஸ்டார்ட் பண்ணல. இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். பட் ஒன் ஷார்ட் வீடியோவாக பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் ஒன் ஷார்ட் வீடியோவில் இருக்குது இதே சேனலில். நீங்கள் லைவ் செக்ஷனில் போயிட்டு கீழே போனீங்கன்னா, இல்லை பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா, என்னோட பிளேலிஸ்ட் ஜுவாலஜி பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதில் ஒன் ஷார்ட்டில் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரியா? நீங்கள் அகெயின் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சேனலில் நியூ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பிடபிள்யூ ஆப்பில் போயிட்டு இந்த பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணணும். சரியா? நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பாரில் போயிட்டு உங்கள் பேட்ச் நேம் +2 சூப்பர் ரிவிஷன் பேட்ச் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேட்சை என்ரோல் பண்ணிக்கோங்க. Yes, you can follow this man. Yes, no problem. Reproductive health, அதுக்கப்புறம் என்னது ஆர்கானிசம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் முடிச்சாச்சு. சரியா? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் என்ன பண்ணியாச்சு? முடிச்சாச்சு. சேம் தான். ஐயோ நான் இது மிஸ் பண்ணிட்டேன், சாரி. இது மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபுல் ஃபார்ம். சரியா? டிஃபைன் சரோகேசி. அதுக்கப்புறம் என்னது? இது இன்வைவோவா, இன்வைவோ ஆர் இன்விட்ரோ. சரியா? அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ். சரி, ஓகே. ஹவு டு டிடெக்ட் the fetal disorders. During early pregnancy. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங், செகண்ட் ஒன் அம்னியோசென்டசிஸ். இந்த 2 மெத்தட் இங்கே எழுதணும். சரியா? ஓகே, 2 மார்க் கொஸ்டின். ஓகே, இது கேட்டிருக்காங்க. சிவிஎஸ் கொரியானிக் வில சாம்பிளிங் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, 2 மார்க் கொஸ்டின். ஓகே, சரி. வேற என்ன? அவ்வளோதான். that's it. கடைசி சாப்டர் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறதோட லாஸ்ட் சாப்டர், ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன். சரியா? ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் இதுதான் நம்ம படிக்க போகிறோம். இது என்னடா டவுட்? பார்ச்சுரேஷன், லாக்டேஷன். yes, very good. It's 5784. Very nice.
ஓகே. உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் வேணும், மைண்ட் மேப் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். அதே மாதிரி பேட்ச்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும், நான் ஒவ்வொரு பேஜில் உங்கள் புக்கில் இருக்கிற ஒவ்வொரு பேஜில் இருக்கிற ஒவ்வொரு லைனில் இருக்கிற என்னென்ன கொஷின் பாசிபிள் கொஷினோ அது நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சர்வேஷ், ஹாய் சர்வேஷ். ஹாய் டாக்கண்ணா. பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்க இல்லையா? சரி, ஹர் ஹர் மகாதேவ். ஓகே ரைட். சரி, கண்டினியூ பண்ணலாம்டா. கண்ணுங்களா, கண்டினியூ பண்ணலாம். எஸ், ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ். இதில் நிறைய இருக்குது டாபிக். ஆனால் அதுலேயே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிசம்குள்ளே வந்துடும், அண்ட் இது பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனுக்குள்ளே வந்துடும். ரெண்டாக பிரிச்சிடலாம் இந்த சாப்டரை. ஓகே, இந்த சாப்டர் என்ன பண்ணிடலாம், ரெண்டாக பிரிச்சிடலாம். இதில் என்னது முக்கியம் அப்படின்னு பார்த்தா, இதில் உங்களுக்கு முக்கியமான டாபிக்ஸ், முக்கியம் என்னது, என்னென்ன முக்கியம் இருக்குது அது நம்ம பார்க்கலாம் ஒரு 2 மினிட்ஸில். சரியா? சரி, நான் சொன்னது எல்லாமே நோட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓ ஓகே, கிரீன் பார்க் கோயம்புத்தூர் பேட்சோட ரேங்க் 1 ஹோல்டர். வாவ், வெரி நைஸ், வெரி நைஸ், பியூட்டிஃபுல், சூப்பர் டாக்கண்ணா. என்ன கேமரா பிளர்ராக இருக்கோ? கிளியர் ஆயிடுச்சு. சரி, பிளர்ராக இருந்தது, கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காமெடி பண்ணுறியாடா? நானே 4 மணி நேரமாக கிளாஸை டயர்டாகி உட்காந்துருக்கேன். நீ என்னடா நான் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கேன்? ஏய், சரி சரி, சை தை தை ஓகே. சரி, ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன் இதில் இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ். சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன், பேஜ் வைஸ் என்னென்ன முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த பேஜில் என்னென்ன முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது, அந்தந்த பேஜில் என்னென்ன இருக்குது, இந்தந்த பேஜ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். கவலையே படாமல் கவனிச்சுட்டே இருங்க. 2 மார்க் கொஷின். பேஜ் நம்பர் 171. இது என்ன பேஜ் நம்பர் தெரியலையே, தெரியல. சரி, ஓகே, சரி, ஏதோ ஒன்று. 162 பேஜ் நம்பர். ஓகே, இதில் டெஃபனிஷன் கேட்பாங்க. இதில் என்ன இருக்குது, டெஃபனிஷன்ஸ். இதில் டெஃபனிஷன் இருக்குது. எதோட டெஃபனிஷன் கேட்பாங்க, அதுவும் 2 மார்க்கில் வரும். டெஃபனிஷன்ஸ் எதோட டெஃபனிஷன் இந்த இதுலேருந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டெஃபனிஷன் ஈகாலஜி கொடுத்துருக்காங்களா? சரி, ஈகாலஜியோட
டெஃபனிஷன் கேட்பாங்க. வேற என்ன டெஃபனிஷன் கேட்பாங்க? வேற இதில் கம்யூனிட்டி, கம்யூனிட்டி, வேற பயோம், பயோம், வேற இதுலேருந்து என்ன கேட்பாங்க? ஈகோசிஸ்டம், ஈகோசிஸ்டம்னா என்ன கொடுத்துருக்காங்களா? கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஈகோஸ்பியர், ஈகோசிஸ்டம், ஈகோஸ்பியர். இந்த டெஃபனிஷன்ஸ் இந்த பேஜ்லேருந்து வரும். சரியா? 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் டெஃபனிஷன் வரும். சரியா? வேற என்னது இதுலேருந்து வேற ஏதாவது வருமா? இதுலேருந்து வேற எதுவுமே வராது. சரியா? இவ்வளோதான். இதில் இந்த 5 டெஃபனிஷன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த பேஜ் முடிஞ்சுது. பாப்புலேஷன் டென்சிட்டி இதில் இல்லை. ஏண்டா அது பாப்புலேஷனில் வரும்டா. என்னடா டி? சரியா? இதில் இந்த டெஃபனிஷன்ஸ் மொத்தம் என்ன இருக்குது? ரேங்க் 1 இப்போ புரிஞ்சுது எனக்கு, நீ ரேங்க் 1 நீ ஏன் காமெடி பண்ணுறேன்னு. சரியா? ஏண்டா ஆர்கானிசம் படிச்சுட்டு இருக்கோம், இதில் எங்கத்த போயிடா பாப்புலேஷன் டென்சிட்டி வரும்? பாப்புலேஷன் டென்சிட்டி பாப்புலேஷன் டாப்பிக்லாம் வரும். அதை நீட்டில் இருக்கல, பாப்புலேஷன் டென்சிட்டி க்ரீன் பார்க்கில் நீட்டில் படிச்சிருக்க. ஆர்கானிசம் வராது உனக்கு, அதை புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. ஐயோ. சரியா? ஸோ இந்த 5 டெஃபனிஷன் நீங்கள் படிச்சுக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின் இந்த பேஜில் அதான் இருக்குது. அடுத்த பேஜ், இந்த பேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுலேயும் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் இருக்குது. இதுலேயும் டெஃபனிஷன் இருக்குது. என்ன இருக்குது? டெஃபனிஷன் இருக்குது. இப்போ டெஃபனிஷன் அப்படின்னு சொன்னால் அச்சா 1 மார்க் இருக்கா இதில்? இந்த பேஜில் 1 மார்க் இருக்கா? ஓகே. க்ரீக் டேர்ம், இப்போ ஈக்காலஜி அப்படிங்கிறது க்ரீக் டேர்மில் இந்த எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 1 மார்க்காக இருக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் மீனிங், இதோட மீனிங் பார்த்துக்கோங்க, அது 1 மார்க்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் எஸ், ஸ்டடி ஆஃப் ஈக்காலஜி என்கம்பாசஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், இது வந்து ஒரு 2 மார்க்காக கேட்கலாம். ஓகே. வேற என்னது? டேஷ் இஸ் த ஈக்கோலாஜிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி டெஃபினிஷன் கேட்கறதுக்கு பதிலாக அது 1 மார்க்லேயும் கேட்கலாம், எம்சிக்யூவாக போட்டு கேட்கலாம். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே. ஓகே. எம்சிக்யூ, இந்த டெஃபினிஷனை எம்சிக்யூவாக கூட கேட்கலாம். சரியா? ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க, 1 மார்க்காக கூட கேட்கலாம். ஓகே. அடுத்தது என்னது? அடுத்தது இந்த பேஜ்லேருந்து என்ன வரும்? வாட் இஸ் அன் என்வாயன்மெண்ட்? என்வாயன்மெண்ட்னா என்ன? வாட் இஸ் அன் என்வாயன்மெண்ட்? என்விரான்மெண்ட்னா என்ன? ஸோ எங்கே எழுதுவீங்க? இங்கிருந்து. என்விரான்மெண்ட் இஸ் அ கலெக்டிவ் டேர்ம் which includes different communities in which an organism live or present. The common and influencing factor of any environment are light. ஸோ இங்கே என்ன எழுதுவாங்க? ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ். அடுத்த கொஸ்டின், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் என்விரான்மெண்ட். அது அடுத்த லைன்லேயே அதோட ஆன்சர் இருக்குது. அடுத்த லைன்லேயே என்ன இருக்குது? அதோட ஆன்சர் இருக்குது. ஸோ என்விரான்மெண்ட் இங்கே எழுதிக்கிட்டிங்களா இது வரைக்கும்? அடுத்தது இங்கிருந்து காமன் இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். ஓகே. ஸோ காமன் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் புரிஞ்சுதா? சரியா? ஸோ இது 2 கொஸ்டின் இங்கே வந்துருச்சு. சரிடா 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 சர்வேஷ். சரியா? 2 கொஸ்டின் இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னது? என்வாயன்மெண்ட்ஸ் ஆர் வேரியபிள் அண்ட் டைனாமிக் இன் விச் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் அண்ட் லைட் இன்ஃப்ளூயன்சஸ். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் அடுத்து என்னது? ஹேபிட்டாட்னா என்ன? டிஃபைன் ஹேபிட்டாட். டிஃபைன் ஹேபிட்டாட் இங்கிருந்து எழுதணும். ஓகே. ஆல்ரைட். அடுத்து என்னது? எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. ஜெரோஃபைட்டிக் ஹேபிட்டாட், இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க்கில் என்ன கொஸ்டின் வரும்? ஹவு கேமல் withstand successfully in a xerophytic habitat. இது ஒரு கொஸ்டின் வரும். கரெக்டா? xerophytic habitat கேமலோட இந்த கொஸ்டின் உங்களுக்கு இங்கே ஆன்சர் இருக்கு. In a xerophytic habitat, the camel is able to use water efficiently and effectively for evaporative cooling through their skin and respiratory system. Okay. They excrete highly concentrated. 3 mark question करना, அதனால 3 point எழுதணும். They excrete highly concentrated urine and can also withstand dehydration up to 25% of body weight. The hoof and hump are also suitable adaptation for survival in the dry sandy environment. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்.
ஓகே, கேட்டிருக்காங்க 3 மார்க் கொஸ்டின், அதனால அதை சொல்கிறேன். அடுத்தது, in an aquatic media maintaining homeostasis and osmotic balance is a challenge. So marine animals have appropriate adaptation to prevent cell shrinkage. அது என்ன? இது give reason. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். சரியா? சரி. அப்புறம் என்னது? இந்த பாயிண்ட் என்னது? fish have a wide range of adaptation. என்னென்ன adaptation fishல இருக்கு? 3 மார்க் கொஸ்டின். புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் அவ்வளோ முக்கியம். ஓகே, ரைட். அடுத்தது என்னது? அடுத்தது இந்த பேராகிராஃப், இந்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சைடில் நம்ம கொடுத்துருக்கிறது டிஃபைன் ஈகாலஜி. டிஃபைன் ஈகாலஜி. இது ஒரு கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின். சப்போஸ் இதை நம்ம 3 மார்க்கில் கேட்கணும், இல்லை 2 மார்க்லேயும் கேட்கலாம். எப்படி? டிஃபைன் ஈகாலஜி, அதுக்கப்புறம் டிஃபைன் ஃபஸ்ட்டு ஈகாலஜி, ரெண்டாவது டிஃபைன் என்னது? கில்ட்ஸ். கரெக்டா? எஸ், GUILDS, கில்ட்ஸ். அதுக்கப்புறம் டிஃபைன் ஈக்கோலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். ஈக்கோலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, ஈக்கோலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். ஓகே, இது கில்ட்ஸ் இங்கே இருக்கு அண்ட் ஈக்கோலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் டெஃபினிஷனில் இந்த டெஃபினிஷன் கேட்கலாம். சரியா? டெஃபினிஷன் கேட்கலாம். வேற என்ன கேட்பாங்க? வாட் இஸ் அ சேலஞ்ச்? சேலஞ்ச் டு லிவ் இன் அக்வாட்டிக் என்வாயன்மெண்ட். வாட் ஆர் த சேலஞ்சஸ்? சேலஞ்சஸ் எந்த சேலஞ்சஸ்? அக்வாட்டிக் லைஃப், அதோட சேலஞ்ச் என்ன? சேலஞ்சஸ் டு லிவ் இன் அக்வாட்டிக் மீடியா. டு லிவ் இன் அக்வாட்டிக் மீடியா. சரியா? வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு லிவ் இன் த அக்வாட்டிக் மீடியா. இது ஒரு கொஸ்டின் ஆச்சா? சரி, வேற என்ன கேட்பாங்க? வேற என்ன வரும்? 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க்ல என்ன கேட்கலாம்? 3 மார்க்ல இதோ இங்கிருந்து, இந்த ரீஜன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். எப்படி கொஸ்டின் வரும் நான் சொல்றேன். இப்போ இதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க? ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் இதுலேருந்து அப்படின்னு நான் சொல்கிறேன். fill in the blanks, fill in the blanks, fill ups, fill in the blanks, fill ups, fill ups மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருப்பாங்க? ஏதோ ஒரு ஈகோசிஸ்டம், நம்ம பாண்ட் ஈகோசிஸ்டம்லேயே கட்லா, ரோஹு, கட்லா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கட்லா, ரெண்டாவது ரோஹு, மூணாவது மிரினால், மிருகால். மிரினால் கிடையாது, மிருகால். ஐயோ, மிரினால் எழுதிட்டேன். மிரினால் அப்படிங்கிறது என்னது? நம்ம ஒரு ஆக்ட்ரஸ், மிரினால் டாக்கூர். மிரினாலா சம்திங் லைக் தட். சரியா? கொடுத்துட்டு பக்கத்தில் பாக்ஸ் கொடுக்கலாங்க. பாக்ஸ். ஓகே, பாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சர்ஃபேஸ் ஃபீடர். இந்த இடத்துல ஆன்சர் எழுதியிருப்பாங்க, சர்ஃபேஸ் ஃபீடர். அதுக்கப்புறம் என்னது? காலம் ஃபீடர் அண்ட் பாட்டம் ஃபீடர். காலம் ஃபீடர், அதுக்கப்புறம் பாட்டம் ஃபீடர். இதை நீங்கள் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. இந்த பேராகிராஃபில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா? இது 3 மார்க் கொஸ்டின். இது என்னது? 3 மார்க் கொஸ்டின். புரிஞ்சுதா? 3 மார்க் கொஸ்டின். வேற என்னது? அடுத்தது நம்மளோட
மேஜர் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். இதிலிருந்து என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ரூல் ஒன்று இருக்கு. ஜார்டன்ஸ் ரூல். எஸ் எஸ். பர்க்மன்ஸ் ரூல், அலன்ஸ் ரூல், ஜார்டன்ஸ் ரூல், வேண்ட் ஹாஃப்ஸ் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது ரூல் என்னது? 2 மார்க் கொஸ்டின். புரிஞ்சதா? சரி, 2 மார்க் கொஸ்டின். ஓகே, அடுத்தது என்னது? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த ரூல் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த பேஜில் இந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே ரைட். அடுத்து என்னது? Dash influences 1 mark question. Dash influences the distribution of organisms. So temperature influences. அடுத்து என்னது? Adaptation to temperature. Okay, adaptations to temperature. சரி, அது நம்ம பார்க்கலாம். பட் பர்க்மன்ஸ் ரூல் எழுதியாச்சு, அலன்ஸ் ரூல் எழுதியாச்சு, ஜார்டன்ஸ் ரூல் எழுதியாச்சு. ஓகே, ஸோ 4 ரூல் இருக்குது. எவ்வளோ? 1 2 3 4 ரூல். இந்த 4 ரூலுமே 2 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால இந்த 4 ரூலை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் வேற என்னது? சரி, அதுதான் இதில் வரும். அதுக்கப்புறம் இதில் யூரிதம் இருக்கா? யூரிதம். ஸோ இந்த பேஜில் யூரிதம் இருக்குது. கண்டினியூ ஆகுது அடுத்த பேஜ், அதனால நான் அடுத்த பேஜுக்கு போகிறேன். அடுத்த பேஜில் யூரிதம் இருக்குது, இங்கே ஸ்டினோதம் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூரிதர்மா அண்ட் ஸ்டினோதர்மா. டிஃப்ரென்சஸ். Difference between eurytherms and stenotherms. Eurytherms and stenotherms. இதோ இங்க இருக்கு பாருங்க. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் யூரிதர்ம்ஸ் அண்ட் ஸ்டினோதர்ம்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அதனால புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியா? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இதுதான். ஓகே சரி, வேற என்ன வரும் இதில்? வேற இதில் என்னென்ன வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு? சரி, இந்த பேஜில் வேற என்ன இருக்கு? இந்த பேஜில் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஹவு eurytherms is an evolutionary advantage. ஒரு question. ஓகே, இது ஒரு question. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்? யூரிதம் can be evolutionary advantage because இந்த ஆன்சர் இங்கே எழுதணும். புரிஞ்சுதா? the reason மேலே கொடுத்துருக்கு, அது ஆன்சராக எழுதணும். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே சரி, வேறு என்ன கேட்கலாம் இதில்? வேறு 3 மார்க் கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஒரு 3 மார்க் கொஸ்டினும் இருக்குது. என்னது? வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை organisms to adapt in care of extreme temperature. இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். சரி, அது என்னது? ஒரு 3 மார்க் கொஸ்டின். அது போக நம்மளோட ஸோ நீங்கள் என்னது இந்த பேராகிராஃபை நீங்கள் படிக்கணும். இதில் ஹைபர்னேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைபர்னேஷன் என்ன, ஆஸ்டிவேஷன் என்ன, இது எல்லாம் டெஃபனிஷனில் இங்கே கேட்கலாம். இதெல்லாமே டெஃபனிஷன் 2 மார்க் கொஸ்டினில் இங்கே டெஃபனிஷனில் கேட்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளோட லைட்டோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த லைட்டோட இம்பார்ட்டன்ஸ் இது 3 மார்க் கொஸ்டின். இங்கே மாற்றி 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சரியா? 3 மார்க் கொஸ்டின் மாற்றி இங்கே கேட்கலாம். ஸோ இந்த பேராகிராஃப் 3 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ், இந்த கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனப்பாடம் பண்ணிடுங்க இந்த கிராஃபை. சரியா? வேற ஒன்றும் கிடையாது, மனப்பாடம் பண்ணிடுங்க. இதில்
கீழே இருக்கிறது மினிமம் மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம். இப்போ இந்த கிராஃபை நீங்கள் எடுத்திங்கன்னா மினிமம் ரேஞ்ச் மேக்ஸிமம் ரேஞ்ச் மினிமம் ரேஞ்ச் இது மேக்ஸிமம் ரேஞ்ச், அதே மாதிரி இதில் மினிமம் ரேஞ்ச் இதில் மேக்ஸிமம் ரேஞ்ச். சரியா? சென்டர் இது ஆப்டிமம் இது ஆப்டிமம். ஸோ இதுதான் ஆப்டிமம் ரேஞ்ச், இதுதான் ஆப்டிமம் ரேஞ்ச், இங்கே இதுதான் ஆப்டிமம் ரேஞ்ச். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ஒரு தாட்டி 2 நிமிஷம் நீங்கள் பார்த்தாலே மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த கிராஃப்லேருந்து கொஷின் கேட்பாங்க, கிராஃப் கொடுத்து அதிலிருந்து கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி ஃபோட்டோடாக்சிஸ்னா என்ன, ஃபோட்டோட்ராபிசம்னா என்ன, ஃபோட்டோகைனசிஸ்னா என்ன, ஃபுல் டெஃபனிஷன். சரியா? ஃபுல் டெஃபனிஷன். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் கிவ் ரீசன் டெஃபனிஷன், கிவ் ரீசன் டெஃபனிஷன், ஃபேக்டர்ஸ் கிவ் ரீசன் டெஃபனிஷன். இந்த 3 இருந்தால் மாற்றி 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 கொஷின்ஸ் வரும். இந்த 3 இருந்தால் மாற்றி மாற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா? சரி, 5 மார்க் இதுலேருந்து வந்திருக்கா? எஸ், கண்டிப்பாக வந்திருக்கு. 5 மார்க் கொஷினும் வந்திருக்கு. ஹாட்ஸ் கொஷின் இதுலேருந்து நிறைய இருக்குது. 5 மார்க் கொஷின் இதுலேருந்து என்ன இருக்குது நான் சொல்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் நம்ம 2 மார்க் 3 மார்க்கை முடிச்சுக்கலாம். சரியா? ஃபோட்டோகைனசிஸ் இதெல்லாம் முடிச்சாச்சா? ரைட். அடுத்தது என்னது? அடுத்தது நம்மளோட வாட்டர். 5 மார்க்ஸ். சரி, இது என்னது? 5 மார்க். 3 மார்க்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே. இதில் வந்து பெருசாக எதுவும் இல்லை. இது என்னது? 1 மார்க். ஓகே, வேற இடம் இருக்கு. ஒன் மார்க் இங்கே இருக்குது. அடுத்தது இதுலேயே 1 மார்க் இருக்கும். சரியா? இதுலேயே என்ன இருக்குது? 1 மார்க் இதில் நம்மளுக்கு இருக்கும். சரியா? என்னது? வாட்டர் இஸ் கன்சிடர் அஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட். இது நார்மல் கெமிஸ்ட்ரி தான், எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து பிரச்சனை இதில் வராது. டேஷ் ஓகே, வாட்டர் ஹேஸ் ஹை சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் 5 மார்க் கொஷின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் என்னது? இது 5 மார்க் கொஷின். ஏன்னா 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கொஷின் கட்டாயமாக இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். 5 மார்க் கொஷின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். இதில் டெக்ஸ்சர் இருக்குது, போரோசிட்டி இருக்குது, பர்மியபிலிட்டி இருக்குது. 5 மார்க், சம்டைம்ஸ் 3 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. சரி, அதனால் 5 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ரெண்டுலேயுமே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் விண்டு, ஹியூமிடிட்டி, இது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபேக்டர்ஸ் பற்றி, ஸோ எப்படி இதை அஃபெக்ட் பண்ணும் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா? எப்படி ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டி அப்படின்னு வந்தால் இதில் டிஃபரன்ஸ் பிட்வீன் இருக்குது. டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. சரியா? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இது ஒன்று, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்ட் முக்கியமானது என்னது? ஆப்சல்யூட் ஹியூமிடிட்டி அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இங்கே இருக்குது ஆப்சல்யூட் ஹியூமிடிட்டி அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் கேட்பாங்க. சரியா? ஆப்சல்யூட் ஹியூமிடிட்டிக்கும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிக்கும் டிஃபரன்ஸ் கேட்பாங்க. டெஃபனிஷனும் கேட்பாங்க. ஓகே, ஹியூமிடிட்டி ஓட டெஃபனிஷன் என்ன? சரியா? ஹவு ஆல்டிடியூட் அஃபெக்ட்ஸ் த ஃபேக்டர் இஸ் மெயின்லி எலிவேஷன் ஆர் கிரேடியன்ட். கரெக்டா? ஸோ இது வந்து ஹவு கிவ் ரீசன் மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஆல்டிடியூட் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஆல்டிடியூட் எப்படி நம்மளோட க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது கேட்பாங்க. அனிமல்ஸ் ஆர் நோன் டு மாடிஃபை தியர் ரெஸ்பான்சஸ் டு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் இன் ரீசனபிளி ஷார்ட் டைம். ஸோ அக்ளிமடைசேஷனுக்கு டெஃபினிஷன் என்ன? ஓகே, டெஃபினிஷன் டு அக்ளிமடைசேஷன் ஆகிறனால என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்? சேஞ்சஸ். ஓகே, இது வந்து 2 மார்க் கொஸ்டின். ஓகே, அக்ளிமடைசேஷன் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்? கிவ் ரீசனோட நம்ம 2 மார்க் எழுதணும். எப்படி? சி, observe when people who have moved from plains to higher altitude show enhanced RBC count within a few days settling their normal habitat. This helps to cope with low atmospheric oxygen and high oxygen demand. இதுதான் இதோட ஆன்சர். சரியா? கிளியர்? ஸோ இந்த ரீசனுக்கு இதுதான் ரீசன். அக்ளிமடைசேஷன் அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் டெஃபினிஷன் கேட்டு எக்ஸாம்பிள் கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும்? இந்த ரீசன் இதுதான், சேஞ்சஸ் தான் இதுதான் எழுதணும். இதுதான் இதோட ரீசன். சரியா? அதுதான் அங்கே எழுதணும். எஸ், ரைட். கான்செப்ட் ஆஃப் பயோம் அண்ட் தியர் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ கேரக்டர்ஸ் ஆஃப் பயோம்னா என்னங்கிறது டெஃபினிஷன் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதியாச்சு. ரைட்? சரி, அப்புறம் என்ன பண்ணணும்? இதில் ஃபேக்டர்ஸ்
which affect, so factors such as temperature, light, water availability determine what type of organism and adaptation are absorbed. 2 mark question. இது 3 mark question. சரியா? 2 mark question, 3 mark question. அடுத்தது aquatic biomes. So types of biomes. Types of biomes. 3 mark question. சரியா? இது வந்து 2 markலயும் கேட்கலாம் or 3 markலயும் கேட்கலாம். aquatic biomes and ரெண்டு terrestrial biomes, tundra biomes. இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கா? சரி, aquatic biomes of earth என்னென்ன இருக்கு? சரியா? இது வந்து ஒரு 2 mark question. அதே மாதிரி டெரஸ்ட்ரியல் பயோம் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது. அதே மாதிரி டுண்ட்ரா பயோம். ஸோ டுண்ட்ரா பயோம் அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் ட்ரீலெஸ் பிளெயின் இன் த நார்த்தன் பார்ட் ஆஃப் ஏஷியா. Winters are long with daylight summer and precipitation is less than 250 millimeter per year in a zone of permafrost. அடுத்தது இந்த 3 பாயிண்ட். ஸோ டோட்டல் 5 மார்க்கில் கேட்கலாம் ஆர் 3 மார்க்லையும் கேட்கலாம். 3 மார்க் ஆர் 5 மார்க். ஓகே, அதே மாதிரி டைகா பயோம் பாயிண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும். 3 மார்க் ஆர் 5 மார்க். ஓகே, அதே மாதிரி கிராஸ்லேண்ட் பயோம். இதை சின்ன 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 பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் படிக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் தான் வரும். ஓகே, 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் தான் வரும். அதனால தான் சொல்கிறேன், இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கணும். ஓகே, பட் அகெயின் பிகாஸ் 3 மார்க் 5 மார்க்கில் ரொம்ப கம்மி தான் சான்ஸ் இதில். ஓகே, 5 மார்க் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் சான்ஸ். ஏன்னா இதில் நிறைய எல்லாமே அப்படி தான் இருக்குது இல்லையா? அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், அவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஐ மீன் 5 மார்க்ஸில் போகாமல் 2 to 3 பாயிண்ட்ஸ் படிச்சிடணும். அண்ட் எஸ், 5 மார்க்கில் கேட்டால் கம்பேரிசன் எதோட கம்பேரிசன்? பிட்வீன் பயோம்ஸ். ஒவ்வொரு பயோமுக்கும் பிட்வீன் பயோம்ஸ், ஒவ்வொரு பயோம்ஸுக்கும் என்ன கம்பேரிசன் இருக்குது, கம்பேரிசன்லேருந்து கொஷின்ஸ் வரும். பயோம்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கம்பேரிசன்லேருந்து வரும். அதே மாதிரி டெம்பரேட் இது ஃபாரஸ்ட் இருக்குது. சரி, டெசர்ட் பயோம். அதுக்கப்புறம் ரெஸ்பான்சஸ் டு ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், டிஃபைன்ட் ரெகுலேட்டர்ஸ், ஃபுல் டெஃபினிஷன். இந்த கிராஃப் கொஷினில் கேட்டிருக்காங்க. டயக்ராம். ஓகே, இது கொஷினில் கேட்டிருக்காங்க. இதை வச்சு கொஷின் கேட்கலாம். சரி, இதை வச்சு என்ன பண்ணலாம், கொஷின் கேட்கலாம். ஒவ்வொன்றும் கன்ஃபார்மர்ஸ்னா என்ன, மைக்ரேட்டர்ஸ்னா என்ன, சஸ்பென்ஷன்னா என்ன, ஓகே, சஸ்பெண்ட்னா என்ன, ஓகே, சஸ்பெண்ட்னா என்ன, டயாபாஸ் 1 மார்க் ஆர் 2 மார்க்கில் கேட்கலாம். அடாப்டிவ் ட்ரேட்னா என்ன, 1 மார்க் ஆர் 2 மார்க். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன், பிஹேவியரல் அடாப்டேஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அடாப்டேஷன்ஸ். இது நீங்கள் படிக்கும்போது, சரியா, டைப்ஸ் ஆஃப் அடாப்டேஷன்ஸ் படிக்கும்போது இருக்கிற எல்லா லைனுமே நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இருக்கிறது எல்லாமே படிக்கணுமானா கிடையாது. இப்போ மேக்ஸிமம் 5 பாயிண்ட். இப்போ இங்கே டைப் ஆஃப் அடாப்டேஷன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 1 2 நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 3 இருக்குது இல்லையா? டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. இந்த 3 எழுதுனதுக்கப்புறம் ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன்லேயும் அக்வாட்டிக் இருக்குது, டெரஸ்ட்ரியல் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 5 இருக்குன்னு வைங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போது ஒவ்வொன்றிலையும் ஒரு 3 பாயிண்ட்ஸ், 2 to 3 பாயிண்ட்ஸ், எவ்வளோ, 2 to 3 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் படித்தா போதும். உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற 2 to 3 பாயிண்ட்ஸ். இப்போ இங்கே பிளாக் போல்ட் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 2 to 3 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் படிச்சிடணும். எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மெயின் டெஃபினிஷன், அதில் தான் டைப்ஸ்னா டைப்ஸ், எக்ஸாம்பிள், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்னது, பாப்புலேஷன். இப்போ நம்ம எங்கே என்ட்ரு ஆகிட்டோம், பாப்புலேஷனில் என்ட்ரு ஆகிட்டோம். சரியா? இப்போ பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னால், ஓகே, பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னால் இதில் நம்மளுக்கு டிஃபைன் பாப்புலேஷன். சரி, அதுக்கப்புறம் வேற என்னது, இதில் டெஃபினிஷன் இருக்குது. வேற என்னது, பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்னா என்னென்ன பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஓகே, டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ்.
சில டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் attributes. ஓகே, அதுக்கப்புறம் டெத் ரேட்னா என்ன இந்த ஃபார்முலா, சரியா? natality definition, migration definition, population dispersion definition, mortality ஓட definition, சரியா? mortality ஓட definition, birth rate ஓட formula, death rate ஓட formula, சரியா? emigration ஓட definition plus example, சரியா? ஓகே, அதுக்கப்புறம் வேற என்னது? immigration ஓட definition. then இது எல்லாத்தையும் definition படிச்சு முடிச்சாச்சா? இந்த பிரமிட் பார்த்துட்டு நீங்க கண்டுபிடிக்க தெரியணும். அது என்னது கண்டுபிடிக்க தெரியணும். எது இன்க்ரீசிங் பாப்புலேஷன், எது ஸ்டேபிள் பாப்புலேஷன், எது டிக்ரீசிங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். 1 மார்க் கொஸ்டின், சரியா? 1 மார்க் கொஸ்டின் கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கப்புறம் பாப்புலேஷன் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது இதுல பெருசா எதுவுமே கிடையாது, சரியா? இதுதான் பாப்புலேஷன் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். புரிஞ்சுதா? இந்த பிரமிட் இதுதான். இப்போ இதில் மெயின் என்னது? ஏதாச்சும் சப்போஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, ரீப்ரொடக்டிவ் ஏஜை விட, சரியா, ரீப்ரொடக்டிவ் ஏஜை விட ப்ரீ ரீப்ரொடக்டிவ் அதிகமாக இருந்தால் அது என்னது? டயக்ராம் கொடுக்காம டைரெக்டாக இப்படி கொஸ்டின் கேட்டாங்க. ரீப்ரொடக்டிவை விட ப்ரீ ரீப்ரொடக்டிவ் அதிகமாக இருந்தால் அது என்னது அப்படின்னு பார்த்தா அது இன்க்ரீசிங் பாப்புலேஷன். சரி, ரீப்ரொடக்டிவ் அண்ட் ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் அது ஸ்டேபிள் பாப்புலேஷன். சரி, ரீப்ரொடக்டிவ் விட ப்ரீ ரீப்ரொடக்டிவ் கம்மியாக இருந்தால் அது டிக்ளைனிங் பாப்புலேஷன். சரியா? ஸோ இந்த மாதிரி டைரக்டாக தியரி பேஸ்ட் கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் இந்த கிராஃப்லேயே இருக்கு. சரியா? ரைட். ஓகே, அடுத்தது growth மாடல். இதில் லாஜிஸ்டிக் அண்ட் என்னது சிக்மாய்டு, லாஜிஸ்டிக் growth மாடல் அண்ட் சிக்மாய்டு growth மாடல் இருக்கு. லாஜிஸ்டிக், இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் okay exponential growth and logistic growth. difference between exponential growth and logistic growth. இது 3 மார்க்லயும் கேட்கலாம், இது 5 மார்க்லயும் கேட்கலாம். இது எப்படி கேட்கலாம்? 3 மார்க்லயும் கேட்கலாம், 5 மார்க்லயும் கேட்கலாம். சரியா? 3 மார்க் அண்ட் 5 மார்க் எப்படி வேணா கேட்கலாம். சப்போஸ் 3 மார்க்ல கேட்டால் 3 பாயிண்ட்ஸ் எழுதணும், 5 மார்க்ல கேட்டால் 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். சரியா? இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜே ஷேப்டு growth ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்களா? பண்ண சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்போனென்ஷியல் growth curve அண்ட் அதில் வராது. பட் எக்ஸ்போனென்ஷியல் growth curve அப்படின்னு கேட்டாலே அதில் என்னென்ன பாயிண்ட், முக்கியமான ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்னது? அது எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னா அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ், நோ காம்படிஷன் பிகாஸ் அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் இருக்கு. என்ன ஷேப் கர்வ் வரும், ஃபார்முலா என்ன வரும்? சரியா? என்ன ஷேப் கர்வ்? இப்போ ஜே ஷேப் கர்வ்னா என்னது? ஜே ஷேப் கர்வ்னா அது எக்ஸ்போனென்ஷியல், அதோட ஃபார்முலா என்ன? சரியா? ஸோ dn by dt is equal to r into capital என்னது? கரெக்டா தப்பா? என்ன ஃபார்முலா வரும்? ஃபார்முலா படிக்கணும். மூணாவது எஸ் ஷேப்டு கர்வ்டு அசிக்மாய்டு கர்வ், அப்போ அது என்னது? லாஜிஸ்டிக் growth, அதோட ஃபார்முலா என்ன? கேரிங் கெப்பாசிட்டினா என்ன? டெஃபினிஷன் ஆஃப் கேரிங் கெப்பாசிட்டி, definition of carrying capacity. Okay, right. So R selected species and K selected species, difference between கேட்பாங்க. இது வந்து 3 mark or 5 mark question. சரியா? 3 mark or 5 mark questionல கேட்பாங்க. சரியா? ஓகே, வேற என்னது? வேற பாப்புலேஷன் ரெகுலேஷன். ஸோ ஃபேக்டர்ஸ், இது வந்து 2 மார்க்ல கேட்கலாம். என்னது? ஃபேக்டர்ஸ் விச் ரெகுலேட் த பாப்புலேஷன். என்னென்ன ஃபேக்டர்ஸ்? 2 ஃபேக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. சரியா? 2 மார்க் கொஸ்டின். ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ்னா என்ன, இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் உள்ளுக்குள்ள என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சரியா? ஸோ இதை வந்து 2 சேர்த்தி ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரும். சரியா? 2 மார்க் கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன். 1 மார்க் கொஸ்டின் வரும். அண்ட் சப்போஸ் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் 1 மார்க் கொஸ்டின்ல இல்லைன்னா 2 மார்க் கொஸ்டின்ல வரும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, இப்போ பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் ஐதர் நியூட்ரலாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அப்படின்னா நியூட்ரல்னா 0, பாசிட்டிவ் நெகட்டிவ்.
சரியா? இப்போ இதுல டெஃபினிஷன் என்ன வரும்? என்னென்ன டெஃபினிஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு? இந்த இடத்துல அமென்சலிசம் கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ அமென்சலிசம்னா என்ன? டிஃபைன் அமென்சலிசம் கொடுத்தாச்சு. நம்பர் 1 டிஃபைன். எக்ஸாம்பிள், அமென்சலிசமோட எக்ஸாம்பிள் என்ன? அப்போ இந்த ஸ்பீஷிஸ் 1 ஸ்பீஷிஸ் 2 என்ன வரும்? ஜென்ரல் நேச்சர் என்னது அண்ட் எக்ஸாம்பிள். ஸோ 2 மார்க்ல கேட்கலாம். ஓகே, ஆர் இந்த மாதிரி டேபிளர் காலம் கொடுத்து மிஸ் பண்ணி எது இதை கொடுக்க மாட்டாங்க, கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ண சொல்லி கேட்கலாம். சரியா? அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். மியூச்சுவலிசம்னா என்ன? டெஃபினிஷன், அதோட எக்ஸாம்பிள், ப்ளஸ்ஸா இந்த ஸ்பீஷிஸ் 1 ஸ்பீஷிஸ் 2 இந்த எக்ஸாம்பிளோட கொடுக்கலாம். கமென்சலிசம் டெஃபினிஷன், எக்ஸாம்பிள் ப்ளஸ் இன்ட்ராக்ஷன். காம்படிஷன் டெஃபினிஷன், எக்ஸாம்பிள் வித் இன்ட்ராக்ஷன். parasitism definition, example, interaction. predation definition, example and interaction. இந்த மாதிரி questions இந்த population interaction வந்து கேட்பாங்க. சரியா? clear? புரிஞ்சிருச்சா? ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சில டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ஒரு சில டெஃபினிஷன்ஸ் என்னது? டிஃபைன் natality. Okay. Define natality rate, mortality rate, sex ratio, birth rate, death rate. Okay, death rate. அதுக்கப்புறம் immigration, அதுக்கப்புறம் என்னது? பாப்புலேஷன் டென்சிட்டி. ஓகே, பாப்புலேஷன் டென்சிட்டி. டிஃபைன் பாப்புலேஷன் டென்சிட்டி. இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் கேட்பாங்க. சரியா? டெஃபினிஷன்ஸ் கேட்பாங்க. தென் காம்படிஷன்ல டைப்ஸ் என்ன? இன்டர்ஸ்பெசிஃபிக் and intraspecific. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? இந்த மாதிரி எக்கச்சக்கமா क्वेश्चंस கேட்கலாம். புரிஞ்சுதா? எஸ், புரிஞ்சுதா? இந்த இது பாருங்க, டயக்ராம் கொடுத்து क्वेश्चन கேட்கலாம் இல்லையா? क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸை நீங்கள் ஒரு தாட்டி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்துடும். சரியா? லிஸ்ட் அடாப்டேஷன் சீன் இன் டெரெஸ்ட்ரியல் அனிமல்ஸ். என்ன அடாப்டேஷன்? பாப்புலேஷன், டிஸ்கிரைப் பாப்புலேஷன் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். க்ரோத் மாடலில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஃபரன்சஸ் பிட்வீன் நார்டாலிட்டி மார்டாலிட்டி, ஜே அண்ட் எஸ் ஷேப்ட் கர்வ். ரைட்? ஓகே, அக்கௌண்ட் ஆன் பாப்புலேஷன் ரெகுலேஷன். என்ன ரெகுலேஷன், என்ன அது, என்ன டைப்ஸ் இருக்குது அது எழுதுங்க வித் எக்ஸாம்பிள். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். ரைட்? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. கிளியரா? இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சா? ரைட், சரி. சரி, என்னென்ன படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? என்னென்ன படித்தோம்? என்னென்ன சாப்டர் படிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன படித்தோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன படித்தோம் இன்னைக்கு?
reproduction in organism, reproduction in organisms. இந்த சாப்டர் முடிச்சோம் இல்லையா? இதில் இருக்கிற நம்ம 1 மார்க், இதில் இருக்கிற 2 மார்க், இதில் இருக்கிற 3 மார்க், இதில் இருக்கிற 5 மார்க். ரெண்டாவது human reproduction, reproduction. இதில் இருக்கிற diagrams, important diagrams and அதே மாதிரி 1 மார்க், அதே மாதிரி 2 மார்க், அதே மாதிரி 3 மார்க், அதே மாதிரி 5 மார்க் பார்த்தோம் இல்லையா? மூணாவது reproductive health, இதுவும் பார்த்தோம். Finally organism and population, organisms and population, இதை நம்ம பார்த்தோம். கரெக்டா? சரி, அடுத்தது என்னது? ஹோம்ஒர்க் என்ன? வாட் இஸ் த ஹோம்ஒர்க்? உங்களோட புக் பேக் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க? சால்வ் பண்ணுங்க. சால்வ் PYQs, draw diagrams of human reproduction. இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். இதானது உங்களோட ஹோம்ஒர்க். சரியா? ரைட். ஸோ எஸ், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. அதுதான், அவ்வளோதான் இன்னைக்கு. இதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன பண்ணலாம்? நாளைக்கு காலையில், தட் இஸ் கம்மிங் நாளைக்கு, இப்போ இந்த ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு காலையில் வரும்ல 5 மணிக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுக்க போகிறேன். அதே மாதிரி தான் என்னது ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுக்க போகிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ நீங்கள் வந்து லைவ் ஜாயின் பண்ணுங்கள். லைவ் ஜாயின் பண்ணி காலையில் 5 மணிக்கு லைவ் ஜாயின் பண்ணுங்கள். லைவ் ஜாயின் பண்ணி நம்ம நிறைய விஷயம் பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி எப்படி படிக்கலாம், எப்படி சென்டம் அடிக்கலாம், என்னென்ன இம்பார்ட்டண்ட் வருது உங்களுக்கு, எப்படி பேப்பர் எவாலுவேட் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 6 மணிக்கு கிளாஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின், சாப்டர் நம்பர் 7, 8, 9, 10, 11, 12 இந்த 6 சாப்டரோட இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். எப்போ? நாளைக்கு காலையில் 6 மணிக்கு. ஸோ 5 மணிக்கு நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க, இதே சேனல் இதே இடத்துல. அண்ட் நாளைக்கு காலையில் பார்க்கலாம். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக நம்ம சந்திக்கலாம். இப்போ நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு நான் சொன்னதெல்லாம் ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தூங்கலாம். சரியா? ஸோ see you tomorrow morning 5 o'clock. அது வரைக்கும் பத்திரமா இருங்க. And thank you so much for different to see state board after a long time. Okay, thank you so much Kanna, thank you so much. See you all in the next class. Bye bye. Nandri, vanakkam. சரியா? எஸ் bye வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. எஸ், PW ஆப் சரியா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ மீன் இந்த பேட்சை என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணினா அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு நினச்சா நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஃபீட்பேக் கொடுக்கணும், ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்கள் இப்போது சொல்லலாம். சரியா? எஸ், அப்படி இல்லைன்னா யூ கேன் லீவ். யூ see you tomorrow morning 5 மணிக்கு மறந்துடாதீங்க. கிராஷ் கோர்ஸ் இருக்குது. கிராஷ் கோர்ஸ் எங்கே இருக்குது? கிராஷ் கோர்ஸ்லாம் கிடையாது. ஐயோ, இதுதான் கிராஷ் கோர்ஸ், இதுதான் போயிட்டுருக்கு கிராஷ் கோர்ஸ். நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸ் நம்மளுக்கு எங்கே இருக்குது? நாளான்னைக்கு நீட் சேனலில் Thursday அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம மறுபடியும் பார்ப்போம். அது நீட் கிராஷ் கோர்ஸ். ஓகே, நீட் கிராஷ் கோர்ஸ் அங்கே இருக்குது 6 o'clock வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு சந்திக்கலாம். எங்கே? நீட் சேனலில் நீட் கிராஷ் கோர்ஸில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துகிட்டு நான் வரேன். சரியா? ஸோ பாய்.